வணக்கம் வீர உச்சிகா பாட்காஸ்ட் உறவுகளே, நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பது த ஓபிட்டோஸ் கெஞ்சட்சு, சோலோ பாட்காஸ்ட் ஃப்ரம் வீர உச்சிகா பாட்காஸ்ட். நான் உங்க ஹோஸ்ட் ஓபிட்டோ உச்சிகா. வணக்கம் வீர உச்சிகா பாட்காஸ்ட் உறவுகளே, நான் உங்களோட உச்சிகா ஓபிட்டோ. இது உங்க வீர உச்சிகா பாட்காஸ்ட். ஜாலியா ஒரு ஜிம் கண்ணா அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த வியூபி ஒரிஜினல்ஸின். அது என்னப்பா வியூபி ஒரிஜினல்ஸ் அப்படின்னா, எல்லாரும் போட்டுக்கிறாங்க ஹூலு ஒரிஜினல்ஸ், அமேசான் ஒரிஜினல்ஸ், ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் அப்படின்னு பிரத்யேக கண்டென்ட்கள் போடுறப்போ வியூபில இருந்தே வந்து தனியா குக் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அதனால இந்த பிரத்யேக கண்டென்ட்டை வியூபி ஒரிஜினல்ஸா போட்டுருவோம்னு சொல்லி ஒரு செர்னோபைல் மினி சீரீஸ் ஹெச்பிஓ எப்படி விட்டானோ அது மாதிரி நம்ம வந்து இந்த ஃபிட்னஸ் மினி சீரீஸை விட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் மொதல் எபிசோடுக்கு எல்லாருமே வந்து நல்ல வரவேற்பு கொடுத்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா மொதல் எபிசோட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எபிசோட் நாங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு இன்னைக்கு ஈவினிங் அந்த எபிசோட ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கேட்டு ஃபீட்பேக்லாம் சொல்லுவீங்கன்னு நம்புறேன். இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் சொல்லாதவங்க இனிமேல் கேட்டுட்டு சொல்லுங்க என்று கூறி வழக்கம் போல் நமது சீஃப் கெஸ்டா வரவேற்றுவோம். வணக்கம் கோச் ஜெகா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஓபிட்டோ. வணக்கம் வணக்கம். இப்போ போன எபிசோட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வார்ம் அப் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ ஜிம்முக்கு போன உடனே ஒரு கீழே குமிஞ்சு சைட்ல கீழெல்லாம் போட்டு கையை ரோல் பண்ணி ஹெட் ரோல்லாம் பண்ணி எல்லாம் ஒரு வார்ம் அப்பை போட்டுட்டு இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ இந்த எபிசோடோட பேர் என்ன அப்படின்னா, ஒர்க் அவுட்ஸ் அண்ட் மியூசிக்ஸ். எஸ், ஆப்வியஸ்லி வந்து ஒர்க் அவுட்டும் மியூசிக்கும் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டா இருக்கு ஜிம்ல அப்படின்னா, ரெகுலருக்கு போறவங்களுக்கு அது ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கும். அப்படி ஒரு பாட்டு போட்டுட்டு, அப்படி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ரீசெண்டா பிளேலிஸ்ட்ல வச்சிருக்கிறது இந்த தாக்கு படம் தெரியுமா ஜெகா? தாக்கு மகராஜ் அந்த மியூசிக் ஒண்ணு இருக்கும் தெரியுமா? தாக்கு குக்கு 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 அப்படி போடுறப்போ அப்படி ஒரு 2 தம்புல எடுத்தோம்னா எக்ஸ்ட்ராவா 2 ரச்சகன் படம் நரம்பு படைச்சு, எப்பெல்லாம் அதிகமா போட மாட்டேன், 12 தான் போது, கிரிஞ்சு பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அந்த 12 உருப்படியா போட்டுட்டு தம்புல வைக்கிறப்ப அந்த பெயின்ல இப்பதான்டா ஐம் ஃபீலிங் லைக் விஜிலாண்டி பம்ப். அப்படியே கண்ணாடியில அப்படி ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படி போய் கண்ணாடியில ஒரு 2 பார்வை, இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பா, நல்ல பம்ப். மறுபடியும் அடுத்த ஒர்க் அவுட் பார்த்துட்டு அந்த மாதிரி வந்து கண்ணாடியில் பார்த்து இன்பமா இருக்குது ஐயா என்று சந்தோஷப்பட்டுக் கொள்ளும் இது. ஸோ இந்த எபிசோட எதை பத்தி இருக்கும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் அண்ட் எதுக்கு அது இது இருக்கு, அதனோட டெக்னிக்கல் நேம்ஸ் என்ன, இந்த சொல்லுவாங்க இல்லையா ப்ரோ ஸ்பிளிட் அப்படின்றாங்க ப்ரோ, இந்த காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் அப்படிங்கிறாங்க ப்ரோ, HIITனா என்ன ப்ரோ அப்படின்றது எனக்குமே நிறைய இது தெரியாது. நான் வந்து எங்க ட்ரெயினர் சொல்லுவாரு, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கக்கூடிய ஆள் தான் நானும். ரொம்ப இன்டெப்த் நாலேஜ் இதை பத்தி இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது தான். அதனாலேயே மோஸ்ட்லி ஓவராலா பெரிய பெரிய டவுட்லாம் கேட்கறப்போ தட்டி கழிச்சிருவேன். ஏன்னா தப்பா பேசி அதுக்கப்புறம் ஒரு சைடு கடி வாங்குறதும் இல்லாம அவங்க அதை நம்பி போய் போட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதாவது ஆகி அவன் நெஞ்ச பிடிச்சான்னு வைங்க, அப்புறம் நம்மளால போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைய முடியாது. அதனால எல்லாம் ஓரளவுக்கு இந்த ஃபீல்டில் என்ன சொல்றது, பேசிக் லெவலில் நின்று கொண்டிருக்கும் நான் ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட்னு இல்லாம நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கும் நம்மளோட கோச் ஜெகா கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு இன்ட்ரோ. இந்த எபிசோடு எதை பத்தி இருக்கும் அப்படின்னா, இந்த ஒர்க் அவுட் சொன்னதுக்கு அப்புறம் அது என்னடா மியூசிக் அப்படின்னு கேட்டா, மியூசிக் ஆப்வியஸ்லி வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஜிம் லைஃப் தான். நீங்க எந்த இன்ஃபுளுசரை பார்த்தாலும் அப்படி ஒரு பெரிய ஹெட்செட், சோனி ஹெட்செட் போட்டுட்டு, பூம் ஹெட்செட் போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த மாதிரிலாம் இல்லாம 1000 ரூபாய் போட் ஹெட்செட்லயும் இல்ல வந்து இன்னும் 500 ரூபாய் ஜெப்ரானிக்ஸ் ஹெட்செட்லயும் கூட நீங்க வந்து போட்டுட்டு நீட்டா பாட்டு கேட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் அணுகலாம் அப்படின்றதான் இந்த எபிசோட பத்தி. ஸோ இப்போ நம்ம வந்து காலம் தாமதிக்காமல் கோச் ஜெகா கிட்ட போயிடுவோம். இப்போ நீங்க சொல்லுங்க ஜெகா, நம்ம வந்து வார்ம் அப் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ அடுத்து ஒரு ஸ்டார்டர் பேக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அதாவது நான் இதுக்கு முன்னாடி வந்து ஜிம்முக்கே போனதில்லை ப்ரோ, நான் வந்து இப்போதான் ஜிம் போறேன், எனக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், இல்லை வந்து நான் ஸ்கின்னியா இருக்கேன், வெயிட்டை பல்க் பண்ணணும், வெயிட்டை பல்க்குன்னு வராது, நான் உடம்ப கொஞ்சம் பல்க் பண்ணணும் அப்படின்னு வராங்க இல்லையா? ஸோ அவங்களோட அப்ரோச்சை வந்து அவங்க ஒரு அப்ரோச் வச்சு வராங்க. நீங்க அதுக்கு எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணுவீங்க? ஆஸ் அ கோச்சா உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கும் அவங்க கிட்ட?
எடுத்தோடனே வந்து லைக் கோல் வந்து டிஃபர் ஆகும். ஒரு விஷயம் நான் ம், அப்படி டிஸ்க்ளைமர் மாதிரி முதல்ல சொல்லிடுறேன். நீங்க ம், எந்த மாதிரியான கோல்ல வந்தாலும் நான் டக்குன்னு எடுத்தோன்னே ம். இல்லை அப்படிங்க அப்படின்னு வெயிட் ட்ரைனிங்கை தான் ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே. அதாவது அது ஆக்சுவலி ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் சொல்லுவாங்க. ட்ரைனிங் வந்து 2 டைப்பா பிரிப்பாங்க. ஒண்ணு ம், கார்டியோவாஸ்குலர் ட்ரைனிங், இன்னொன்னு வந்து ம். ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு. ஓகே. அதுல கார்டியோவாஸ்குலர் ட்ரைனிங் அப்படின்னா நம்ம ஹார்ட்டுக்கு நம்ம வந்து ட்ரெயின் பண்ற மாதிரி, நம்ம ஹார்ட்டுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றது. நம்ம ரொம்ப ம், அதிக நேரம் நடந்தாலோ படி ஏறினாலோ ரொம்ப மூச்சு வாங்குதே, ஸோ அதெல்லாம் ம், பெட்டர் ஆகும். ம், ம். நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த் இன்னும் பெட்டராக நம்மளுடைய கார்டியோவாஸ்குலர் ஹெல்த், இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இதெல்லாம் பெட்டர் ஆகும். ஸோ இது ஓகே. ரிலேட்டடான ட்ரைனிங்கிறது கார்டியோவாஸ்குலர் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஓகே. டைப். இன்னொன்னு ம், ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அப்படிம்பாங்க. அந்த ம், ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கிறதுக்கு கீழே தான் வந்து நீங்க பாடி வெயிட் வச்சோ, ஒரு தம்பிள் ம், வச்சோ, மிஷின் வச்சோ, ம், பார்பெல் ஏதோ ஒண்ணு, ஏன் ஒரு ம், செங்கலை தூக்கிக்கிட்டு நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலும் அது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங். ஏன்னா நம்ம ம், நம்மளுடைய ம், ம். மசிலுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஓகே. ட்ரைனிங் இந்த ரெண்டே ரெசிஸ்டன்ஸோட டைப் தான். நீங்க அப்படியே சொல்லிடுங்களேன். ரெசிஸ்டன்ஸோட தமிழ் மீனிங் சொல்லிடுங்க. ஐயா, உங்களுக்கு இருங்க தெரியாதா? கூகுள் பண்ணிட்டு வரேன். எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. அதனாலதான் நானே கேட்டேன். ஆ. எனக்கு தெரியாது. ஆனா அது ம், ம், லிட்ரல் மீனிங் ஆயிடக்கூடாதுன்றதுதான் ஒரே இது. ம், எதிர்ப்புன்னு ம். இல்ல வருதுங்கய்யா. எதிர்ப்பா? ஆமா. ரெசிஸ்டன்ஸ். ஆமா, ரெசிஸ்டன்ஸ்னா எதிர்ப்பு தான். சரி விடுங்க. ம். நம்ம அந்த இதுக்குள்ள ரொம்ப இது பண்ண வேண்டாம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து பாடி வெயிட் பேசிஸ்லயும் நம்மளோட என்ன சொல்றது, பாடியை வச்சு வெயிட் இது பண்ற இதுலயுமே இருக்கக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்குள்ள வருதுங்கிறீங்க. கரெக்டா? ஆமா, ஆமா. ஐ மீன் எல்லாமே டம்பிள் ரெசிஸ்டன்ஸ் வெயிட்ஸும் ட்ரைனிங் பாடி தான். வெயிட்ஸும். ஆமா. டம்பிள், பாடி வெயிட், ஓகே. மெஷின், இந்த வருவான ஹைட்ராலிக் மெஷின்னாலே இது ப்ரோ. அவங்களுக்கும் ஆமா சேர்த்து தான். ப்ரோ. நீங்க எந்த மிஷின ம், போட்டு எத போட்டாலும் அது ம், உடம்புக்கு தெரிய போறதில்ல. நம்ம ம், உடம்ப ம், ஒரு இதுல வச்சோம்னா உடம்பு உடனே, "ஏய் மிஷின் தானே யூஸ் பண்ற, நீ இன்னும் ஒண்ணும் பண்ண போறதில்ல. குடுக்குறேன் பாரு உனக்கு வேற ரிசல்ட்டு." ம், ம், அதெல்லாம் ஒண்ணும் ம், பண்ணாது. ம், ம், ஒண்ணுமே தெரியாது. நம்ம ம், எந்த அளவுக்கு ம், அதுக்கு ஃபோர்ஸ் குடுக்குறோம், எந்த அளவு நம்ம அத ம், சேலஞ்சிங்கா வச்சிருக்கோமோ அவ்வளோதான். ம், ஸோ ம், இதுதான் 2டே டைப்பு. இதுல ம், ஒருத்தர் மசில் கெயின் பண்ணணும், இல்ல வெயிட் லாஸ் பண்ணணும், இல்ல ம், எனக்கு ம், கோலே கிடையாது. நான் ஜென்ரலா ம், ஹெல்தியா இருக்கணும்னு நெனைக்கிறேன். எனக்கு வந்து இவ்வளவு நாள் நான் ம், ஆக்டிவா இல்ல. எனக்கு ம், சோம்பேறித்தனமா இருக்கேன் நானு. ஒழுங்கா தூக்கம் இல்ல. ஏஜ் ம், ஆகிக்கிட்டே போகுது. ஏதோ ஒரு ம். ரீசன்னால ஒருத்தவங்க வர்றாங்கன்னாலும் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெய்னிங் தான். தட் இஸ் வெயிட் ட்ரெய்னிங். ஓகே. அதே வெயிட் ட்ரெய்னிங் ஓகே. ஓகே. அப்படின்னு ம், சொல்றேன்னா, அவுட் ஆஃப் இப்போ பாடி வெயிட்டோ, வேற ஏதோ ம், இருந்தாலும், நீங்க ஒரு வெயிட் யூஸ் பண்ணி பண்ணும்பொழுது, அது எல்லா பிகினருக்குமே சேஃப். ம், ம், ஒரு ம், ம், பிகினர புஷ் அப் எடுக்கிற சொல்றத விட, அவருக்கு ஒரு மிஷின்ல செஸ்ட் பிரஸோ, இல்ல தம்பிள்ல செஸ்ட் பிரஸோ ம். குடுக்கறது மச் பெட்டர், மச் கொஞ்சம் சேஃபர். எஃபெக்டிவா இத இருக்கும். விட ம், 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 எஃபெக்டிவும் இருக்கும். ம், அவங்க அத ம், ஈஸியா அவங்க லேர்ன் பண்ணி பண்ணிரலாம். ம், ம், ஸோ அப்படிங்கிறப்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாவும் இது இருக்கும். ஆனா என்ன, ம், பிகினர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு எத வேணாலும் சூஸ் பண்ணிறக்கூடாது. அதுல ஒரு சில ம். எக்ஸர்சைஸ் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் பண்ணி நம்ம மாத்திக்கணும். ஸோ ஓகே. பட் இது வந்து மேண்டேட்டரி ரெசிஸ்டன்ஸ் ட்ரெய்னிங்ன்றது. ம். நீங்க இப்ப ரெசிஸ்டன்ஸ் ட்ரெய்னிங்னு ஒரு மேட்டர் சொன்ன உடனே, ஏன் வந்து நீங்க டக்குன்னு புஷ் அப் வந்து நான் எடுத்த உடனே இது பண்ண மாட்டேன் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு ரீல் ஞாபகத்துக்கு வருது. இந்த புஷ் அப் எடுக்கிறேங்கிற பேர் வழியில வீட்ல ஹோம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கவனுங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, மொத்த ப்ரெஷரையும் போட்டு அந்த கையில குடுக்குறப்ப, அந்த கை வந்து இப்படி மேல ஏறுறதுக்கு டுப்புன்னு ஒண்ணு அப்படியே உடையும். சரியா? ரொம்ப நாளா ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப நாளா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க நமக்கே அந்த ரீல பாக்குறப்போ, புஷ் அப் எடுக்கிறது இவ்வளவு கஷ்டமாடா? அப்படின்றப்ப அடுத்த நாள் புஷ் அப் எடுக்கிறதுக்கே ஒரு மாரி பயமா இருக்கும். என்ன இப்ப இப்படி பண்ணோம்னா டுப்புன்னு உடையுதே, அந்த அளவுக்குமாடா ஒருத்தன் பிரஷர் குடுத்திருக்க முடியும் கைய வளைச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நெறைய வீடியோக்கள் சர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னா புவர் ஃபார்ம் தான். புவர் ஃபார்ம், லேக் ஆஃப் இது என்ன சொல்றது? அந்த கரெக்ட்டான ஒரு போஸ்டர் பொசிஷன் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க பேலன்ஸ்டா பண்ண முடியாததுதான். இப்ப வந்து புஷ் அப்பே எடுக்க முடியாம ஓவர் வெயிட் இருக்காங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 90 கேஜிஸ்ல ஒருத்தர் வராரு. கோச் ஜகா சொன்ன மாதிரி வந்து அந்த தம்பிள் இதெல்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவரோட பாடி ஓரளவுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது? இந்த பேருக்கே வந்துரும். ரெசிஸ்டன்ஸ வந்து கடைபிடிச்சதுக்கு அப்புறம், அவங்க வந்து புஷ் அப் எடுக்க போவாங்க இல்லையா? அப்பவுமே வந்து அந்த முட்டிங்கால் போட்டு ஒரு மாரி புஷ் அப் எடுக்க சொல்லுவாங்க. கால வந்து கிராஸ் லெக்ஸ்ல வச்சுட்டு, கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி. படிப்படியா நம்ம அத இது பண்றப்போ, அந்த ஃபார்ம் வந்து கரெக்ட்டா வந்துருங்கிறது அதுக்கு பின்னாடி இருக்க இது. கரெக்ட்டா?
ஆமாமா. கரெக்ட் தான். அதாவது ஆ ம், ஃபர்ஸ்ட் விஷயங்க. எந்த எக்சர்சைஸ் ஆரம்பிச்சாலும் ம், முதல்ல எல்லாரும் திணறது வந்து அந்த பேலன்ஸ் தான். கரெக்ட்டா ம், பேலன்ஸ் ம், ம், பண்றது, பாடிய ஸ்டேபிளா ம், வைக்கிறது. இதுதான் ம். எல்லாருக்கும் வரக்கூடிய மெயின் இஷ்யூ. ஆப்வியஸ்லி அந்த மூவ்மெண்ட் வந்து புதுசு. ஸோ எல்லாருமே திணற ஓகே. தான் ம், செய்வோம். ஒரு ஒரு டக்குன்னு ஒரு ம், புது பைக் ஃப்ரெண்ட் யாரோ வாங்கியிருக்காங்கன்னா, பைக் குடுறான்னு நம்ம சாவிய வாங்குனா நம்ம ஒரு திணறுவோம். ஏன்னா அந்த பைக்குடைய வெயிட் ம், எவ்வளவு? ம், ம், அந்த ஸ்டீயரிங் எப்படி? ம், நம்ம எப்படி பிடிச்சு அத திருப்புறோம்? ஸோ அப்படின்றப்ப நமக்கு அந்த ஒரு பழகுன உடனே நமக்கு கொஞ்சம் ஈஸியா அது வர ஆரம்பிச்சதுல்ல. அந்த மாரி தான் நம்ம உடம்புமே. ம், நம்ம ம், நினைக்கலாம், ம், நம்ம ம், உடம்பு ம். தானே அப்படின்னு. ஆனா அது அப்படி இருக்காது. ம். ஸோ எடுத்த உடனேயுமே இன்னும் அந்த ஒரு இத வந்து இந்த நீ புஷ் அப் வந்து குறைச்சு குடுக்கும். டம்முன்னு ம், விழுந்துற ம், ம். மாட்டோம். பிரஷர குறைச்சு ஏன்னா குடுக்கும். ம். ஃபுட்ல ஆமா. கரெக்ட். அது பிளஸ் இன்னொன்னு கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருக்கும் பொழுது நீங்க அந்த புஷ் அப் பொசிஷன்ல இருந்தீங்க அப்படின்னா, ஷோல்டர்ல அதிகமா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் விழுகும். அதே மாரி உங்களோட ம், ஹிப் ம், ம். இதெல்லாம் நமக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணி நிறுத்த முடியாது. அப்படியே உடம்பு இறங்க ஆரம்பிக்கும். ம், இதெல்லாம் வந்து ம், ம். உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் கிரியேட் பண்ணும். ஸோ ம், அதனால ம், தான் எடுத்த இதனால தான் நான் சொல்லும் பொழுதே இவ்வளவு இதையும் நீங்க ஒரு செஸ்ட் பிரஸ் மிஷின்ல பண்றீங்க, ஒரு தம்பிள் பிரஸ் பண்றீங்கன்னா, இதெல்லாம் குறைஞ்சிரும். ஆப்வியஸ்லி ஒரு நீங்க பண்ண சேஃபர் வந்த செஸ்ட் ஆப்ஷனா ஒர்க் அவுட்ட நீங்க ப்ராப்பரா நமக்கு பண்ணிருவீங்க. இதாகுது இல்லையா? ஒரு கண்டிப்பா, சேஃபர் கண்டிப்பா. ஆப்ஷனாவும் நமக்கு இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் எஃபெக்டிவ் அப்படின்றப்போ ஒர்க் அவுட் எஃபெக்டிவ்ல சொல்லல. ஒரு சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் இதுல ஒரு எஃபெக்டிவான ஒரு செஸ்ட்க்கு செஸ்ட் போட்ட மாரியும் ஆச்சு. எதையும் இன்ஜுரி ஆக்கிக்காம மெயினா இது பண்ண மாதிரியும் ஆச்சு. அப்படின்ற ஒரு விஷயமும் கூட. இப்போ நான் வந்து நெறைய பேர்த்த லைக் எப்படி அப்படின்னா, வார்ம் அப் பண்றோம்ல. சிலர்லாம் வந்து இத 2 கேட்டகரியா நான் சொல்றேன். அது ஏன்னு நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி எப்படி இருப்பானுங்க அப்படின்னா, வார்ம் அப்லயே தல சுத்தி விழுந்துருவானுங்க. சரியா? அதாவது ம், வந்து கை, கால் ஹேண்ட் ரொட்டேஷனு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜம்பிங் ஜாக்ஸ்னா லைட்டா அந்த ஜம்ப் பண்ணுவானுங்கல்ல. ம், ஜம்பிங் ஜாக்ஸ் மாரி இல்லாம, லைட்டா ஜம்ப் ம், மட்டும் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ம், வந்து ஆப்வியஸ்லி ஹிப் ட்விஸ்ட், அதுக்கப்புறம் ம், குமிஞ்சு நிமிர்ந்து பாடிய தொடுறது. இந்த மாரி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, லைட்டா தடுமாறுவானுங்க. வேர்த்து ஊத்துரும். அதுக்கப்புறம் ம், அப்படியே நேக்கா அவனுக்கு தல சுத்தும். கண்டுபிடிச்சுருவாங்க. எங்க எங்க ஜிம்லலாம் கண்டுபிடிச்சுருவாங்க. ம், என்னாச்சு அப்படின்னா, இந்த மாரி தல சுத்துதானோனே டக்குனு ஃபேன போட்டு, மேட் போட்டு கை கால நீட்டி படுக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவன ம், அமுச்சு விட்டுருவோம். ம், பெருசா வந்து அவனுக்கு ஒர்க் அவுட் இருக்காது அன்னைக்கு. சோ இது ம். எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? இது ஒல்லியா இருக்கவங்களும் இத ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. குண்டா இருக்கவங்களும் அத ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சோ இல்ல இது எதனால நடக்குது? அ அதான். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, வார்ம் அப்லயே டயர்ட் ஆயிடுறாங்க, தல சுத்துறதோ ஏதோ ஒண்ணு. இது ம், வந்து ஒண்ணு ம், ம், இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கிறேன். அது ட்ரெய்னிங்ன்னு இல்ல. ம், நெறைய பேரு பண்ற ம், தப்பு என்னன்னா, எக்சர்சைஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி ப்ராப்பரா சாப்பிடுறது கிடையாது. ஸோ ம்ஹ்ம், இது ம், ஒரு ஆப்வியஸான ஒரு மேஜரான ரீசனா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா நெறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு டயர்ட் ஆயிருது. என்னால பாதி ஒர்க் அவுட் மேல பண்ண முடியல. இல்ல ம், நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த மாரிலாம் நெறைய ம், விஷயங்கள் சொல்லுவாங்க. முதல்ல ஆப்வியஸ்லி ம், ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது எல்லாரும் பண்ணக்கூடிய பெரிய தப்பு, கரெக்ட்டா சாப்பிட்டுட்டு போறது ம். கிடையாது. கரெக்ட்டா சாப்பிட்டுட்டுனா நல்லா ஓகே. மூச்சு முட்ட அப்படியே சாப்பிட்டோமா, கிளம்பி போறோம்டான்னு ம், உடனே அந்த க்ளோஸர் டைம் அந்த மாரி இல்ல. ஒரு 1/2 மணி நேரம், ம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ, இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றது வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கெல்லாம் அப்புறமேல் போறீங்கன்னா, நீங்க ஓரளவுக்கு சாப்பிட்டுருப்பீங்க. ஒரு ம், ஈவினிங் டைம் போறீங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு லைட்டா ஒரு ஸ்நாக் மாரியோ ஏதோ ஒண்ணு எடுத்துக்கலாம். ம், காலையில போறவங்களே நெறைய பேர் சாப்பிட்டு போறது கிடையாது. ம். அட்லீஸ்ட் சாப்பிட்டு ஏதாவது போறாங்க ப்ரோ. ஒண்ணு லைட்டா ஃபுட்டு இல்ல டீ இல்ல பஜ்ஜி சாப்பிட்டு சாப்பிட்டு போறாங்க. போறாங்க. டீ டீ பஜ்ஜி சாப்பிட்டு போறாங்க ப்ரோ. ம். அது அண்ணே 2 இல்ல, இல்ல. மசால் போண்டா. ம். இல்ல, இது என்ன நல்ல வாழக்கா ஒரு பஜ்ஜியா? ப்ரீ-ஒர்க் இன்னொன்னு அவுட் குடுங்க. தான். ம். ஆமா. அது இல்ல அதனால தான் ம், சொன்னேன் நானு. மூச்சு முட்ட ம், சாப்பிடக்கூடாது. ம். சும்மா ஒரு லைட்டா ஒரு ஓகே. டீய குடிக்கிறீங்கன்னா ஓகே. பட் அதுக்காக டீ ம். அது என்ன போண்டாவா? அங்க பின்னாடி என்னது? அப்படி ஆனா அதானே போயிறக்கூடாது. இல்ல, இல்ல இப்படி போவானுங்க வித்தியாசமா. அண்ணே ஜிம்முக்கு போறேனே புரோட்டீன் வேணுமே. ஆனா அது என்ன முட்டை போண்டாவா? குடுங்க, குடுங்க புரோட்டீன் தான். அப்படின்ட்டு வந்து அத சாப்பிட்டு இருப்பானுங்க. ம், அந்த மாரி இது பண்ணிறக்கூடாது. பட் கொஞ்சம் ம், ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியா டைஜெஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட் ஒண்ணும் இல்லங்க. இப்ப இந்த பிரெட்டு, ஃப்ரூட்ஸ் எதுனாலும் ஆப்பிளு, பனானா அந்த மாரி இதெல்லாம் ஒரு ஒரு ம், 30 ம். மினிட்ஸ் டூ 1 ஓகே. ஹார்க்குள்ள உங்களுக்கு ஓரளவுக்கு டக்குன்னு டைஜெஸ்ட் ஆயிரும். உங்களுக்கு இம்மீடியட்டா உங்களுக்கு எனர்ஜி குடுக்கும். ம், ஸோ இந்த ம், ம். மாதிரி ஏதாவது ஒண்ணு ஓரளவு லைட்டாவாவது சாப்பிட்டு போணும். அது ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே. 2வது ம். இந்த வார்ம் அப் அப்படின்னுஇருக்குல்ல, இந்த வார்ம் அப்பயே இவங்க வந்து வொர்க் அவுட் மாரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகே. நீங்க சொன்ன சும்மா அந்த ஹிப் ரொட்டேஷன், ஜாயிண்ட் ரொட்டேஷன் மாரி ஆர்ம் ஸ்விங் பண்றது, லெக் ம், ஸ்விங் பண்றது இதெல்லாமே ஃபைன். இதெல்லாமே சும்மா சின்ன ஸ்ட்ரெச்சஸ். ம், சரிங்களா? டைனமிக் ம், ம், ஸ்ட்ரெச்சும்பாங்க. ம். வார்ம் அப் பொதுவா எப்படி இருக்கணும்னா, டைனமிக் ஸ்ட்ரெச் ஆமா. ம், ரொம்ப நேரம் ஒண்ணுமே பண்ணாத ஒரு பெர்சன் இப்ப ம், எந்திரிச்சு ஒரு விஷயம் பண்ண போறப்ப லைட்டா பாடியோட ஹீட்ட மட்டும் நம்ம லைட்டா ரைஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். அவ்வளோதான் வார்ம் அப். ம், ம், ம்.
அப்படிங்கிறப்ப ஓகே. நீங்க பண்ணக்கூடிய அந்த 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 டயத்துக்குள்ள நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. இப்ப சொன்னீங்கல்ல, இப்போ ஒரு ம், ம், ஜம்பிங் ம், சொல்றீங்கல்ல. இப்போ எக்ஸாம்பிள் 2 பேர் ம். எடுத்துக்கலாம். ஒரு பெர்சன் வந்து பெருசா ட்ரெயின் பண்ணாத ஒரு பெர்சன். இன்னொருத்தர் ஓகே. ஓரளவுக்கு ஒரு 3 டூ 4 மந்த்ஸாவது ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காருன்னா, இவங்க 2 பேத்தையும் ஜம்ப் பண்ண விட்டீங்க அப்படின்னா, ட்ரெயின் ம். பண்ணிட்டு இருக்க பெர்சனுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் நார்மலா இருக்கும். பட் புதுசா வர்ற ஆமா. பெர்சனுக்கு அது ம். ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும் அவருக்கு. ம், ஸோ ம், ம். என்னதான் அந்த வொர்க் அவுட் புரியுது. லைட்னாலும், அது ஒருத்தருக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணுதுன்னு பார்க்கணும். அத வந்து நம்ம வார்ம் ம், அப்ல ம். வைக்கக்கூடாது. ஸோ வார்ம் ஓகே. அப் ம். எப்பவுமே உங்க பாடி ஹீட்ட லைட்டா ரைஸ் பண்ற மாரி தான் இருக்கணுமே தவிர, ரொம்ப நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி வேர்த்து கொட்டி திணறி நீங்க மூச்சு வாங்கி உட்கார்றீங்கன்னா, அது வார்ம் அப் கிடையாது. தப்பா பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க ம், ஆப்வியஸ்லி ம், ம். பண்ணக்கூடிய விஷயங்கள குறைச்சுக்கலாம். இன்னொன்னு இருக்கு, நெறைய பேர் ம். வார்ம் அப் ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. வார்ம் அப் மட்டும் பண்ணலேன்னு அதாவது நெறைய பேர் எப்படி அத கிரியேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு 1/4 மணி ம். நேரத்துல இருந்து 1/2 மணி நேரத்துக்கு வார்ம் அப் பண்றான்ருவானுங்க. அது பேர் வார்ம் அப் கிடையாது. அடேங்கப்பா! ம். அப்ப லைட்டா அதுக்கு பேரு வொர்க் இப்போ அவுட். கரெக்ட். அது பேரு வொர்க் அவுட் அது. ம். அப்படி லைட்டா பாடி டெம்பரேச்சர் ம். ரைஸ் ஆனா தான் அது வார்ம் அப். ம், அது ம், மேல ம். பத்தி எரியுது, உடம்பு அப்படியே வேர்த்து கொட்டுதுன்னா, அது ம். வார்ம் அப் கிடையாது. அது வொர்க் அவுட். அதனால ம். ஆ ஆ இது வொர்க் அவுட்ன்னு சொன்னேன். இந்த புஷ் அப்ஸ், ம். புல் அப்ஸ், டிப்ஸ் இத ம். முடிச்சுட்டு தான் எக்சர்சைஸ் ஆரம்பிப்பேன். அப்படிங்கிறது ஒரு தப்பான ஒரு ம். இது. அதுவும் வார்ம் அப் கிடையாது. அது ஒரு ந ஸ்பெசிபிக் நானும் மசில் ஒரு காலத்துல குரோத்துக்கான இருந்தேன் அப்டி. எக்சர்சைஸ். ம். இல்ல ஓகே. நானும் ம். அதே தான் பண்ணுவேன் நானு. ம். ஏன்னா இல்ல நம்ம ஃப்ளோர்ல இப்பவுமே இருக்கிற கூட ட்ரெய்னர் பண்றதுங்க. இப்ப இப்பவுமே கூட லைக் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, போன உடனே ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் இது ஃபர்ஸ்ட் எம்ப்டி ஸ்டொமக்ல கிரியேட்டின் எடுத்து பழகிட்டேன். So, அதனால கிரியேட்டின் ஒரு ஸ்கூப் எடுத்துக்கிறது. ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி. ம். சரி கிரியேட்டின் எடுத்தாச்சுல்ல, கிளம்புவான் அப்படின்னு பார்த்தா, சரி ஓகே ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு போலாம். ஏன்னா பெருசா சாப்பிடுறது இல்லல்ல. ஸோ மார்னிங் வந்து ம். நார்மலாவே யூசுவலி உங்க பாடியில வந்து சுகர் லெவல் வந்து கொஞ்சம் டிராப்ல தான் இருக்கும். நீங்க காலையில டீ குடிக்கிறதுக்கான மெயின் இதுவே அதுதான். லைக் வந்து நீங்க சுகர் போட்டு குடிக்கிறதுக்கான இதே வந்து மார்னிங் எந்திரிச்ச உடனே வந்து சுகர் லெவல் வந்து கொஞ்சம் பாடியில லோவா இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்கு தான் நீங்க ஒரு பிளாக் காஃபி குடிக்கிறீங்க. இது மெயினா நீங்க எப்ப நோட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னா, காலையில எந்திரிச்ச உடனே இந்த ஏதாவது டைட்டா இருக்கிற மூடிய திறக்க முடியாது நம்மளால. கவனிச்சிருக்கீங்களா? பாடி ம். ரெஸ்ட் ஆமா. ஸ்டேட்ல இருக்கும். ம். டக்குன்னு அடக்கவே முடியாது. நீங்க அவ்வளவு பெரிய பைல்வானா இருந்தாலும் உங்களால அதை திறக்க முடியாது. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நம்மளோட சுகர் லெவல் லோவா இருக்குங்கிற அந்த ஒரு இண்டிகேஷனும் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கப்போ ஒரு ஒரு பிளாக் காஃபி. ஏன்னா உங்களோட அந்த கஃபைன் ஆல்ரெடி நான் கிரியேட்டின் எடுத்ததே எனக்கு ஒரு இதுதான். ஆனா பிளாக் காஃபிங்கிறது வந்து அது என்ன சொல்றது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்து எடுத்து பழகிடுச்சு, அதனால அதை நிறுத்த முடியல அப்படின்றதுனால ஒரு பிளாக் காஃபியை குடிச்சு போனோம்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு 5 மினிட்ஸ் 5 டு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைனமிக் ஸ்ட்ரெச்சை போட்டுட்டு அப்புறம் அந்த வார்ம் அப்ங்கிற இதுல வந்து இப்ப நான் என்ன சொல்றது செஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்க பண்ணணும், லீஸுக்கு மட்டும் தான் பண்ணணும்னா புஷ்அப் மட்டும் போட்டு எந்திரிச்சு ஒர்க் அவுட் போயிடுறது. இல்லைன்னா வந்து விங்ஸ் ஷோல்டர் இந்த மாதிரி பண்றோம்னா புஷ்அப் வித் புல் அப் இது ரெண்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் இது பண்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் இருக்கும். இது வந்து நான் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கனால என் பாடி அதுக்கு அடாப்ட் ஆயிடுச்சு கரெக்டா. ஸோ ம். ம். பிகினரா வராங்கல்ல. இப்ப ம். நீங்க சொல்ற மாதிரி நான் 2 விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொன்னதுல 2வது விஷயம் என்ன அப்படின்னா லைக் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தன் ஜிம்முக்குள்ள வரான். அதாவது கவுச் பொட்டேட்டோவா இருந்துட்டு ஒருத்தன் ஜிம்முக்கு வரான்னு வச்சுக்கோ. தான் ம். வாழ்நாளே அந்த கவுச் விட்டு எந்திரிக்காம அங்கேயே சாணி மாதிரி படுத்து உட்காந்துருக்கேன். சரி இதுக்கு மேல ஃபேட்டி லிவர் வந்துருச்சு, நான் வந்து போய் ஒர்க் அவுட் பண்றேன், உடம்ப குறைக்கணும் அப்படின்ற ஒரு இதுல வரான் அப்படின்னா அவனோட ஒரு இது இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த வார்ம் அப் கொடுத்து அவனை செட் பண்ணதுக்கு அப்புறம் ஒர்க் அவுட் எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க. எடுத்த உடனே ஒர்க் அவுட் கொடுக்க மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2 ஒர்க் அவுட் மட்டும் ஒரு 2 கிலோ தம்பிள்ல வந்து சும்மா தூக்கி விட்டு அவனை அமுச்சு விட்டுருவாங்க. ஸோ அது எதனாலங்கிறத அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க நம்ம ஆடியன்ஸ். ஓகே. முதல் விஷயம் வந்து அ எடுத்த உடனேமே நாள் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ம், ஏன் லைட்டா வச்சிருக்காங்க அப்படின்னு. ம், அதாவது ஒரு நம்மளுடைய உடம்பு வந்து அந்த அளவுக்கு மூவ் பண்ணல. நான் மூவ்ன்னு சொல்றது வந்து எக்ஸர்சைஸ் பேஸ்டா மூவ் பண்ணல. நான் நடக்கிறேனே, நான் ஓகே. ஆக்டிவா இருக்கேனே, நான் நான் கூட இந்த மூவ் சொல்றீங்களோன்னு நினைச்சேன். சரி ஓகே. வலியால் ஏற்படும் இல்ல, இல்ல. முதுகு அது இல்ல. வலி மூவ். சரி ஓகே. அதாவது இப்படி வச்சுக்கலாமே. ஒருத்தர் வந்து இப்போ ஒரு டி அ மார்க்கெட்டிங் வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ம், ஆப்வியஸ்லி அதான் நான் சொல்றது வந்து பெர்சன் டூ பெர்சன் மீட் பண்ணி அவங்க வந்து ஒரு ம். வொர்க் பண்ற மாதிரி. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். ம், எக்ஸிக்யூட்டிவ். கரெக்ட். இப்ப ம், அவங்கள எடுத்துக்கிட்டா இப்ப அவங்கட்ட வந்து நீங்க உங்களுடைய ஆக்டிவிட்டி லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹையா இருக்கும். காரணம் ம், ம், ஆரம்பிச்சதுலருந்து முடியிற வரைக்கும் கிட்டத்தட்ட 7, 8 மணி நேரம் ஒரு இடத்துல இருக்கமா ஒருத்தவங்கள போக, பார்க்க, பேச அவங்களுடைய ம், ஒர்க் ம், ம். மூவிங்லயே இருக்கும்.
இன்னொருத்தர் எடுத்துக்குவோம். லைக் டெஸ்க் ஜாபா இருக்கக்கூடியவங்க, இப்போ ஐடில ஒர்க் பண்றவங்களோ, இல்ல வேற ஏதாவது கிளரிக்கல் ஒர்க்கோ, பேங்க்ல ஒர்க் பண்றவங்களோ, அவங்களுடைய ஒர்க் எடுத்தீங்கன்னா, அதுவுமே கொஞ்சம் ஆக்டிவான ஒர்க்கா தான் இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா, இவங்கள கம்பேர் பண்ணும்போது அவங்களோட ஆக்டிவிட்டி லெவல் லோவா தான் இருக்கும். ஸோ, ஆமா. இத வச்சுட்டு நம்ம ஒரு ஜிம்முக்குள்ள போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2 பெர்சனையுமே எக்ஸாம்பிளா தான். இப்போ போறாங்க அப்படின்னா, என்னதான் ஒரு பெர்சன் ஹைலி ஆக்டிவ், இன்னொரு பெர்சன் ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா கூட, அந்த எக்ஸர்சைஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு புதுசு தான். நெறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, நான் எவ்வளோ நேரம் நான் இருப்பேன் தெரியுமா? நான் எப்ப எந்திரிப்பேன் தெரியுமா? நான் எப்ப தூங்குவேன் தெரியுமான்னு, அதையும் இதையும் ரிலேட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அப்படி ரிலேட் பண்ணாம, இங்க வரப்பொழுது இது டே 1 இது டோட்டலா புதுசு. ஸோ இது என்னன்னு நம்ம இனிமே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்ன்ற ஐடியால ஆரம்பிக்கிறது நல்லது. பிளஸ் இப்படி ஆரம்பிக்கிறவங்களுக்கு மசில்ஸ், அதாவது ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு செஸ்ட் பிரஸ்ன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். செஸ்ட் பிரஸோ இல்ல புஷ் அப்ஸோ, அது செஸ்ட் மசிலுக்கானது. ஆப்வியஸ்லி நம்ம நம்மளுடைய செஸ்ட் மசில வந்து மூவ் பண்ணும்பொழுதோ, ஒரு பொருளை எடுக்கும் பொழுது, வைக்கும் பொழுது நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் நம்ம அந்த அளவுக்கு ஃபுல்லஸ்ட்டா நம்ம அத யுட்டிலைஸ் பண்றது கிடையாது. ஆனா நீங்க ஓகே. எக்ஸர்சைஸ்ன்னு பண்ணும்பொழுது, நம்ம புஷ் அப்ஸோ இல்ல செஸ்ட் பிரஸோ பண்ணும்பொழுது, நம்ம கம்ப்ளீட் கான்சன்ட்ரேட் பண்ணி, கம்ப்ளீட்டா என்கேஜ் பண்ணி நம்ம அந்த செஸ்ட் மசில யூஸ் பண்ணி நம்ம புஷ் பண்ண போறோம். அப்ப இமிடியேட்டா வரக்கூடியது வந்து டாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிலேட் ஆன்செட் மசில் சோர்னஸ் அப்படின்னு. ஸோ உங்களுடைய பாடி இமிடியேட்டா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு என்விரான்மெண்ட்ல இந்த மாதிரி ஹைலி ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது, ஒரு மெக்கானிக்கல் டென்ஷன் கிரியேட் ஆகுதுன்னா, அதோடைய இண்டிகேஷனா நமக்கு வரக்கூடிய அந்த ஆஃப்டர் பெயினும் அந்த சோர்னஸும் இருக்கும். இது புதுசா ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே கம்பல்சரி ஒரு வாரம் இருந்தே தீரும். ஒரு நாள்ல ஒரு 4 நாள்ல இருந்து ஒரு வாரம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கம்பல்சரி இருக்கும். நீங்க எப்படி தூக்குனாலும். ஒருத்தர் வந்து மாங்குன்னு வெயிட் போடுறான்னு அப்படின்னு கிடையாது. புதுசா ஆரம்பிக்கிற ஒருத்தர் ரொம்ப லைட்டா எந்த ஒரு இதுவுமே ரொம்ப லைட்டஸ்ட் வெயிட்லயே ஒர்க் அவுட் பண்றாருன்னா கூட, அவங்க ஸ்பெசிஃபிக்கா மசில் என்கேஜ் பண்ணி பண்றதுனால, அந்த ஒரு பெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். மேபி பெயினோட லெவல் வேணா டிஃபர் ஆகலாம். பட் பெயின் கம்பல்சரி இருக்கும். பல பேர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வலி வந்தோனயுமே, "என்னது இவ்ளோ வலிக்குது? நம்மளால கைய மூவ் பண்ண முடியல. என்னால டெய்லி ஆக்டிவிட்டி என்னால பண்ண முடியலன்னு" சொல்லி நெறைய பேர் குவிட் ஜிம்ம பண்ணிடுவாங்க. விடுறவங்க இருக்காங்க. அதான். ஆமா. அப்படியே ஸ்டாப் பண்ணிருவாங்க. பட் விஷயம் என்ன போன அப்படின்னா, இதனால எபிசோட்ல தான். ம். போன எபிசோட்ல நம்ம பேசின மாதிரி தான். அந்த சாவி கீழ விழுந்துட்டா கூட ஆம்ஸோட அப்படியே ஷோல்டரோட போய் அவ்வளோதான். எடுக்கிறது. அந்த அவ்வளோதான். மாதிரி. அந்த மாதிரி பண்ண முடியாம, அதான். அது பாத்ரூம்ல உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது. குளிக்கும்போது சோப்பு போட முடியாது. சோ இந்த மாதிரியான ஒரு வேதனைகள் எல்லாம் நம்ம வந்து இது தேவையா எனக்கு? நான் வந்து ஹெல்தியா இருக்கணும்னு நினைச்சு இப்படி ஆயிட்டேன். ஒருவேளை என் லைஃப் ஃபுல்லா நான் இப்படிதான் இருந்துருவேனோ? அப்படின்ற ஒரு கேள்வியில அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா, டோட்டலா ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இல்ல இது நமக்கு செட் ஆகாதுன்னு நினைச்சு அவாய்ட் பண்ணிருவாங்க. ஆனா அது ரொம்ப ரொம்ப டெம்பரரி. ஒரு 4, 5 நாள் தான் இருக்க போறது. சோ அப்படி கரெக்ட். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பெயின் வரப்போகுது அப்படின்றதுனாலயும், இன்னொன்னு புதுசா ஆரம்பிக்கிற ஒருத்தவங்க எக்கு தப்பா எதையாவது பண்ணி எங்கேயாவது புடிச்சுக்க கூடாது. ஏன்னா மசில் சோர்னஸ் தனி. அது இல்லாம உங்களுக்கு எங்கேயாவது கிராம்ப் ஆகிடுச்சு அப்படின்னா, எங்கேயாவது சுளுக்கு பிடிச்சுக்கிச்சுன்னா, வித்தியாசமும் தெரியாது. ஆமா. வலிக்குதுன்னு தான் தெரியுமே கரெக்ட். தவிர, இது தெரியாது. இன்னும் சில நேரம் சில எக்ஸர்சைஸ தப்பா போட்டாங்கன்னா, ஜாயிண்ட் பெயின் வரும். சோ இவ்வளவு விஷயங்கள் புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் அவங்க போட்டு அதாவது மென்டலாவும் சரி, பிசிக்கலாவும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு லைட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஆனா இதுலயும் சில பேர் பண்ணுவாங்க. ஓகே. இப்ப மாஸ்டர் வந்து டேய் லைட்டா எடுறா, 10 கிலோ ஒரு 10 ரெப்ஸ் போட்டு போடா, 10 கிலோலாம் தொட்டுறாதடான்னாலும், அவர் அங்கிட்டு திரும்புற நேரம் இங்க தம்புல மாத்தி ஒரே 4 பார் எப்படி ஆர்ம்ஸ் கரெக்ட். ஏத்துறேன்னு ஏத்திக்கிட்டு இருப்பானுங்க சைடுல. போனா அடுத்த இந்த நாள் கைய நீட்ட கருணாகரன் முடியாது. காமெடி ஒண்ணு இருக்கும்ல. வேணா பண்ணிரு ரிஸ்க். அட சும்மா இருங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடிங்க அப்படின்னு ஆ. நல்லா யோசிக்கிட்டியா நல்லா யோசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு யுஃபோரியா தான் அது. நம்ம ஜிம்முக்கு ம். வந்துட்டோம். அது ஒரு நாள்ல வந்து ஆர்ம்ஸ் ஏத்திடலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜ்ல வந்து அவன பார்த்து தான் நான் ஆக்சுவலி ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சேன். சரியா? ம். ஆனா அவன் எந்த அளவுக்கு ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னா, அவனோட பாடி வந்து எப்பவுமே பம்ப்லயே தான் இருக்கும். சரியா? ம். ஏன் பம்ப்லயே தான் இருக்கும் அப்படின்னா, ஆ ம். சாப்பிடுறதுக்கு முன்னாடி, அதாவது காலையில தம்பிள் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிருப்பான். ம். அதுக்கப்புறம் வந்து திரும்பி மதியம் வந்து அந்த பம்ப் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து மதியம் சாப்பிடறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பம்ப் பண்ணிட்டு போவான். சும்மா ஒரு 3 ஆ. செட்டு. சரியா? ஆ. ஆ. அதுக்கப்புறம் திரும்பி ஆ. சாயந்தரம் வந்து பம்ப் பண்ணிட்டு போவான். ஒரு 2 நாள் ம். அவன் ஒர்க் அவுட் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ம். சொய்யின்னு காத்து போன மாரி இறங்கிருவான். ம். ஏன்னா புரோட்டீன் எடுக்கிறது கிடையாது. ஃபுல்லா கார்ப்ஸ் தானே. ஓகே. அதிகபட்ச புரோட்டீனே என்ன இருக்கும் அப்படின்னா, காலேஜ் ஹாஸ்டல்லலாம் வந்து அந்த ஊற வச்ச சுண்டல் மட்டும் தான் இருக்கும். அத சட்டி சட்டியா ம். போட்டு திங்க வேண்டியதான். அந்த மாரி இருக்கும். ம். ஆனா ம். பாத்தீங்கன்னா, அப்படியே சல்லுன்னு ஊருக்கு போயிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு வந்து பார்த்தோம்னா, அப்படியே சொய்யின்னு இப்படி ஒல்லி ஆயிடுவான். ம். திரும்பி அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் முதல்ல இருந்து ம். இந்த மாரி ஆயிட்டே ம். இருக்கும். ம். சோ அந்த மாதிரி இருப்பானுங்க.
பைத்தியக்காரனாட்ட எதுக்கு ஒர்க் அவுட் பண்றோம், ஏன் ஒர்க் அவுட் பண்றோம் ஒண்ணுமே தெரியாது. சும்மா மதியம் ஒரு தடவை பம்ப் பண்ணுவானுங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஓகே ஓகே. லேக் ஆஃப் கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் தான், வேற ஒண்ணும் இல்ல. நானே வந்து ஒரு சில ஒரு காலேஜ் படிக்கிறப்ப என்னெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா, நல்லா சாப்பிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல, சோறு குழம்பு மோறு ரசம்னு. அந்த டைம்ல என்னோட ஒர்க் அவுட் என்னவா இருக்கும் அப்படின்னா, 10 செட்டு புஷ்அப் 100 கவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் 5 செட்டு புல்அப்ஸ் 50 கவுண்ட்ஸ். சரியா? அதாவது 10 இல்ல கொஞ்சம் கடைசி 3 செட்டுக்குலாம் முடியல அப்படின்னா 6 6 5 5ன்னு போட்டுக்கிறது. ஸோ இந்த மாதிரி அது 5 செட்டு. அதுக்கப்புறம் 5 செட்ஸ் ஆஃப் டிப்ஸ், 10 50 டிப்ஸ். டெய்லி இதே தான் இருக்கும். டெய்லியும் போவேன், புஷ்அப் புல்அப் டிப்ஸ், புஷ்அப் புல்அப் டிப்ஸ். அப்ப லெக் போட மாட்டேன். இப்ப நீங்க புஷ்அப்ஸ் அண்ட் டிப்ஸ் சொன்னீங்கல்ல, இது நிறைய பேர் பிகினர் இருக்கிறவங்களுக்கு ஒரு, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல புதுசா வர்றவங்க என்ன கேட்பாங்கன்னு, இது ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. எனக்கு புஷ்அப் பண்ண தெரியாது, புல்அப்ஸ் பண்ண தெரியாது, டிப்ஸ் தெரியாது, இப்ப நான் எப்படி வார்ம் அப் பண்றது, இல்ல நான் எப்படி எக்ஸசைஸ் பண்றது, இதுதானே பேசிக்ஸ்ன்றாங்க, எனக்கு இதுவே தெரியாதே, நான் எப்படி ப்ராக்ரஸ் பண்ணுவேன் அப்படின்னு. ஒரே விஷயம்தான் இதுதான். இதெல்லாமே, அதாவது இந்த சொன்ன 3 எக்ஸசைஸ்மே கொஞ்சம் ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பாடி அடாப்ட் ஆகி அதுல நம்ம ப்ராக்ரஸ் பண்ணி அப்புறம் தான் நம்ம அந்த எக்ஸசைஸை மாஸ்டர் பண்ணுவோம், அந்த மாதிரியான எக்ஸசைஸ். ஸோ அதனால யாராவது வந்து எய்தர் இதை வார்ம் அப்ல போட்டு இது பண்ணி தான் ஆகணும்னு சொன்னாலும் அது தப்பு. இல்ல இதை நான் மாங்குன்னு நான் பண்ணி இதை நான் ட்ரை பண்றேன், நான் சொல்றது வந்து இதை நான் ஆக்சுவல் எக்ஸசைஸ் மாதிரி நான் பண்றேன், இல்ல பண்ண முடியாம, இல்ல எனக்கு பண்ண வரல, எனக்கு ஒரு புல்அப்ஸ் கூட வர மாட்டேங்குது, எனக்கு புஷ்அப்ஸ் எனக்கு வரல அப்படின்னு நினைச்சு ஸ்டாப் பண்றதுமே தப்பான விஷயம். இது வந்து கொஞ்சம் ஸ்கில், இது வந்து ஒரு ஸ்கில் மாதிரி தான். புஷ்அப்ஸ்ன்றது ஒரு ஸ்கில் மாதிரி தான். நீங்க அதை வந்து அதை லேர்ன் பண்ணி அதுல சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு ப்ராப்பரா ப்ராக்ரஸ் பண்ணி தென் அதுக்கப்புறம் நீங்க அதுல வந்து ஓகே நமக்கு இந்த மிஸ்டேக்ஸ் இருக்கு, இது கரெக்ட் பண்ணணும், ஷோல்டர் ரொம்ப ஜெர்க் பண்றோம், நம்ம கை ரொம்ப மூவ் பண்றோம், இதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணி நீங்க மாஸ்டர் பண்ணுவீங்க. அதனால புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் டிப்ஸ் இது ஆக்சுவல் எக்ஸசைஸாவோ வார்ம் அப்பாவோ எடுத்துக்கிட்டு இது ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சுக்கூடாது. என்னன்னா நேத்து ஒரு 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 இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருங்க, பேர் சொல்லல, நான் அதை பத்தி பேசும்போது நம்ம டீட்டெயிலா பேசுவோம். பட் அது போட்டிருந்த ஒரு ஸ்டேட்டஸ் என்ன போட்டிருந்தான்னா, ஒரு 4-5 இன்ஃபர்மேஷன் போட்டு அதுல ஒரு இது இருக்கு, இஃப் யூ கேனாட் டூ 10 புல்அப்ஸ் இன் அ ரோ அப்படின்றது ஒரு கேட்டகரி ஆட் பண்ணி, கரெக்ட், நீங்க வந்து ஃபிட் அப்படின்னா, ஆமா அப்படி போட்டான். தேவையே இல்ல, எவனும் போய் தினமும் நான் பாரு 10 புல்அப்ஸ் இன் அ ரோ நான் எடுக்கிறேன் பாத்தியா, ஒன்னும் பண்ண போறது இல்லை, எவனும் ஒன்னும் கொடுக்க போறது கிடையாது. அதாவது லைஃப் அவுட் சைட் ஜிம்ல இதெல்லாம் தேவையே இல்லை. நான் வந்து வாரத்துல 2 தடவை தான் புல்அப் எடுப்பேன். சரியா? அதுவும் வந்து சரி விங்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும், ஷோல்டர் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பைசப்ஸுக்கு கூட வந்து நான் இது போட மாட்டேன், அந்த இது சொல்லுவாங்கல்ல சின்னப்ஸ் போட மாட்டேன். அது எப்பாவது ஒர்க் அவுட்ல எனக்கு கொடுத்தாங்கன்னா போடுவேன், இல்லாட்டி போட மாட்டேன். அதுக்காக வந்து இப்ப நான் ஃபிட் இல்லைன்னு ஆயிடாது, புரியுதா? இப்ப நான் எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிச்சிருந்ததுனாலோ என்னால போட முடியாது. இன்னொன்னு, நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், புல்அப் எனக்கு வரல அதனால குவிட் பண்றேங்கிற கேட்டகரி நிறைய. சரியா? அதாவது வந்து 1 மாசம் வந்துகிட்டு இருப்பான், ஆனா அவனுக்கு புல்லப்பே வந்திருக்காது. சரியா தம்பி? இட் டுக் 3 months to 3 months ஃபார் மீ டு கெட் அ ஃபர்ஸ்ட் புல்லப்புங்கிறேன் நானு. எனக்கு எந்த ட்ரெயினரும் கிடையாது, எனக்கு எந்த மென்டாரும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் வந்து சும்மா தொங்கிட்டு இருப்பேன், அப்படியே பிடிச்சி தொங்குவோம், புஷ்அப் தானே புல்லப் தானே வரல, சரி தொங்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்றது. அதுக்கப்புறம் லைட்டா அந்த ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டரை மட்டும் லேசா மேல மேல தூக்கி லைட்டா ஒரு ஜெர்க் மாதிரி ஷோல்டர் இது பண்ணுவோம்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அதை ஸ்ட்ரெக்ஸ் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி லைட்டா ஷோல்டரை மட்டும் தூக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் பாடி ஓரளவுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே நான் மேல போக ஆரம்பிச்சேன். அப்போ கரெக்டா வரல. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கரெக்டான புல்லப்பே நான் எடுக்கிறேன். அப்ப அந்த 3 மாசம் கழிச்சு அந்த ஃபர்ஸ்ட் புல்லப் எடுக்கிறப்ப என்ன மனசுக்குள்ள ஒரு இன்பமா இருக்குது ஐயா அப்படிங்கிற ஒரு இது வருது இல்லையா? அதுக்கு எனக்கு வந்து ஒரு 3 மாசம் தேவைப்படுது, என் பாடி அதுக்கு அடாப்ட் ஆகுது. அது எல்லாத்துக்கும் 3 மாசம் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் 1 மாசத்திலே 5 புல்லப் எடுக்கலாம், ஒரு சிலர் 10 நாள்ல கூட எடுக்கலாம். அது தேர் எபிலிட்டி தானே, அது சொல்ல வரேன். அதனால வந்து நீங்க டிமோட்டிவேட் ஆகணுங்கிற அதுதான். சோ அதனால இந்த எக்ஸசைஸ் ஒரு கிரைட்டீரியா இந்த மாதிரி எல்லாம் வச்சு யாரும் எதுவும் இது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். சோ அதுதான் அந்த போட்டிருந்ததுல அப்படிதான் போட்டுருந்துச்சு, 10 புல்அப்ஸ் இன் அ ரோ. இதெல்லாம் உங்களுடைய ஃபிட்னஸோ இல்ல இதெல்லாம் நீங்க பண்ணிருந்தாதான்
நீங்க அடுத்த லெவல் போக முடியுமோ அப்படிலாம் சொல்லுவானுங்க. ம், அதெல்லாம் எதுவுமே ம், கிடையாது. சரிங்களா? ஒவ்வொருத்தவங்களுடைய எனர்ஜி லெவல், ஸ்ட்ரென்த் லெவல், கோல் இதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். ம், ஜிம்முக்கு வெளியில நம்ம பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், பெர்சனல் லைஃப் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணாம உங்களுடைய ஒர்க் அவுட் ஸ்டைல் இருக்கணும். அதுல நீங்க ம், எந்த அளவுக்கு ம், சேலஞ்சிங்கா, எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். பட் இங்க ம், சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நான் அங்க பண்ண போறேன். அப்படிங்கிற ம், அளவுக்கு நம்ம காம்படிஷன் பண்ண போறதோ, இல்ல இது நம்மளுடைய ஃபுல் டைம் தான் பண்ண போறது கிடையாது. அதனால இவ்வளவு ம், சீரியஸாவோ, இல்ல இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இது பண்ணியே ஆகணுமா? அப்படின்ற ஒரு கொஸ்டினோ, மைண்ட் செட்டோ இருக்க வேண்டாம். இதுதான் மேஜரா பிகினரா ஆரம்பிக்கிறவங்களுக்கு. ஏன்னா பிகினரா ஆரம்பிக்கிற நெறைய பேர் கேட்கறதும் அதான். ப்ரோ என்னால வாரத்துல 6 ம், நாள் ஜிம்முக்கு போக முடியாது. அப்படிம்பாங்க. ம். தேவையில்லடா 6 நாள் ஏன்டா போற? 3 நாள் போ முடியுமா? போ முடியும். 3 அவ்வளோதான். நாள் போ, 1 நாள் விட்டு 1 நாள் ரெஸ்ட் எடு. ஜாலியா பண்ணு. ஆரம்பி. அதுதான். ஸோ அந்த ம், மாரி அதனால பிகினரா ஆரம்பிக்கிறவங்க முதல்ல இந்த டாம் சொன்னேன்ல, அதனாலயும் ம், சரி, ம், ம், தென் நீங்களும் ஓரளவுக்கு பேலன்ஸ், ஸ்டெபிலிட்டி அந்த எக்சர்சைஸ் பத்திலாம் பழகுறதுக்கு, அதனால எடுத்த ம், உடனேயுமே ஹெவி வெயிட்டோ, ஹெவியாவோ இல்ல ஒரே நாள்ல நெறைய பண்றேன். நான் ஒரு 1 1/2 ஹவர்ஸ் எனக்கு டைம் ம், இருக்கு. ஃபுல்லா நான் ஜிம்ல ஸ்பெண்ட் பண்றேன். அப்படிலாம் எக்ஸ்ட்ரீமா ம், பிளான் பண்ணாம, இனிஷியல் டேஸ்ல லைட்டா ம், எடுத்துட்டு போக, போக, போக இந்த டாம்ஸும் ம், குறைஞ்சிரும். ஸோ அப்படின்றப்ப அந்த ம், மசில் டைட்னஸ் அந்த இது இருக்காது. நீங்க ஓரளவுக்கு பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ம், என்ன எக்சர்சைஸ் பண்ணாங்களோ, அத அவங்க இம்ப்ரூவ்மென்ட் போறது. இதெல்லாம் பண்ண, 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 ம். பண்ண அவங்க ப்ராக்ரஸ் அவங்களாவே விசிபிளா பார்க்க முடியும். அப்படி இல்லாம கரெக்ட். லைக் அந்த டூ ஆர் நத்திங் ஆட்டிட்யூடோட ஸ்டார்ட் பண்றது என்னைக்குமே வந்து டேஞ்சர். ம், ம், ம். நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல முன்னாடி சொன்ன மாதிரி தான். லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் தான்டா நீ உன்னோட ட்ரீம் பாடி அச்சீவ் பண்ண முடியும். தட் இஸ் நத்திங் கால் ட்ரீம் பாடி. பட் உன்னோட கோல் இருக்குல்ல, கோல்னு சொல்லலாம். ம். கோல்னு சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏன் ட்ரீம் ம். பாடி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ட்ரீம் பாடிங்கிறது உனக்கு கிடையாது. லைக் ம். இப்போ ஒரு படத்துல காட்டுற ஒரு ரித்திக் ரோஷன் வார் படத்துல காட்டுற பாடியோ இது எல்லாமே கிம்மிக்ஸ் தான். அவங்க ம். வந்து எக்ஸ்ட்ரீம் டயட்டுக்கு போய், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உல்வூரின் படத்துக்கு வந்து லோகன் வந்து உடம்பேத்திருப்பாரு. ஐ மீன் சாரி, ஹுக் ஜாக்மேன் வந்து உடம்பேத்திருப்பாரு. அவரோட ஆமாமா. போஸ்ட் இன்டர்வியூ எல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டூனாலாம் ம். என்னால ஒரு ஸ்டேஜ்ல சாப்பிட முடியல, அதனால வந்து ம். நான் வந்து போட்டு மிக்சியில அடிச்சு குடிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படிம்பாங்க. என்னடா ஏதாவது ஜூஸ் குடிக்கிற மாதிரி குடிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு தான் அதை கொண்டு வராங்க. இந்த எண்டு நம்ம ஒன்றும் சினிமா ஆக்டராவோ இல்ல வந்து ஒரு பாடி பில்டிங் ஸ்டேஜுக்கு ஏறாலோ கிடையாது. நம்ம ஒரு ம். ஆவரேஜ் லைஃப் லீட் பண்ற ஒரு காமன் மேன். காமன் டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ்ல எனக்கு வந்து ஒரு தொப்பை இல்லாத ஒரு ஃபிளாட் வயிறோட நீட்டா கொஞ்சம் பார்க்கறதுக்கு மஸ்குலாரிட்டியோட நான் வந்து என்னோட பிசிக்கை மெயின்டைன் பண்ணி என் ஃபிட்னஸை தான் நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட வரணும். இப்போ ஸ்டேஜ் ஏறுறவங்க அவங்க டோட்டலி டிஃப்ரெண்ட், அவங்க டைனமிக்ஸ் டிஃப்ரெண்ட். அது நமக்கு தேவையில்ல. நீ சும்மா வந்து ஆஃபீஸ்ல கெத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி நீ ஸ்டெராய்டு எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அது ஒரு தப்பான அப்ரோச். அதை நிறைய பேர் பண்ணுவானுங்க இங்க. அதனால அதையும் வந்து இது பண்ணிக்கிறேன். அடுத்த இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கேட்டகரி இருப்பானுங்க. இந்த கேட்டகரி நீங்க பாத்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. எவ்வளவு நேரம் ப்ரோ ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா, நான் 2.5 மணி நேரம் பண்ணுவேன் ப்ரோ அப்படிம்பானுங்க. சரியா? ஒரு 6 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதை கேட்கிறப்போ 2.5 மணி நேரம் பண்ணுவானா, என்ன அப்படி என்ன 2.5 மணி நேரம் இவன் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்தா எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பான், அடிச்சு நவுத்துவான். பார்த்தா 2.5 மணி நேரத்துக்கு எனர்ஜி வச்சிருப்பான். கூப்பிட்டு வச்சு ப்ராப்பர் ஃபார்ம்ல 2 நிமிஷம் ஒர்க் அவுட் போடுறா அப்படின்றேன். போட்டுட்டு ப்ரோ ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்குன்ட்டு போய் வாந்தி எடுத்துட்டு வந்துட்டான். சரியா? அந்த 2.5 மணி நேரம் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, சும்மா தம்பல் எடுத்து இஷ்டத்துக்கு இப்படி இப்படின்னு தூக்குறது, அந்த கார்ப்ஸ்ல இருக்கிற எனர்ஜி முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் அடைஞ்சுக்கிறானுங்க அப்படின்னா, எனக்கு வந்து நிறைய எனர்ஜி இருக்கு, நான் வந்து அங்க பாருங்க அவங்க பண்றதோட நான் நிறைய நீங்க பண்ணிட்டேன் ஈகோல ஆட வேண்டியது. அதுக்கப்புறம் கூப்பிட்டு கரெக்டான ஃபார்ம்ல 2 இது ஒர்க் அவுட் போடுறா, புஷ்அப் போடுறான்ற தலை சுத்தி ஓடிட்டான். சோ இந்த மாதிரி இருப்பானுங்க. சோ இவங்கள பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல அத பத்தி இப்ப அப்படியே சொல்லுங்க வரைக்குமே கொஞ்சம். இல்ல நீங்க இப்ப சொல்றவங்க இப்ப வரைக்குமே கண்ணு முன்னாடி வருவாங்க. இப்ப வரைக்குமே ம். ஜிம்ல ஜாயின் பண்ணி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, 2.5 மணி அவங்களுடைய நேரம் பண்றாங்களா? பண்ணுவான் தாராளம். ம். நான் முடிச்சு ஓகே, ஓகே. கார்டியோ முடிச்சுட்டு கிளம்புறேன் அப்படிங்கிறப்ப, வாங்க செஸ்ட்ல 12வது எக்ஸர்சைஸ்ம்பானு. என்னடா செக்ஸ்ல 12வது போய்க்கிட்டே இரு எக்ஸர்சைஸா? அவ்வளோதான். என்னடா டேட்டா பேஸ்ல ம். அவ்வளோதான்டா இருக்கு. வேற என்னடா பண்றீங்க? ம். ஸோ ம். அந்த மாரிலாம் இருக்கும். நான் ம். என்னுடைய எப்படி சொல்றது? நான் கரெக்ட்டா அந்த சர்டிஃபிகேஷன் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி டைமிங்ல நான் போயிருந்தப்ப ட்ரெய்னர் அப்படிதான் பண்ணுவாரு. ஓகே. ம்ஹ்ம். என்னென்ன முடிச்சிட்டீங்க அப்படின்னா, நான் லிஸ்ட் போடுவேன் நானு. செஸ்ட் எக்சர்சைஸ்னா, ம். ஓகே. ஃபிளாட்ல ம். மிஷின் பிரஸ்ஸு, டம்பிள் பிரஸ்ஸு, ம். பார்பல் பிரஸ்ஸு. ம். ரைட். அடுத்து ம். இன்க்ளைன்ல மிஷின் பிரஸ்ஸு, டம்பிள் பிரஸ்ஸு, பார்பல் பிரஸ்ஸுன்னு. ரைட். அடுத்தும்பாரு. அடேங்கப்பா! அப்படி அந்த ம். மூவ்மெண்ட்ல அவ்வளோதான். முடிஞ்சுச்சு. இப்ப வேற ம். எக்சர்சைஸ் இல்லையேடா! ஏதாவது உனக்கு நான் குடுக்கணுமேன்ற அளவுக்கு அவர் இருப்பாரு. ம்.
நான் வந்து அடேங்கப்பா. டைம் ஆச்சுங்க, ஆஃபீஸ் லேட் ஆச்சுங்க, நான் கிளம்புறேங்கன்னு சொல்லி ஓடி வந்திருக்கேன் நானு. ம், நான் அப்புறம் ஓரளவுக்கு இந்த படிக்க தான் தெரிய வருது. நான் இவ்வளவு நாள் வந்து ம், டயர்டு தான் இருக்கேன். நான் அந்த ம், எக்சர்சைஸ் அவ்வளவு ம், ம், எஃபெக்டிவா பண்ணது கிடையாது. அதிகமான ம். பேர் வந்து அவங்களுடைய ஒர்க் அவுட் வந்து எவ்வளவு எஃபிஷியன்ட்டா இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்களுடைய டயர்ட்னஸ் அத வச்சு கரெக்ட். தான் அவங்க எவாலுவேட் பண்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ம், நீங்க ரொம்ப ம், ம், நேரம் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க டயர்ட் ஆயிடுறீங்க. அது ஒரு 1 ம், மணி நேரம், 1 1/2 மணி நேரத்துக்கு உட்காந்து ஒரு ஒரு லைட் வெயிட்ட போட்டு, இல்ல அந்த வெயிட் உங்களுக்கு எங்கேஜிங்கா ம், கூட இருக்காது. நெறைய ம், பேர் என்ன ம், பண்றாங்கன்னா, ஒரு வெயிட்ட தூக்குறோம். ஓகே பைசெப் கர்ல். ஓகே கீழ இருந்து அப்படி கைய ம், மடக்கி கீழ இருக்கணும். அவ்வளோதானே. ஓகே எத்தன 10 ரெப்பா? ம், ஓகே 1, 2, 3, 4, 5, 6, 7 10 முடிஞ்சுச்சு. வச்சுறது அவ்வளோதான். ஸோ ம், அப்ப ம், ம், இத்தன நம்பர்ஸ் பண்ண சொன்னாரு, இத்தன செட் பண்ண சொன்னாரு, இந்த எக்சர்சைஸ் பண்ண சொன்னாரு. நான் பண்ணிட்டேன். அடுத்து என்ன? ம், இப்படி ம், அது எல்லாமே ம், ஒரு ம், ஒரு 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 ஜஸ்ட் மூவ்மெண்ட் மாரி தான் அவங்க அப்ரோச் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப தான் என்னன்னா, நெறைய பண்ணும்போது டயர்ட் ஆயிடுறாங்க. இல்ல ம், நான் ஒரு 1 மணி நேரம் பண்ணா கரெக்ட்டா இருக்குங்க எனக்கு. நான் ஒரு 1 1/2 மணி நேரம் பண்ணா எனக்கு கரெக்ட்டா இருக்குங்க. அப்படின்னு ம், டைம பேஸ் பண்ணி நீங்க சொன்ன மாரி அவங்களுடைய எனர்ஜி அப்படியே குறையும். சாப்பிட்டு வந்தது இந்த கார்ப்ஸ் எல்லாம் அப்படியே ரெட்யூஸ் ஆகும். அப்ப ம். டயர்ட் ஆனோனே, அப்பாடா! எஃபெக்டிவான வொர்க் அவுட்ரா அப்படின்றுவானுங்க. ஆமா. ம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் மேஜரா எல்லாரும் பார்க்கிறது. கிட்டத்தட்ட ஒரு ஓகே. 70% கிட்ட நெறைய பேர் இப்படிதான் அப்ரோச் பண்றாங்க. கொஞ்சம் ம், ஒரு சில ம், ம், பேர் ஓரளவுக்கு அதாவது மேக்ஸிமம் பிராக்டிஸ் பண்ணுனவங்க, இயர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். இல்ல இதுதான் பண்ணணும். இவ்வளவு போதும் அப்படின்னு. இல்ல ம், ஓரளவுக்கு இது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோ, இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்றவங்க ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிறாங்க. அப்படி இல்லாம ம், ஸ்ட்ரெய்ட் ம், ம். ஃபார்வர்டா ஆரம்பிக்கும் பொழுது, பெரிய அளவுல அவங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணி லேர்ன் பண்ணல அப்படின்றப்ப, இது ரொம்ப காமனான விஷயம். இதுதான் எல்லாரும் பண்றாங்க. 1 ஹவர் வொர்க் அவுட் டக்குனு பண்ணுவேன். இப்படி பண்ணுவேன். ராட் மேல விழுந்து கைய உடைச்சுக்குவானுங்க. ஆமா இதுதான். இது அவங்க எப்ப அத கொண்டு போறாங்களோ, அப்ப அது இதுவாயிருது. எக்சீட் ம், ஆகுறாங்களோ, ம், பட் ஆப்வியஸ்லி வந்து இது அந்த அளவுக்கு வெயிட் இது பண்ணி போவாங்களான்னு தெரியல. நெறைய நேரங்கள்ல ம். அவங்க எதிர்பார்த்த கோல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம். கரெக்ட். இவ்வளவு நாள் வொர்க் அவுட் பண்ணிட்டு ம், இருப்பாங்க. ம், அத அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டா அத பட்டி டிங்கரிங் பண்ணி, சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய ரிசல்ட்ஸும் சரி, அவங்க அவங்களுக்கே ஒரு ப்ராக்ரஸ் அடைஞ்சிருப்பாங்க. அது நெறைய பேரு ம், ம், ம். பண்ணாம விடுறதுக்கான சான்ஸஸும் இதுதான். ஸோ அதனால கரெக்ட். சரி இவ்வளவு சொல்லியாச்சு. இப்ப எப்படிதான் அத ம், பார்க்கறது அப்படின்னா, அ எனர்ஜி லெவல் டவுன் ஆகுறத வச்சு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எவாலுவேட் பண்ணக்கூடாது எக்ஸர்சைஸ. அதாவது ம், சாரி உங்களுடைய ம், ம், ட்ரெய்னிங் செஷன. அடுத்து ஹவர்ஸ் ம். பேஸ் பண்ணி நம்மளுடைய ட்ரெய்னிங் செஷன வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. 1 1/2 மணி நேரம் கரெக்ட். ம், நான் பண்ண போறேன். 1 மணி நேரம் பண்ண போறேன்னு பண்ணக்கூடாது. ம், எப்ப ம், ட்ரெய்னிங்னாலும் அதுல ஒரு பிளான் இருக்கும். ம், எக்ஸாம்பிளுக்கு இப்ப செஸ்ட் வொர்க் அவுட். நான் சொல்றது வந்து கிளாசிக் ம், ஸ்ப்ளிட். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ம், மசில் குரூப்ப மட்டும் எடுத்து பண்றதுக்கு. அப்ப ம், 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 செஸ்ட் மசில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, செஸ்ட் மசில்க்கு நீங்க மிட், அப்பர், லோவர் இது 3 பார்ட். இந்த ம், 3 பார்ட் ஆஃப் மசில்க்கு நீங்க 3 டைரக்ஷன்ல அதாவது சாரி 3 ஆங்கிள்ல அதாவது ஃப்ளாட்டு, ம், ம். இன்க்ளைன், டிக்ளைன் இந்த 3 இன்க்ளைன், டிக்ளைன். ஆங்கிள்ல ம், ஆ இது 3ல பண்ணோம். அதாவது பிரஸ்ஸிங் அண்ட் ஃப்ளையிங் மூவ்மெண்ட்ஸ் அவ்வளோதான். இந்த 3 ம், ம், மூவ்மெண்ட்ல ம், ம். நம்ம ஒரு 4 எக்சர்சைஸ், ஒரு 5 எக்சர்சைஸ் அதிகபட்சம் வச்சுக்கிட்டு, அதுலயும் கேட்பாங்க. "என்னங்க இவ்வளோ கம்மியா சொல்றீங்க?" அப்படின்னு. அதாவது நம்ம ம். ப்ராப்பரா பண்றோம் அப்படின்னா, இந்த 5வது எக்சர்சைஸ்க்குலாம் கை மூவ் ஆகாது. அது கை மூவ் கவுண்டமணி மாரி ஆகாதுங்கிறது அ கவுண்டமணி மாரி, "போடா போய் பண்றா முதல்ல 5 பண்ணிட்டு வாடா போடா" அப்படிங்கிற மாரி துரத்தி விட்டுறலாம். ம், அதான். ம், அதாவது நான் சொல்றது கை மூவ் ஆகுதுன்னா, லைக் அந்த அளவுக்கு இல்ல. பட் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இனிஷியலா இருந்தத விட இப்ப உங்களுடைய செஸ்ட் மசில் ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. உங்களால அந்த அளவுக்கு புஷ் பண்ண ம், முடியல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அப்ப ம், அந்த அந்த மாரி எக்ஸர்சைஸ கரெக்ட்டா சூஸ் பண்ணி பண்றது. இப்போ எனக்கு சூஸ் பண்ண தெரியல அப்படின்னா, லைக் ஃப்ரீயா ஆன்லைன்ல நெறைய வொர்க் அவுட் பிளான்ஸ்லாம் இருக்கும். மசில் அண்ட் ஸ்ட்ரெங்த் ம், டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அங்க போனாங்கன்னா, அங்க ஃப்ரீ பிளான்ஸ் இருக்கும். சும்மா ஓப்பன் பண்ணி நீங்க ஒரு பிளான் எடுத்தீங்கன்னா, அந்த பிளான்ல அவங்க அது ஏன் நான் பிளான எடுக்க சொல்றேன் அப்டின்னா, நான் சொன்ன மாரி மிட்டோ, அப்பர், லோவர் செஸ்ட் இருக்கு அப்டிங்கிற இன்ஃபர்மேஷன் ம். பிகினர் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா கரெக்ட். அவங்களே ம், ஒரு கோலுக்காக ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்திருக்கானுங்க. வந்தவன பிடிச்சுட்டு "நீ படிச்சியா? செஸ்ட் அனாட்டமி தெரியுமா? ம், உனக்கு இந்த ம், மூவ்மெண்ட் உடைய இது என்ன தெரியுமா? இந்த எக்சர்சைஸ் எத அஃபெக்ட் பண்ணும்னு தெரியுமான்னு" நான் அவன படிக்க சொன்னேன்னு வைங்களேன், அதையும் ஓடிருவாங்க. ம், அந்த ம், அளவுக்கு தேவையில்ல. ம், பட் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆல்ரெடி ப்ராப்பரா எழுதப்பட்ட பிளான்ஸ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க அப்டின்னா, அவங்க ஓரளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்குவாங்க. போக அந்த அந்த ப்ராசஸ்லயே அவங்க இதெல்லாம் லேர்ன் பண்ணிருவாங்க. ஸோ அவங்க பெருசா தனியா எஃபோர்ட் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால இந்த மாதிரி பண்றது கரெக்ட்டா இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு பிளான் படி அப்படி போய் பண்றது தான் கரெக்ட்டே தவிர, ஹவர்ஸ் பேஸ் பண்ணியோ, உங்க டயர்ட்னஸ் பேஸ் பண்ணியோ, அந்த வொர்க் அவுட்ட வந்து நீங்க எவாலுவேட் பண்ணீங்கன்னா, அது ஒரு தப்பான ஒரு விஷயம்.
நிறைய நேரம் உங்களுடைய எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்குடா கரெக்ட். அப்படின்னு கிளம்பி போய் நம்ம வேலையை பார்க்க போக ஆரம்பிச்சிருவோம். நம்ம டே ஃபுல்லா நமக்கு எனர்ஜெட்டிக்கா ம் இருக்கும். ம் ஸோ அப்படிதான் ம் அது இருக்கும். டயர்ட் ஆகி போய் அப்படியே ம் டொங்கின்னு போய் இன்னைக்கு என்னடா வேலை பண்ண போறோம் அப்படின்னு இருக்காது. இன்னொன்னு, ம் இந்த ம் ம் புதுசா ஜாயின் பண்ற நிறைய பேர்த்த ஃப்ளோர் மாஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அளவுக்கு டயர்ட் ஆக்கி அனுப்பிச்சு விடுவாங்க வீட்டுக்கு. ம் ம் ஸோ ம். அப்படிலாம் ஆனா அது அது நீங்க இதுதான் கரெக்டான ஒர்க் அவுட்டோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அது வந்து தப்பு. நீங்க அந்த ஆமா. அளவுக்கு டயர்ட் ஆகணுன்ற அவசியம் தப்பான கிடையாது. ஒர்க் அவுட் அது. விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து எப்பவுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே சைக்காலஜி அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு. இது வந்து நானா டேர்ம் பண்ணிக்கிட்ட டேர்ம் தான், பட் சொல்றேன். முதல் நாளே வந்து ஒருத்தனுக்கு வந்து நீங்க உயிர் போற அளவுக்கு ஒர்க் அவுட் கொடுத்தீங்கன்னா, அடுத்த நாள்ல இருந்து அவன் வரமாட்டான், ஓடி போயிடுவான். சரியா? அதனால வந்து அவனுக்கு கிராஜுவலா ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரு 2-3 நாள் வந்து வார்ம் அப்லயும், அதுக்கப்புறம் லைட்டா இந்த தொட்டு தொட்டு ஒர்க் அவுட் பண்றதுலயும் தான் கொடுப்பாங்க. ஒரு 3-4 நாளைக்கு அப்புறம் ஓவரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் அவுட் கொடுப்பாங்க. சிலர் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க, சிலர் இதுன்னு சொல்லுவாங்க, ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டும்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். எல்லா மசிலையும் டச் அப் பண்றது. லைக் செஸ்ட்டுக்கு ஒரு ஒர்க் அவுட்டு, ஷோல்டருக்கு ஒரு ஒர்க் அவுட்டு, லெக்குக்கு ஒரு ஒர்க் அவுட்டு, இதுக்கு ஒரு ஒர்க் அவுட்டு அப்படின்ற ஒரு சின்ன சர்க்கியூட் மாதிரி வந்து உங்களோட பாடியை ப்ரஷ் அப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கார்டியோ பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அது செகண்ட் வீக் இருக்கு இல்லையா, அதுல இருந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ இவர் சொன்ன மாதிரி பேசிக் ஸ்பிளிட். இப்போ நான் இருக்கிறது வந்து இதுதான் பேசிக் ஸ்பிளிட்ல தான் இருக்கேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் ஒரு காம்போ ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், 2 மசில் குரூப் பர் டே அப்படிங்கிறத ட்ரை பண்ணி முடிச்சுட்டு, சரி அதுக்கப்புறம் இப்போ 3 மாசத்துக்கு ஒருக்கா ஒர்க் அவுட் மாத்துவோம் இல்லையா. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாள் வந்து அந்த கிளாசிக் ஸ்பிளிட்ல இப்போ எனக்கு செஸ்ட் இருக்கு அப்படின்னா, அந்த நாள் பைசப்ஸ்ங்கிற பாருங்க, சாரி, ஆப்ஸ் போட்டுப்பேன். ஸோ இது செஸ்ட் ஆப்ஸ். அதுக்கு அடுத்த நாள் பைஸ்ட்ரைஸ், அது ஒரு இதுல இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் வந்து விங்ஸும் ஆப்ஸும் இருக்கும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆப்ஸ், வாரத்துல 3 நாள் ஆப்ஸ் போட்டுக்கலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆப்ஸ் போட்டுக்குவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம பிகினர்ஸ்ல இருந்து மூவிங் இன் டு த ஒர்க் அவுட்ஸ். ஸோ என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளாசிக் ஸ்பிளிட்டை பத்தி கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கிளாசிக் ஸ்பிளிட்னா என்ன, அது வந்து எப்படி வந்து எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றோம். கிளாசிக் ஸ்பிளிட் அப்படின்னா என்னன்னா, லைக் அதான் ஒன் மசில் குரூப் பெர் டே. அதாவது மசில் குரூப் செஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, செஸ்ட் வந்து குரூப் ஆஃப் மசில்ஸ். சிமிலரா ஷோல்டர், பேக், லெக், பை ஆர்ம்ஸ். ஸோ இந்த மாதிரி குரூப் ஆஃப் மசில்ஸ் சேர்த்து ஒரு டேக்கு டார்கெட் பண்ணி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான். இது வந்து 4 நாள்லயும் இருக்கு, 5 நாள்லயுமே இருக்கு. ஆனா மேஜர் இது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு மசில் குரூப் தான் என்கேஜ் பண்ணுவாங்க. அன்னைக்கு அந்த மசில் ரிலேட்டடான எல்லா மூவ்மெண்ட்ஸையுமே அவங்க பெர்ஃபார்ம் பண்றது பண்ணிட்டு, தென் அடுத்த மசில் மூவ் பண்ணிடுறது. தென் எகெயின் சேம் மசில் எப்போ வரும் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் தான் வரும். ஸோ அப்படிங்கிறப்ப மண்டே செஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலி ஜோக்காவே சொல்லுவாங்க, மண்டே வந்து நேஷனல் செஸ் டே அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் அன்னைக்கு செஸ்ட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாம் நீ செஸ்ட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆப்வியஸா புதுசா ஜிம் ஜாயின் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே அந்த கிளாசிக் ஸ்பிளிட்டை பத்தி லைட்டா ஐடியாவோ இல்ல யாரோ சொல்லியோ இல்ல பிராக்டிஸ்லயோ பை பிராக்டிஸ் யாராவது ஒருத்தவங்களை பார்த்தோ அவங்களுக்கு அது தெரிஞ்சிரும். அண்ட் பிரச்சனை இல்லை, தாராளமா அதுல ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா, முதல்ல நமக்கு இப்பதான் புதுசா ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு செஸ்ட் மசிலுக்கான ஒர்க் அவுட்டும் பொழுது ஒரு எக்ஸசைஸ் உங்களால ப்ராப்பரா பண்ணிட முடியும், இன்னொரு எக்ஸசைஸ் ப்ராப்பரா பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொன்று உங்களுடைய பாடி ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கும். ஒன்னு அடாப்ட் பண்ண அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவைப்படும். இன்னொரு எக்ஸசைஸ் வந்து அடாப்ட் ஆயிருப்பீங்க, பட் அந்த அளவுக்கு வெயிட் தூக்க முடியாது, நீங்க கொஞ்சம் உங்களுக்கு மசில் எங்கேஜ் ஆகாது. ஒரு 5 எக்ஸசைஸ் இருக்கு அப்படின்னா உங்களால ஒரு 2 எக்ஸசைஸ் பண்ண முடியும், 2 எக்ஸசைஸ் ஓரளவுக்கு பண்ணுவீங்க, ஒரு எக்ஸசைஸ் சுத்தமா வராது. ஸோ இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் ஃபுல்லா ஒரு மசில் குரூப் டார்கெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு இல்லைனாலும் இன்னொரு எக்ஸசைஸ் மூலமா நீங்க கான்ஸ்டன்டா அந்த செஸ்ட் மசில் வந்து உங்களால அந்த மஸ்குலர் டென்ஷன், அதாவது மெக்கானிக்கல் டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க கிளாசிக் ஸ்பிளிட்டை ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஓகே, இந்த எக்ஸசைஸ்க்கு செஸ்டிங் எங்கே ஃபீல் ஆகும்னா அவங்களால அதை கரெக்டாக மசில் மைண்ட் மசில் கனெக்ஷன் வச்சு பண்ணிட முடியும். இன்னொன்னு, புதுசா பண்ணும் பொழுது ஆப்வியஸா உங்களுக்கு வந்து அந்த சோர்னஸ் வந்து அதிக நாட்கள் இருக்கும். இப்போ மண்டே செஸ்ட் பண்றோம் அப்படின்னா டியூஸ்டே வெனஸ்டே வரைக்கும் நல்லாவே அந்த சோர்னஸ் இருந்து ஒரு தேர்ஸ்டே அப்படியே லைட்டா குறைஞ்சிரும். தென் அப்புறம் ஃப்ரைடே சுத்தமா இருக்காது. நம்ம அடுத்து ஒரு சாட்டர்டே சண்டே லீவ் எடுத்து திரும்பி மண்டே வரப்ப நம்ம திரும்ப ஃப்ரெஷ்ஷா இருப்போம். எகைன் நீங்க செஸ்ட் மசில் நீங்க ஃப்ரெஷ்ஷா நீங்க ஹிட் பண்ணுவீங்க. அந்த 1 வீக் கேப்ல திரும்ப சேம் எக்ஸசைஸ் மூவ்மெண்ட்டை ரெப்ளிகேட் பண்ணும் பொழுது கொஞ்சம் பெட்டராகும் நம்ம.
வெயிட் வைஸோ இல்ல கரெக்ட். ஃபார்ம் வைஸோ இல்ல அதோடைய ஸ்டெபிலிட்டி வைஸோ நம்ம பெட்டர் ஆகும். அப்படிங்கும் பொழுது புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ஆப்வியஸா நல்லாவே இதுவா இருக்கும். இன்னொன்னு, இப்போ செஸ்ட் மட்டும் சொன்னேன். அடுத்த நாள் இப்ப பேக் இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் ஷோல்டர் இருக்கு. இப்ப இதுடைய சோர்னஸ் எல்லாம் அடுத்தடுத்த நாள் நமக்கு அப்படியே அடுத்தடுத்து வந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டராவே இருக்கும். நிறைய நேரங்கள்ல அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு செஸ்ட் மசில் ரொம்ப சோர்னஸ் அதிகமா இருக்குன்னா, ஷோல்டர் எக்ஸசைஸ்ல கொஞ்சம் அவங்களுக்கு அதோட எஃபெக்ட் குறையும். கொஞ்சம் அவங்களுடைய ஓகே. பைசப்ஸ்ல வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அந்த சோர்னஸ் இன்னும் இருக்குது அப்படின்னா, பேக் ஒர்க் அவுட்ல கொஞ்சம் அவங்களுடைய எப்படி சொல்றது? அவங்க போடக்கூடிய எஃபர்ட் வந்து குறையும். ஏன்னா ஆப்வியஸ்லி ஓகே. பேக் மசில்ஸ்க்கு பைசப்பும் ஒரு ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டிங் மசில், ஒரு செகண்டரி மசில் மாதிரி. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க இந்த சோர்னஸ் வந்து இனிஷியல் டேஸ்ல பிகினருக்கு வந்து அதை கரெக்டா மேனேஜ் பண்றதெல்லாம் கஷ்டம். அவங்களுக்கு அந்த ரெக்கவரிக்கு அவங்க டைம் கொடுக்குறது இதெல்லாம் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதனால இது கிளாசிக் ஸ்பிளிட் எடுத்தாங்கன்னா அவங்க பெருசா ஒரி பண்ணிக்க வேணாம். நீ செஸ்ட் போட்டோம் அடுத்த ஓகே. நாள் அடுத்த வாரம் தானே. அப்ப நடுவில் இருக்கக்கூடிய சோர்னஸ் எல்லாமே நீங்க வேற வேற மசில் குரூப் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கவர் பண்ண டைம் எடுக்கும். நீங்களும் மூவ்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஜாலியா போய் ஜிம்மு போனீங்களா வந்தீங்களா அப்படின்னு இருக்கலாம். ரொம்ப முக்கியமா லெக் டே. லெக் முடிச்சாங்கன்னா அடுத்த வாரம் லெக் டே வரைக்கும் வலி இருக்கும். ஆமா. இல்ல அதுக்குள்ள அடுத்த வாரம் வந்துருச்சா, இன்னைக்கு திரும்ப லெக்கா, இன்னைக்கு தாண்டா வலி போச்சும்பானு. சோ அப்படிங்கிற பிளாட் போது ட்விஸ்ட் இது என்ன நமக்கு ஈஸியா அப்படின்னா இருக்கும். பிளாட் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா எல்லாருமே மண்டே செஸ்ட் போடுவாங்க, ஒருத்தர் லெக் டே போட்டு அவனை ஆஹ் பாக்குறப்ப நமக்கே ஆச்சரியமா இருக்கும். யாரா இவன் மண்டே வந்து லெக் டே போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஏலியன் மாதிரி பார்ப்போம் அவனை. நானுமே போட்டிருக்கேன். நான் So தான் அது. அதனால இல்ல நான் ம், அந்த ஒரு ஏலியன் நானும் தான். ம். அது ஏன் ஏன்னா மண்டே அப்படின்னா ஃப்ரீயா இருக்கு. கூட்டமா இருக்குங்க, மிஷினே இருக்காது, கடுப்பா இருக்கும், எல்லாரும் கரெக்ட். போட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் வந்து சரி போ நம்ம லெக்க போட்டுப்போம். அதான் ஆக்சுவலா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மிஷின் ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கும். லெக் ப்ரெஸ்ஸோ ம், லெக் எக்ஸ்டென்ஷனோ எவனும் பின்னாடி கீழே நிக்க மாட்டான். ஒண்ணு இன்னொன்னு, இவங்க செஸ்ட் டே அன்னைக்கு மட்டும் நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், நம்மளும் செஸ்ட் இந்த கேபிள் மிஷினை பிடிச்சுக்குவானுங்க. ஒரு ஐயோ 3 பேர் நிப்பானுங்க. பேசிக்கிட்டே இருப்பானுங்க, கேபிள் ஃபிளைஸ் கேபிள் பேசிக்கிட்டே ஃபிளைஸ் இருப்பானுங்க அவனுங்க. அதேதான். ஒருத்தன் பேசிட்டு முடிக்கவும் இருப்பான். மாட்டானுங்க. அதுவும் இவங்களை நிறுத்தி நான் ஒரு ஸ்டெப் பண்ணிக்கிறேன்டான்னு பண்ணி நான் இது ம், பண்றதுக்குள்ள ஒர்க் அவுட்டே முடிச்சு கிளம்பிடுவேன் நான். ஆமா. இந்த காரணத்தினாலேயே என்னுடைய ட்ரைனிங் பிளான்ல வந்து நான் கேபிள் ஃபிளைஸ் வந்து நான் தூக்கிட்டேன். போங்கடா பண்ண ஓகே. விட்டாதானடா நான் நார்மல் மிஷின் ஃபேஸ்ல நான் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு, இல்லைன்னா டபுள் ஃபேஸ் கூட நான் போட்டுக்கிறேன்டா அப்படின்னு. இந்த கேபிள் மாதிரி ஃபிளைஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த கேபிள் கிராஸ் ஓவர் எல்லாம் பண்றப்போ 2 இதுவும் நமக்கு தேவைப்படும். சரியா? ஒரு செட்டு போட்டுட்டு அப்படி வெளியே போய் ஒரு ரவுண்ட் நடந்துட்டு வந்துதான் நம்ம 30 செகண்ட்ஸ் கேப் விட்டு கரெக்டா 30 to 45 செகண்ட்ஸ் ஒரு ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் கேப் விட்டு போய் வந்து பண்ணிட்டு வருவோம். இப்படி சுத்தி திரும்பி பார்த்ததுக்குள்ள ட்ரைசெப்ஸ் மிஷினை மாட்டிருப்பானுங்க. ஒருத்தன் ட்ரைசெப் பண்ணி ஒருத்தன் பைசெப் பண்ணுவான். நம்ம ட்ரைசெப் பண்ணுவோம், ஒருத்தன் பைசெப் பண்ணுவான். இப்ப இவன் ரோப்ல ரெண்டு அவர் வந்து ராட்ல பைசெப் பண்ண மாட்டாரு. சரியா? இதுலதான் பைசெப் பண்ணுவாரு. சரியா? ஃபிளைஸ் மிஷின்ல தான், இந்த மிஷின்ல தான் வந்து பைசெப்ஸ் பண்ணுவாரு. நமக்கு அப்படியே ஆத்திரமா வரும். சரியா? ஹேமர் வந்து இதுல போட மாட்டாரு, தம்புல போட மாட்டாரு, ரோப் ஹேமர் தான் போடுவேன். ரோப் ஹேமர் தான் எனக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரோப் ஹேமர் போட்டுக்கிட்டு இருப்பான். டேய் ஏன்டா ஒரு 3 செட்டு எனக்கு நிம்மதியா பண்ண விட மாட்டீங்களாடா நீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சில நேரம் என்ன பண்ணுவேன்னா ஒர்க் அவுட் போட்டுட்டு அப்படியே அங்கேயே நின்னுக்குவேன். 30 செகண்ட் அங்கேயே நிப்பேன். ஏதாவது தொட வந்தானா ஜி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு செட்டு 2 செட்டு அப்படின்னு துரத்தி விட்டுருவேன். ஓ அந்த சைடு போய் வேற ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சரியான டென்ஷனா இருக்குங்க அந்த செஸ்ட் டே அன்னைக்கு வந்து. பீக் டென்ஷன் தான். இதுதான் ஒரு கடுப்பு. ஸோ அதனால சொன்ன மாதிரி லெக் டே ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இதுதான் ஆப்வியஸ்லி. அப்படிங்கிறப்ப ஒரு நாள் ஒரு மசில் குரூப்ன்றப்ப நீங்க எந்த டே எப்படி உங்களுக்கு டைம் மாறுது அந்த அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து மூவ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பீஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணோமா போனோமா, இதுல நம்ம ப்ராக்ரஸ் பண்ணோமா. தென் இது போக 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 அதாவது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, இது எப்ப ஆரம்பிச்சதுன்னு சொல்றேன். இந்த கிளாசிக் ஸ்பிளிட்டை வந்து கொஞ்சம் நடுவுல வந்து ரொம்ப இலக்காரமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு தடவை தான் செஸ்டா, புஷ் புல் லெக் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் பெரிய ஹைப் பண்ணி விட்டானுங்க. ஆரம்பிச்சது வந்து இந்த சரி. தருண்குமார் தான். ஒரே வீக்ல நீங்க 2 டைம்ஸ் உங்களுடைய மசில் என்கேஜ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டது. அதுக்கப்புறம் எல்லாருமே பண்ணானுங்க, எல்லாம் சுத்தி தெரிஞ்சானுங்க. பட் ஆப்வியஸ்லி இவனு இந்த மாதிரி ஸ்பிளிட் அப்படின்னு வரும்பொழுது இவனை மிஸ் பண்றது அதுதான். ஒரு பர்சனுக்கு எந்த அளவுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கு, அவருடைய ரெக்கவரி டைம் எவ்வளவு எடுத்துக்கிறாரு, அவங்க அந்த எக்ஸசைஸ் பெர்ஃபார்ம் பண்ண எந்த மாதிரி இது பண்றாங்க, அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண அந்த வாரத்துல எவ்வளவு நாள் இருக்கு, இதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. போடுங்க ப்ரோ, வாரத்துல 6 நாள் வரலாம், புஷ் புல் லெக் போடுங்க, 2 டைம்ஸ் என்கேஜ் பண்ணலாம், வாரத்துல 6 நாள் இங்க வந்து என் வேலை யாரு நீயா பாப்ப அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்.
ம். சோ அது இப்போ அப்படிதான் நீங்க இருக்கும். நீங்க நீங்க ம், சொல்றதுக்கான ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, என் ஜிம்ல வந்து ஒருத்தர் வந்து ரஷ்யா போயிட்டு வந்திருந்தார். சரியா? ம், ரஷ்யால வந்து ஒரு பாக்ஸருக்கு ட்ரெயின் பண்ற ஒரு கோச் கிட்ட ஒர்க் அவுட் கேட்டார். அந்த ம், ஒர்க் அவுட்டை எங்க மாஸ்டர் கிட்ட கொடுத்தாரு. சரியா? ம், அவரு ம், எங்களுக்கு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்னா, டேய் ரஷ்யன் பாக்ஸர் ஒர்க் அவுட்ரா இது அப்படின்னு ம், சொல்லிட்டு ஒரு ம், செட் ஆஃப் ஒர்க் அவுட் கொடுக்குறாரு. அந்த ஒர்க் ம். அவுட்டை முடிக்கிறதுக்கான டைமிங் வந்து 2.25 மணி நேரம். சரியா? ஆக்சுவலி ஆத்தி. அதெல்லாம் போட்டு முடிச்சோம்னா அஹ், 2.25 மணி நேரம். சரியா? அஹ், நான் அஹ், எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் வந்து இதெல்லாம் எவன் போட்டுக்கிட்டு அப்படின்னு ம், விட்டுட்டேன். ம், எல்லாருமே நிறுத்தினானுங்க தெரியுமா அந்த ஒர்க் அவுட்டை. எல்லாம் அது ரொம்ப ம், கஷ்டமா இருக்கு அப்படின்னு நிறுத்துறப்ப நான் என்ன பண்ணேன், சரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் ம், அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் அவுட் ட்ரை பண்ணி பாக்குறேன். சரி, எல்லாமே ம், 4 செட்டு 12 ரெப்பு. பயங்கர ஹெவியான ஒர்க் அவுட். அது ரெப் என்னன்றதெல்லாம் மறந்துருச்சு. அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் எல்லாம் முடிச்சு ஸ்கிப்பிங் அடிக்கணும், ஆப்ஸ் அடிக்கணும், ம், இந்த மாதிரி இருக்கு. மொத்தமா ம். முடிச்சீங்கன்னா எனக்கு எவ்வளவு டைம் ஆச்சுன்னா 3 மணி நேரம். சரியா? எனக்கு வந்து என்னன்னா என்னோட ஆத்தி. ம், ஃபிட்னஸ் லெவலை வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக கஷ்டப்பட்டு ம், 3 மணி நேரம் அடிச்சிட்டேன். ம், ஃபிட்டா முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். வெளில வந்தப்போ கூட ம், எனக்கு ஒன்றும் தெரியல. ம், முடிச்சிட்டு அன்னைக்கு ஆபீஸ் போய் உட்கார்றேன். அப்படியே தூக்கம் சொருகுது, கண்ணு திருகுது. என்னன்னு பார்த்தா டீஹைட்ரேஷனுக்கு போயிடுச்சு பாடி. ம், ஏன்னா அந்த ரஷ்யன் ஒர்க் அவுட் பாக்ஸர் ஒர்க் அவுட் வந்து அவன் முடிச்சதுக்கு அப்புறம் அவன் சாப்பிடணும். அதுக்கப்புறம் அவன் தூங்கிடுவான் ஒரு 4 மணி. அந்த ரெக்கவரி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி சாயந்தரம் அவன் பாக்ஸிங்க்கு போவான். புரியுதா? நான் காமன் மேனா ம், இருந்துகிட்டு அந்த ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டேன். ம், அதுக்கப்புறம் போஸ்ட் எஃபெக்டிவ் இந்த எப்படி நைட்டு பரோட்டா சாப்பிட்டு காலையில வந்து பாத்ரூம்ல உட்காந்துருக்க ஒரு போஸ்ட் எஃபெக்ட் இருக்கும் இல்லையா? ம், அந்த மாதிரி அப்படியே 11 மணிக்கெல்லாம் வந்து மசில்லாம் வலிக்குது. உடம்பு அப்படியே ம், எந்திரிச்சு நிக்கிறேன். தலை சுத்துது. பார்த்தா ஐ பீன் இன்டு டீஹைட்ரேஷன், சிவியர் டீஹைட்ரேஷன். ம், சரி, அது நார்மலாவே வரும். என்னன்னா நீங்க நார்மலா ஒரு ஒர்க் அவுட் ஃப்ரேம்ல ஒர்க் அவுட் பண்றீங்கிறப்ப அன்னையோட நீங்க ஜாஸ்தியா ஹெவியா ஒரு எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா உங்க பாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு டீஹைட்ரேட் ஸ்டேட்டுக்கு போகும். ம், ஓகே. சோ அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரிபிள் தான் எஃபோர்ட் போட்டிருக்கோம்ல. 3.5 மணி ம், நேரம்னா நினைச்சு பாருங்க. 3 மணி நேரம் கிட்ட ஒர்க் அவுட். யார்கிட்டயும் ம், பேசவும் இல்லைங்க இத்தனைக்கும். அன்னைக்கு பேசினா கூட லேட் ஆகும். சரியா? ம், பேசவே இல்லை. நான் பாட்டுக்கு மெடிடேஷன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்றப்போ ஒன்றும் தெரியல. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இனிமே இந்த ஒர்க் அவுட் நான் தொடவே மாட்டேன். எனக்கு வேண்டாம். நான் நார்மலா போட்டுக்கிறதே போட்டுக்கிறேன். ம், ஏன்னா நான் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டேங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா இனிமே இந்த ஒர்க் அவுட் எனக்கு வேணாம்டா. அண்ணன் ம், இவன் நமக்கு வேண்டானே. இவனை நம்ம போட்டோம்னா நம்ம முடிச்சிருவாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு நீங்க நோட்டீஸ் ம். பண்ணீங்கன்னா ரஷ்யாவோட வெதர் கண்டிஷன்ஸ் வந்து கோல்டு கிளைமேட் ஆ. மேக்சிமம் சொல்றேன். சரியா? ம். அதுக்கு அவன் இவ்வளவு அடிச்சு அவன் ரெக்கவரி பண்றதுங்கிறது புரியுதா? நம்ம இங்க இருக்கிறது வந்து வரக்காட்டு ஹீட் கண்டிஷன்ஸ். சரியா? இங்க போய் நான் இந்த ஒர்க் அவுட்டை போட்டேன்னா என் பாடி எச்சா ஹீட் ஆயிடும். ஸ்வெட் ம். எல்லாம் எக்ஸசிவா போயிடும் என் பாடியில இருந்து. அவ்வளவுதான் போச்சு. நீ போ டீஹைட்ரேட்டுக்கு போ. அப்புறம் திரும்பி போய் மதியம் 2 ஓஆர்எஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் ஒரு இந்த இன்ஜெக்ஷன் இருக்கும்ல, லைக் அந்த தெம்பா இருக்கணுங்கிற இன்ஜெக்ஷனை போட்டுட்டு ஆ. ம். அதுக்கப்புறம் அவர் ஒண்ணும் இல்லப்பா சிவியர் டீஹைட்ரேட் ஆயிருக்கே, கண்ணை பார்த்தாலே ம். தெரியுது, கண்ணெல்லாம் உள்ள போய் கிடக்குது, அதனால வந்து போய் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்து 2 நாளைக்கு நார்மல் டயட் போய்க்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் திரும்பி டயட் எல்லாம் கட் பண்ணி இனிமே ம். இது வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை போட்டேன். சனி ஞாயிறு போல. அப்புறம் திரும்பி ம். திங்கட்கிழமையில இருந்து ஆரம்பிச்சேன். சோ இந்த மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல 3 ஹார்ஸ்ன்னு. ம். நான் ஆமா. நடுவுல என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஃபேட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். நான் சொல்றது வந்து 2 ஓகே. டூ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. 3 அதுக்கு ம். முன்னாடியே. 4 இயர்ஸ் இருக்கும். ம். என்ன ஆயிடுச்சு, நான் போய் ஜாயின் பண்ணது கிராஸ்ஃபிட் ஜிம்மு. நான் ஓகே. வந்து அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுலேருந்து அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து லைக் நார்மலான ஜிம் லைக் வெயிட் ட்ரைனிங் அந்த அந்த செட்டப் ப்ராப்பர் மிஷின்ஸ் ஸ்குவாட் ரேக் இந்த மாதிரி ஓகே. இருந்த ஜிம்மு தான் போயிருக்கேனே தவிர கிராஸ்ஃபிட்டுக்குன்னு கிராஸ்ஃபிட் ஏரியா அவங்களோட இந்த பேட்டில் ம். ரோப்ல இருந்து அவங்க ஃபுல்லா ம். நிறைய கெட்டில் பில்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இதுக்கு போனது கிடையாது. ஆமா. ம். ம். நான் ம். சும்மா ஜென்ரலா விசாரிச்சேன், கூகுள் ரிவ்யூ பார்த்தேன். ஓகே ஃபைன் நல்லா இருக்கு. மாஸ்டர் ம். மாஸ்டர் மாஸ்டர் இவ இந்த மாஸ்டர் சூப்பர் அந்த மாஸ்டர் சூப்பர்னா சரி வா போய் ம். ஜாயின் பண்ணிட்டேன். பண்றப்ப ம். தெரியாத்தனமா சொல்லிட்டேன். என்னங்க கோல்ன்னு, ம். ஃபேட் லாஸ் பண்ணணுங்க அதாங்க கோல். சரி ஓகே வாங்க அப்படின்னு மாஸ்டர் கூப்பிட்டேன். ம். நான் எப்ப கிராஸ்ஃபிட் போவேன்னா காலைல ஜிம்லயா? கிராஸ்ஃபிட் ஜிம்ல. ஜிம் சரி, தொறக்கறப்ப ஓகே. நான் உள்ள நுழைஞ்சிருவேன். சரிங்களா? ஓகே. ஸோ அவரு ம். அப்படியே உள்ள மாஸ்டரோடயே சேர்ந்து உள்ள போய் அவர் அங்கிட்டு ரெடி ஆவார். நானும் ஷூ எல்லாம் போட்டு ரெடி ஆயிருவேன். போங்க. ம். முதல்ல ஒரு 20 நிமிஷம் ட்ரெட்மில் நடங்கம்பாங்க. 20 நிமிஷமா? சரி. சரி நடக்கிறேன். ம். நடந்ததுக்கு அப்புறம் போங்க ம். ஒரு 1/4 மணி நேரம் சைக்கிள் பண்ணுங்க. சரி 1/4 ம். மணி நேரம் சைக்கிள் ஆமா. பண்ணிட்டேன். சைக்கிள். போங்க ம். ஒரு ஓகே. 20 நிமிஷம் போங்க. எலிப்டிக்கல் ட்ரெய்னர்ல நான் இது பண்ணுங்கம்பாங்க. 20 நிமிஷமா? முடிச்சு. ஆமா. பண்ணுங்க ஆயிருச்சுடா அப்படிம்பானுங்க. ம். 1 மணி நேரம் ஆயிருச்சு. சார் ஒர்க் அவுட் முடிச்சு நான் வீட்டுக்கு ம். போலாமா? இனிமே தான் ஒர்க் அவுட்டே இருக்கு ம். வாங்க. 100 ஸ்குவாடு, ம். 100 கிரன்ச்சஸ்ன்னாங்க. அ. ஃபார்மும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது.
உக்காரியா ம், எந்திரிச்சியா முடிஞ்சு ஒரு ரெப்பு போடு, ம், பிரேக் எல்லாம் விடாத போடு. அப்படி பண்ணி ம், பண்ணி பண்ணி அது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூணு மூணு நாலு எக்ஸசைஸுங்க. ஒரு 100 ஸ்குவாடு, ம், 100 கன்சஸ், 100 ஜம்பிங் ஜாக்ஸ், பேட்டில் ரோப் ஒரு 50 இப்படி ஒரு ஒரு மணி நேரத்தை ம், ஓட்டிடுவானுங்க. அதுக்கப்புறம் ம், கடைசியா போய் டம்பிள்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு நமக்கு இருக்கிற ம், எனர்ஜிக்கு தூக்குறது 2.5 kg மட்டும்தான் இருக்கும். தூக்கிட்டு ம், வந்தோம்னா ம். ஓகே பண்ணுங்க ஷோல்டர் பிரஸ். இனி எங்க இடத்துல நான் பிரஸ் பண்றது அப்படின்ட்டு ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சு அ- போச்சுடா. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா முடிச்சதுக்கப்புறம் போங்கம்மானுங்க ஓடிரும். 2 மணி நேரம் எங்க 2.5 மணி போகணும்? நேரம் ஓடிரும் வீட்டுக்கு. ஆனா ம், போக முடியாது, இவ்வளவு பண்ணிட்டு வீட்டுக்கு போக முடியாது. ம், இது ஒரு 2 மாசம் போச்சு. என்னால ம், முடியல. நானும் நடுவுல சொல்லி பார்த்தேன் நானு. அவன் ம், கேட்கல. அதே ம். ஜிம்ல இன்னொரு ட்ரெயினர் இருந்தான். ஒரு நாள் ம். இவன் லீவ் போட்ட அன்னைக்கு நான் அவன் கூட உள்ள நுழைஞ்சிட்டேன். அவன் வந்து ஓகே, வெயிட் ட்ரைனிங் தான் சொல்லி இது பண்றவன். அவன் ஓகே. என்ன நீங்க என்ன அதே பண்றீங்க, வாங்களே ஒரு நாள் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னா. நானும் ம், அதுக்கு தாங்க காத்துக்கிட்டு இருக்கேன். போனேன். ம், ஜாலியா இருந்துச்சு. அன்னைக்கு பண்ணேன். ம், அடுத்த நாள் போய் கேட்டேன் நானு. அவன் வந்து நான் இல்லங்க இன்னும் இத்தனை நாளுக்கு அப்புறம் பண்ணுங்க, அத்தனை நாளுக்கு அப்புறம் பண்ணுங்கன்னு இழுத்தடிச்சான். ம், சர்ரா நீ உனக்கு துணைக்கு ஆள் தேடுற அப்படின்னு அந்த ஜிம் ம், அத்தோட கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த திரும்பியும் படுக்கிறது கிடையாது. வேற ஒரு ம், ஜிம் ஜம்ப் ம், பண்ணேன். ஜாயின் பண்றப்ப ம். அப்ப இது வந்து நான் ஜென்ரல் எல்லாத்துக்கும் சொல்றது தான். ட்ரெய்னர் கிட்ட மட்டும் ஓகே. உங்க கோல சொல்லிடாதீங்க. ம், 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 நான் ஹாப்பியா வரேன். ஜாலியா வந்துட்டு போணும். எனக்கு ஒரு 1 மணி நேரம் ரிலாக்சேஷனுக்காக வரேன். என்ன அத பண்ணு, இத பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணிட்டு, ம், நான் பாட்டுக்கு போய்க்கிறேன். ஏன்னா போய் எனக்கு வேலை இருக்குது. என்ன அந்த ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்க தான் நான் வந்திருக்கேன். நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன ஸ்ட்ரெஸ் ஏத்தி விட்டுறாதீங்க அப்படின்னு. அவனுங்களும் சரி இல்லங்க ம், நீங்க ஜாலியா வரீங்களா வந்துட்டு போங்க அப்படின்னுவானுங்க. அதுக்கப்புறம் என் இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிச்சேன். ம். இதனால இப்ப இப்ப நான் சொன்னேன்ல அது ஃபுல்லா கார்டியோ முடிச்சுட்டு, அப்புறம் இந்த மாரி 100 ரெப் போடுறது. இது ரொம்ப ரொம்ப காமன். அதுவும் பிகினரா ஜாயின் பண்ற நெறைய பேத்த ட்ரெய்னர் வந்து நீங்க வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு நுழைஞ்சாங்கன்னு வைங்களேன், இத குடுத்து உட்கார ம். வச்சுருவானுங்க. போடு ஜம்பிங் ஜாக்ஸ போடு, 50 போடு, 100 போடுன்றுவானுங்க. திணறி ஆனா இன்னொன்னு என்னன்னா, அது பண்ண கஷ்டமா இருக்குமா, திணறி போயி, அந்த டயர்ட்னஸ தான் அவங்க எஃபெக்டிவ் ஒர்க் அவுட்ன்னு நெனச்சுக்கிறாங்க. பட் கரெக்ட். ஆக்சுவலா இந்த இந்த இப்ப நான் சொன்னேனே, எல்லா மிஷின்ஸ்லயும் வாக் பண்ணு, சைக்கிளிங்கு இது, அப்புறம் இந்த ஜம்பிங் ஜாக்ஸு இது எல்லாமே கார்டியோவாஸ்குலர் ட்ரெய்னிங் தான். ம், இது ம், ம். எல்லாமே வந்து கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஹார்ட்ட தான் ட்ரெயின் பண்ணுதே தவிர, நம்ம மசில ட்ரெயின் பண்ணாது. எப்பவுமே ம், வந்து கார்டியோவாஸ்குலர் ட்ரெய்னிங் தான் டைம் பேஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணுவாங்க. நீங்க 1 மணி நேரம் பண்ணா ஒரு ரிசல்ட், 1 1/2 மணி நேரம் பண்ணா ஒரு ரிசல்ட்ன்னு அத தான் டைம் பேஸ் பண்ணி எவாலுவேட் பண்றது. பட் இந்த வெயிட் ம், ட்ரெய்னிங், ரெசிஸ்டன்ஸ் ட்ரெய்னிங்ன்றது டைம் பேஸ் பண்ணது கிடையாது. நம்ம போடுற எஃபோர்ட் பேஸ் பண்ணது. நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டு நீங்க ஒரு தம்பிள புஷ் பண்ணீங்க, மெஷின்ல உள்ள வெயிட்ட புஷ் பண்ணீங்க அப்படிங்கிற எஃபோர்ட் பேஸ் பண்ணதானே தவிர, டைம் பேஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் இப்ப முதல்ல சொன்ன மாதிரி ஓடு 1 மணி நேரம், 1 மணி நேரம் குதி அப்படின்னா, அதையும் பண்ணக்கூடாது. ஸோ இதையும் கரெக்ட். முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். ஆக்சுவலி வந்து அது நெறைய பேர் வந்து அந்த விஷயத்த தெரியாமயே வந்து திணிப்பாங்க. ஓகே. விச் இஸ் வெரி, 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 வெரி என்ன சொல்றது? இப்ப வந்து உங்க பாடி தாங்குற வரைக்கும் ஓகே. டக்குன்னு ஏதோ ஒரு நாள் இழுத்து பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமா முடிஞ்சு போயிடும். ஸோ அது வந்து ஒரு ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் கூட. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்ச ஆள்கிட்ட போறதும், விஷயம் தெரியாத ஒரு ஆள்கிட்ட போறதுமே கூட வந்து ரொம்ப பெரிய ஒரு பெரிய டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றேன். அவனுக்கு சொல்ல தெரியணும்ல. இப்ப எதனால உனக்கு சோர்வு உண்மதான். அப்படின்ற விஷயத்த சொல்ல தெரிஞ்சாதான் நம்ம வந்து அவனை நம்பி வந்து இது ஒரு டாக்டர் குணமாகும்னு நம்பி போறோம் இல்லையா? அந்த மாதிரி நான் வந்து ம். நம்ம நம்பி இன்வெஸ்ட் பண்றதுதான் வந்து இதுலயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு. இல்ல இப்போ அப்படி நம்ம இந்த இன்வெஸ்ட் பண்றதும் ஒண்ணு, ம், இன்வெஸ்ட் பண்றது ஒண்ணு. இன்னொன்னு இப்ப நான் சொன்னேன்ல இவ்வளவு இவ்வளவு கஷ்டமாக்கிர்றாங்கன்னு. இது ம், நெறைய ம், பிகினர்ஸ்க்கு வந்து இந்த கஷ்டம் வராம இப்ப நீங்க சொன்னீங்களே, முடிச்சுட்டு போனேன் ஆஃபீஸ்ல வேலை பார்க்க முடியல, தூக்கம் வருது, டிஹைட்ரேட் ஆச்சு, ரெஸ்ட் ம், ம். எடுன்ட்டானுங்கன்னு. இந்த மாதிரியான எஃபெக்ட் நெறைய பேருக்கு அவுட் சைட் ஜிம் நடக்குதா? அதனால என்ன பண்றாங்க, ஜிம்னா நமக்கு செட் ஆகுதுடான்னு குயிட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. கரெக்ட். ஸோ அதனாலயும் ரொம்ப முக்கியமா இவ்ளோ எஃபோர்ட், இவ்ளோ ஹவர்ஸ்ன்னு ரொம்ப போட்டு அத அப்படியே ஒரு 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 டார்ச்சர் டைமா அத மாத்திக்க வேணாம். அதான். கரெக்ட். அத வந்து ப்ராப்பரா கரெக்டா பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா, அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ ம், ம். கமிங் பேக் டு இந்த கிளாசிக் ஸ்பிளிட். ஸோ இந்த மாதிரியான நம்ம ஒர்க் அவுட்ஸுக்கு பேர் தான் வந்து ஹைப்பர் டிராஃபி அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வைக்கிறாங்க. கரெக்டா? ஸோ ஹைப்பர் டிராஃபி வாட் இஸ் டிஃபைன் ஹைப்பர் டிராஃபி அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கறேன்னா, நீங்க அப்படியே ஆடியன்ஸ்க்கு அதை வந்து
ஹைப்பர்ட்ராஃபினா என்னன்னு ஒரு சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்லுங்களேன். ஓகே, நான் ஒரு 1 மார்க் கொஸ்டின் மாதிரி சொல்றேன். மசில் growth தான் ஹைப்பர்ட்ராஃபி. அதாவது ஓகே. நம்ம உடம்புல நம்மளுடைய மசில்ஸ் குரோவாக, ம். நம்மளுடைய மசில்ஸை ரீட்டைன் பண்ண, இருக்கிற மசில் ஓகே. லாஸ் ஆகாம ரீட்டைன் பண்றதுக்கு, தென் முக்கியமா மசிலை க்ரோ பண்றது, இதுதான் ஓகே. ஹைப்பர்ட்ராஃபி. ஓகே. ஸோ ஓகே. இது நிறைய பேர் கேட்கலாம், எனக்கெல்லாம் மசில்லாம் க்ரோ ஆக வேண்டாம்ப்பா, நான் அந்த ம். பாடி பில்டர் லுக்கெல்லாம் நான் வர விருப்பப்படலப்பா அப்படின்னு ம். வந்தாலும், இது வந்து நாட் அபவுட் லைக் ஹவ் யூ லுக், நீங்க வந்து பாடியை டெவலப் பண்றீங்களா, பாடி பில்டர் ஆகிறீங்களா, சிக்ஸ் பேக் வைக்கிறீங்களான்றது கிடையாது. நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸை ப்ரிசர்வ் பண்ணி மெயின்டைன் பண்றது நம்மளுடைய ஹெல்த்துக்கு, நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ்க்கு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நிறைய பேர் வந்து இந்த வெயிட் ட்ரைனிங் அவாய்ட் பண்றதுக்கு முக்கியமான ரீசன், எனக்கு அவ்வளோ மசில்ஸ் வேண்டாமே, எனக்கு இவ்வளோ மசில்ஸ் வேண்டாமே, அதை நம்ம பண்ணீங்கன்னா உடனே எடுத்து கொடுக்குற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. அது ரெண்டாவது விஷயம். அது ப்ராசஸ், நிறைய விஷயங்கள் செய்யணுன்றது வேற. பட் ஸ்டார்ட் பண்ணவே தயங்கும் பொழுது முதல்ல பேசிக் பிசிக்ஸ் வாடா. எடுத்த உடனே வந்து ராணி கால்மன், மைக் இவங்களோட கிறிஸ்கிரீனா, அவரு கிறிஸ்கிரீனா காய்கிரீனா, காய்கிரீன் தான் நினைக்கிறேன். ஆமா, இவங்க உடம்ப அப்படியே பார்த்து வச்சுக்கிட்டு அர்னால்டு இவன் சில்வஸ்டர் ஸ்டாலனு இவங்க உடம்பு மாதிரியே வந்து ப்ரோ எனக்கு அவங்க அவ்வளவு பெரிய மசில்ஸ் வேணும். முதல்ல பேசிக் பிசிக் கொண்டு வரதுக்கே நாக்கு தள்ளுண்டா நாயே. அதுக்கு முதல்ல வா, அதுக்கப்புறம் நீ மீதியப்போ. ஏன்னா ஏன் இதை நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா அவங்கள திட்டுறேன் அப்படின்னா, நம்ம சொல்றதை கேட்டுட்டு ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க. சமத்தா வந்து ஓகே அவர் சொன்னா வந்துரும் அப்படின்னு நம்பி இருக்கவங்க இருப்பாங்க. இந்த எடுத்த உடனே வந்து மைண்டுக்குள்ள ஒரு ஒரு கால்குலேஷன் வச்சுட்டு ப்ரோ நான் வந்து அர்னால்டு ஷ்வார்ஸ்நேகர் அளவுக்கு எனக்கு வந்து ஆர்ம்ஸ் வேண்டாம், நான் வந்து அர்னால்டு ஷ்வார்ஸ்நேகர் அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் பாடி பில்டர் ஒலிம்பியா போறவனுக்கு அந்த அளவுக்கு ஆர்ம்ஸ் வருமான்னு கேட்டா கிடையாது, தெரியாதுடா. சரியா, அந்த ஆள் அரக்கண்டா. சரியா, அவர் அளவுக்கு எடுத்த உடனே உன் மைண்டுக்குள்ள ஏன்டா பண்றேன். முதல்ல வந்து விஐபி பட தனுஷ் அளவுக்கு எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு பிசிக்காவது தெரியணும்னு நினைச்சுவா. சரியா, அதுக்கப்புறம் வந்து படிப்படியா அதர்வா லெவலுக்கு போலாம். அதுக்கப்புறம் வந்து அதர்வாவே வந்து சொல்ல போனோம்னா ஹை லெவல் மெயின்டெனன்ஸ் தான். சரியா, ஆமா, அதர்வாவே ஹை லெவல் மெயின்டெனன்ஸ் பிசிக் தான். சரியா, அந்த அளவுக்கு கூட நம்ம போக வேண்டாம். அங்க இருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஏத்தி லைட்டா அப்படியே கொண்டு வந்து டெவலப் பண்ணணும். இம்மீடியட்டா வந்து இப்ப நீ வந்து உனக்கு ப்ராப்பரா இது பண்ணணும் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் வந்து அமரன்ல இருப்பாரு தெரியுமா, எது வயிறு எதுவும் இல்லாம ப்ராப்பரா ஒரு நீட்டான ஒரு நார்மல் பிசிக். ஆமா, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் நீ முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீ வந்து போலாம். எடுத்த உடனே ஷ்வார்ஸ்நேகர் லெவலுக்கு போகணும் அப்படின்னாலாம் வந்து யாருனாலையும் முடியாது, யாரும் வந்து அதுக்கு இது பண்ணவும் மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ்ல இப்போ நம்ம அடுத்த ஒர்க் அவுட்டை நோக்கி போவோம். இப்போ நம்ம ஹைப்பர்ட்ராஃபி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம பார்த்தோம். சரியா, இப்போ இதுல இருந்து எனக்கு வந்து வெயிட் தூக்குனா மசில் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நம்பிக்கிட்டு நம்ம காலிஸ்தனிக்ஸ் போவோமே, ஏன் காலிஸ்தனிக்ஸ் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமே அப்படின்றாங்க. ஸோ வாட் இஸ் காலிஸ்தனிக்ஸ்? காலிஸ்தனிக்ஸ்ங்கிறத பத்தின ஒரு புரிதல் நமக்கு இருக்கா? அதுக்கான ஒர்க் அவுட் பிளான்ஸ்லாம் நம்ம ஊர்ல வந்து இருக்கா? அதை ப்ராப்பரா பண்ணிட்டு தான் இருக்கானுங்களா அப்படின்றத அப்படியே கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ காலிஸ்தனிக்ஸ்னா லைக் மினிமல் எக்யூப்மெண்ட் ஆர் நோ எக்யூப்மெண்ட்ல நம்ம மேக்ஸிமம் பாடி வெயிட்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு பேக் பேக்கு, வேற ஏதாவது சின்ன சின்ன வெயிட்ஸ் நம்ம கிட்ட கிடைக்கிறது, அதை மட்டும் வச்சு மினிமலான எக்ஸ்டர்னல் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான். அதுல ப்ரிடாமினண்டா பாடி வெயிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. காலிஸ்தனிக்ஸ் என்னதான் ஒர்க் அவுட் அப்படின்னாலும் அது ஹைலி ஸ்கில் பேஸ்டான ஒரு ட்ரைனிங். மசில் அப் பண்றது, எல் சிட் பண்றது, அந்த மாதிரி அதுல ஸ்கில்ஸை டெவலப் பண்றது தான் அது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸே தவிர, நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறீங்க, நான் காலிஸ்தனிக்ஸை நான் சூஸ் பண்ணி பண்றேன் அப்படின்னா அது ஹைலி டவுட்ஃபுல். ஏன்னா நீங்க சொல்றது வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக் சைடுல வரக்கூடிய ஒரு ஒர்க் அவுட்டை சார்ந்த ஒரு விஷயங்கள் தான் காலிஸ்தனிக்ஸ் சைடு வருங்கிற மாதிரி இருக்கு. அதுதான் அதோடைய ரூட். அதோடைய ரூட் அதுதான். இப்போ காலிஸ்தனிக்ஸ் அப்படின்றது பேசிக்கா சொல்லணும்னா உங்க பாடி வெயிட் வச்சு நீங்க பண்ணக்கூடிய எக்ஸசைஸ்ங்க. ஜிம் எல்லாம் போக வேணாம். நீங்க உங்க உடம்பு வச்சு நீங்க வீட்லயே எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா ஒரு 2-3 சின்ன எக்யூப்மெண்ட், ஒரு புல் அப் பார் வாங்கிக்கலாம். வெயிட்டுக்கு வேணா லைட்டா நீ ஒரு பேக் பேக் இல்ல வெயிட்டட் வெஸ்ட், கெட்டில்பெல் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அந்த மாதிரி, அவ்வளவுதான். அந்த மாதிரி கெட்டில் பெல்ஸோ சம்திங் அந்த மாதிரி மினிமலா ஒரு இது ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது காலிஸ்தனிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆக்சுவல் காலிஸ்தனிக்ஸ் என்னன்னா, இங்க ஸ்டார்ட் பண்ணி டெக்னிக் வைஸ் போய் அது ஹைலி நீங்க வந்து இந்த மாதிரி 360 டிகிரி ஸ்விங் பண்றது, 180 டிகிரி ஸ்விங், அந்த மாதிரி சம்மர்சால்ட், இந்த அளவுக்கு அது போகாது. அதேதான்
ஸோ அது அந்த அளவுக்கு போகக்கூடியது. இப்ப நீங்க சரி. வந்து காலஸ்தெனிக்ஸை வந்து ஒரு ஸ்கில்லா எடுத்து நீங்க அதை லேர்ன் பண்ணி அதை ஃபன்னுக்காக நீங்க பண்றதுன்னா தாராளமா எடுத்து பண்ணலாம். அது பர்சனல் சாய்ஸ். ஓகே. பட் இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், காலஸ்தெனிக்ஸ் வந்து ஹைலி இன்ஜூரி. நீங்க வந்து அதுல இன்ஜூர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அது ரொம்ப முக்கியமா ஓகே. வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜாயிண்ட்ல வரக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அதுல ஹை. பிளஸ் இந்த டெக்னிக்ஸ் சொன்னேன்ல, அந்த ஓகே. டெக்னிக்ஸ்க்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் வந்து அதிகமா இருக்கும். நீங்க ஒரு ஓகே. ஒரு ஒரு ஓகே. மசில் அப் அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, இப்ப கூகுள்ல கூட பாருங்க, யாருக்கும் தெரியல, மசில் அப் அப்படின்னு பாருங்க. புல்லப்ஸ் எடுத்து ஓகே. அப்படியே ஃபுல் பாடியும் மேல கொண்டு போயிருவாங்க. அதாவது டில் வெயிஸ்ட் லெவல் வரைக்கும் நம்ம பாடி அப்படியே புல் அப் பாருக்கு மேலேயே நம்ம வந்து நல்லா புஷ் பண்ணி கொண்டு போயிருவாங்க. தென் அப்படியே ஸ்ட்ரைட்டா ஓகே. கீழே ஓகே. இறங்கி தென் எகைன் அப்படியே புல்லப்ஸ் எடுத்து அப்படியே டோட்டலா ஹாஃப் பாடி மேல கொண்டு போயிருவாங்க பாருக்கு மேல. இது வந்து மசில் அப் அப்படிம்பாங்க. இது ஓகே. ஒரு டெக்னிக். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ ஓகே. காலஸ்தெனிக்ஸ் இந்தியால ஆக்சுவலா நிறைய பேர் வந்து டீச் பண்றாங்க. நிறைய பேர் ப்ராப்பரா சின்ன சின்ன பார்க் எல்லாம் சின்ன சின்ன செட்டப் பண்ணி அதெல்லாம் இது பண்றாங்க. நம்ம இது சென்னையில கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2, 3 இதெல்லாம் இருக்கு. சென்னை காலஸ்தெனிக்ஸ்னு ஓகே. ஒருத்தவங்க இருக்காங்க. இங்க ஓகே. இது ஃபிட்ரிக் அது ராக் அரேனான்னு ஒரு இது இருக்குமே, ஃபிட் அரேனாவா சம்திங், ஒரு ராக் கிளைம்பிங் இது இருக்கு சென்னையில ஒரு 2 இடத்துல இருக்கு. பள்ளிக்கரணையில ஒன்று இருக்கு, சேத்பட்ல ஒன்று சென்னையை இருக்கு. பத்தி நம்ம எதுக்கு தெரியாதுங்க. ஓகே. இல்ல இல்ல நான் சொல்றேன், ஏன்னா இங்க வந்து வர்றாங்க அங்க ஸ்பெசிஃபிக்கா. இப்ப நான் சொன்ன ஸ்கில்ஸ், காலஸ்தெனிக்ஸ் ட்ரைனிங் எல்லாமே அவங்க ப்ராப்பரா ட்ரெயினரே சொல்லி கொடுக்குறாங்க. பிளஸ் இன்னொன்னு, நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி ட்ரெயின் பண்றவங்க இந்தியா லெவல் காம்படிஷன்ஸ் எல்லாம் நடக்குது, இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷன்ஸும் நடக்குது. அதுலலாம் போய் ஓகே. ஜாயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ காலஸ்தெனிக்ஸ்ன்றது வந்து ஓகே. இந்தியாவில் ஓரளவுக்கு நல்லாவே க்ரோ ஆகுது. ப்ராப்பர் ஸ்கில் செட்டுடைய ப்ராப்பரான ட்ரெயின்டு பீப்புள், ப்ராப்பரா அவங்க ஒரு ஸ்பேஸ் செட் பண்ணி சொல்லி கொடுக்கறது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஆனா ஓகே. ஜென்ரல் பாப்புலேஷன் வரும் பொழுது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அது ஒரு ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங். ஸோ அதனால அதை ஓகே. ஞாபகம் வச்சு அதை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ காலிஸ்தெனிக்ஸ் அப்படின்றப்போ அதுல இருந்து எக்ஸ்டென்ட்டா, ஐ மீன் அதுல இருந்து இல்லாம அதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல வந்து கிராஸ் ஃபிட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கரெக்டா? இப்போ வந்து நான் வந்து எங்க ஜிம்ல வந்து லைக் இதுவும் ஹைப்பர்ட்ராஃபியும் பண்ணுவோம். அதே சமயம் நான் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ற அந்த கேட்டகரி இருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஃபேட் லாஸ்ல இருந்த ஒரு இதுல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வந்து இது கொடுத்தாங்க, லைக் கிராஸ் ஃபிட்டு கொடுத்தாங்க. லைக் என்ன அப்படின்னா, இந்த ஒர்க் அவுட் பேரை மறந்துட்டேனே, தம்புல வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை மேல தூக்கி எந்திரிச்சு திரும்பி ஒரு இதுல கீழே உட்காருவோம் தெரியுமா? அது பேரு, ஐயோ எப்படி சொல்றது, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு புஷ்அப் போட்டுக்குவோம். புஷ்அப் போட்டு எந்திரிச்சு தம்புளோட எந்திரிச்சு, பர்ஃபீஸ் கிடையாது, தம்புளோட எந்திரிச்சு திரும்பியும் வந்து அந்த தம்பு மேல திரும்பி ஒரு சிட்டப்ஸ் போட்டுட்டு திரும்பி நார்மலா எந்திரிச்சு திரும்பி கீழே புஷ்அப் பொசிஷனுக்கு போகணும். இல்ல அதாவது அது நல்ல பேரு. அது இல்ல இல்ல அதாவது அதை விட இன்னொன்னு சொல்றேன். இந்த மாதிரி 2, 3 எக்ஸசைஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்து கிணற விட்டு இது கிராஸ் ஃபிட், இது வந்து ஃபேட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நிறைய பண்ணுவாங்க. எனக்கு அந்த எக்ஸசைஸ் மேல ஒரு பர்சனல் ஒரு வெறுப்பு எனக்கு அதுக்கு மேல. அல்டிமேட்டா அது வந்து நல்லா டயர்ட் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் நீ இப்ப லைக் இட் ஹேஸ் அ ப்ராப்பர் நேம். நான் அதுக்காக வந்து அந்த எக்ஸசைஸே ஒரு இதுன்னு சொல்ல மாட்டேன் நானு. பட் இது வந்து பர்சனல் கருத்து தான். ஆனா இந்த மாதிரி ஒரு 2, 3 எக்ஸசைஸை கம்பைன் பண்ணி பண்றது, வெயிட்டை வச்சு நீங்க பண்ணாலும் அதுவும் மேக்ஸிமம் வந்து கார்டியோவாஸ்குலர் தான் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்றது. நான் சொல்ற ஒரு 70% கார்டியோவாஸ்குலர் கான்ட்ரிபியூஷன், தென் அதர் 30% நம்மளுடைய ஸ்கில் இது சாரி மசில், தென் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அந்த இதுல வரும் இது. ஸோ அதனால நீங்க சொன்ன அந்த கிராஸ் ஃபிட்டுமே அப்படிதான். கிராஸ் ஃபிட் மெயினாவே வந்து ஃபார்ம் பார்க்க மாட்டாங்க, ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பார்க்க மாட்டாங்க. அவங்க அந்த வெயிட்டை வந்து 100 டைம்ஸ் நீ புஷ் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் தம்பிள் ஷோல்டர் ப்ரெஸ்ஸை நீ உட்காந்துட்டு தம்பிளை வந்து மேலே புஷ் பண்ண போறீங்க, 100 ரிப்ஸ் போடு அப்படின்னா எப்படி ஃபார்ம் இருக்கும்? த்ரஸ்டரா? ஓகே ஓகே. ஆமா, த்ரஸ்டர் கொடுப்பானுங்க. த்ரஸ்டரோட என்ன மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த புஷ்அப் இதையும் வந்து மிக்ஸ் பண்ணுவானுங்க. அதாவது என்ன ஃபர்ஸ்ட் எப்படி அப்படின்னா கம்பைண்டா எனக்கு கொடுத்தாங்க. எந்த மாதிரி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீ வந்து ஒரு புஷ்அப் பொசிஷன் போயிடணும். புஷ்அப் போட்டுட்டு புஷ்அப்ல இருந்து எந்திரிக்கிறப்ப நம்ம வந்து அந்த இது இழுப்போம்ல, லைக் தம்பிள்ல சைட் ஆர்ம் ரோயிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரோயிங் பண்ணி முடிச்சுட்டு அதை முடிச்ச கையோட நம்ம வந்து த்ரஸ்ட் போடணும். சரியா? இது ஒரு கவுண்ட். சரியா? நொந்துரும். ஒரு 5 இது முடிக்கிறதுக்குள்ள 5 இது மறந்துருவேங்கிறதோட நொந்துருங்க ஐயா. 5 இது முடிக்கிறதுக்குள்ள நொந்துரும். பத்தி ஒரு இது சொல்லுங்க. ஆமாமா, கரெக்டா. ஐயோ, நான் வந்து
கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சு 2 கவுண்ட்டுக்கு மேல நொந்துருச்சு. அதுக்கப்புறம் பாமாது மயிராது கவுண்ட முடிஞ்சா போதுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதுதான். இல்ல அது நான் முதல்ல சொன்னேன்ல ஒரு கிராஸ்ஃபிட் ஜிம்மு போனேன்ல, அங்க அப்படிதான் 2, 3 மிக்ஸ் பண்ணிருவானுங்க. மறந்துருவேன். இப்ப நான் ரைட்ல தூக்கணுமா, லெஃப்ட்ல தூக்கணுமா? சரி விட அத கட் பண்ண அந்த மூவ. அடுத்தத பண்ணுவோம்னு. ஸோ அதனால இப்ப கிராஸ்ஃபிட் அப்படிதான். ஆனா கிராஸ்ஃபிட் அதாங்க. அது மேக்ஸிமம் வந்து வெயிட் பேஸ்டா இருக்கும். இல்ல பாடி வெயிட் எக்ஸர்சைஸ் அதெல்லாமும் இருக்கும். பட் அதுல பெருசா கேலஸ்தெனிக்ஸ் மாதிரி ட்ரைனிங் ஸ்கில்ஸ்ன்றது வேற மாதிரி இருக்கும். அதுல வந்து மசில் அப்ன்றது எல் செட் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டெக்னிக். அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணணும். இது அப்படி கிடையாது. இது வந்து நீங்க இப்போ ஒரு டெட் லிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா டெட் லிஃப்ட் இத்தனை ரெப்ஸ் டெட் லிஃப்ட் இது முடிச்ச உடனே, அதாவது மேக்ஸிமம் கேலஸ்தெனிக்ஸ் கான்சென்ட்ரேஷன் பண்றதே வந்து நடுவில் ரெஸ்டே இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டா எக்ஸாஸ்ட் பண்ற மாதிரி எல்லாமே ஹை ரெப்ஸா இருக்கும். ஹை கண்டிஷனிங் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? ரொம்ப கண்டிஷன்டா நமக்கு வந்து ஒரு கேப்பே இல்லாம நம்மள போட்டு முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடியதுதான் ஹை கண்டிஷனிங் ஒர்க் அவுட்ஸ். அதான் உண்மைதான் இருக்கும். இன்னொன்னு அதான் சொன்னேன், இன்னொன்னு ஃபார்ம் கம்மியா இருக்குன்றப்ப நீங்க வந்து இந்த நம்ம வந்து மசில் என்கேஜ் பண்றது அதை இது பண்றதுன்றது கம்மியா தான் இருக்கும். பட் என்னன்னா நீங்க ஒண்ணும் இல்லை, இப்ப கேஷுவலா சொன்னேன், இப்ப ஜென்ரலா கிராஸ்ஃபிட் பண்ணக்கூடிய அத்லெட்ஸ் வந்து இப்ப இன்ஸ்டாகிராம்ல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா நல்ல ஜாக்டா இருப்பாங்க, நல்ல செம்ம இதுவா இருப்பாங்க. அதுக்கு இன்னொரு ரீசனும் என்னன்னா அவங்களுக்கு வந்து கார்டியோவாஸ்குலர் கண்டிஷனிங் இன்னும் சூப்பரா இருக்கும். நீங்க சொன்னீங்களே கண்டிஷனிங் பண்றதுன்னு, அது மெயினா அதுதான். ஏன்னா வெயிட் ட்ரைனிங்கோட சேர்த்து அவங்க இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் மெத்தட் வைக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு கார்டியோவையும் நல்லா இது பண்ணும், உங்களுக்கு பாடியிலையும் ஹைப்பர்ட்ராஃபியும் பண்ணும். பட் என்ன அப்படின்னா ரெண்டுமே பாதி பாதி தான் இருக்கும். இட்ஸ் நாட் தட் ஒரு விஷயம் சூப்பர் ஒரு விஷயம் கம்மி அப்படின்னு இருக்காது. ஆனா அது மோஸ்ட்லி சூஸ் பண்றது வந்து பர்சனல் சாய்ஸ் தான். உங்களுக்கு அந்த மெத்தட் பிடிச்சிருக்கு அப்படின்னு எடுத்து அதை பண்ணி அதுல அவங்க ப்ராக்ரஸ் பண்ணி அவங்க போறதுன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா யாருக்கும் பிடிக்காது, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அப்படி பிடிச்சது அதை பண்றீங்க அப்படின்னா அவன் சைக்கோ. பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா தனியா இன்பாக்ஸ் வந்து கிடைச்சுக்கோங்க. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ்டா இந்தியால வந்ததா எனக்கு தெரியல. நான் சரியா பாக்குறேன். ஆமா, அதனால அது பாப்போம், தெரியல. வேற யாராவது பார்த்தாங்கன்னா அது ஏன் எஸ்டாப்ளிஷ்டா வரல அப்படின்னா, யாரை பார்த்தாலும் நான் கிராஸ்ஃபிட் பண்றேன்னா சொல்றானுங்க. ஆனா இந்த மாதிரி காம்பினேஷனா உண்மையாலுமே நம்ம கிராஸ்ஃபிட் தான் கொடுக்குறானான்ற ஐடியா நமக்குமே இல்ல அப்படின்ற பட்சத்துல அவன் கொடுக்கறதும் கரெக்டானும் நமக்கு தெரியல. அது எஃபெக்டிவா இருக்குங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக வந்து நம்ம வந்து அதை நம்பிக்கிறோம். ஆனா அது எந்த அளவுக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறாங்க அப்படின்றதும் எனக்கு வந்து சுத்தமா ஒரு ஐடியாவே இல்ல. சோ அப்படிதான் இருக்கு. அந்த ஜோன்ல தான் அது இருக்கு. ஆமா. சோ கமிங் பேக் டு கார்டியோ, இது கிராஸ்ஃபிட் பேசிட்டு இருந்தோம். இப்ப அடுத்து வந்து நம்ம கார்டியோ வாஸ்குலர் ஒர்க் அவுட்ஸ் பத்தி, அதாவது கார்டியோ இன்னும் சொல்லப்படக்கூடிய கார்டியோ வாஸ்குலர் ஒர்க் அவுட்ஸ்குள்ள அப்படியே ஒரு நுழைஞ்சோம்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து கார்டியோ வாஸ்குலர் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பையனுங்கெல்லாம் வந்து த்ரெட்மில்ல போட்டு ஓடு, த்ரெட்மில்ல இன்க்ளைன்ல ஓடு, அது ஓடு இது ஓடுன்னு சொல்லிக்கிட்டு அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு நாள் இந்த மாதிரிலாம் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிற இதெல்லாம் தான் சொல்லுவானுங்க. ஆனா நான் போற ஜிம்ல அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இப்ப என்னோட கார்டியோ ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டாண்டிங் ஜாகிங் இருக்கு இல்லையா, ஸ்டாண்டிங் ஜாகிங் வந்து ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். ஏன்னா நான் அட்வான்ஸ் லெவல் போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் கார்டியோ பண்ணல. ஏன்னா நான் நல்லா லீன் ஆயிட்டேன் அப்படின்றதுனால பெருசா கார்டியோ பண்றதே இல்லை. மாசத்துக்கு ஒருக்கா பண்றேன், அப்புறம் அது கூட விட்டாச்சு. எப்போது ரேரா தான் இப்போ திரும்பி ஆரம்பிக்கணும். பட் சொல்றேன், ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஸ்டாண்டிங் ஜாகிங் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் வந்து இது இருக்கும், பாக்ஸ் ஸ்டெப்பர் பாக்ஸ்னு ஒண்ணு. வேற ஒண்ணு இல்லைங்க, ஸ்டெப்பர் பாக்ஸ்னா ஒரு பெரிய நல்ல ஒரு வுட்டு கட்ட பாக்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கும். அது மேல வந்து ஒவ்வொரு காலையை வச்சு மேல ஏறி ஏறி இறங்கும் 15 நிமிஷத்துக்கு. சரியா, இவ்வளவுதான் எனக்கு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு ஆப்ஸ் முடிச்சுட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு கிளம்பிடுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரியும் மினிமல் அமௌண்ட்லயும் பண்ணலாம். ஆனா மோஸ்ட்லி கார்டியோ அப்படின்னு சொல்றப்ப எல்லாருமே வந்து அந்த சைக்கிள் மிஷின் மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது, அதுக்கப்புறம் வந்து த்ரெட்மில்லு ஜாகிங்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த இந்த ஆர்பிடெக் கேலட் மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, ஜிம்முக்கு போகாமல் தொப்பையை குறைக்க எலக்ட்ரிக்கல் ட்ரைனர், அது பேர் எனக்கு தெரியாது. அந்த மிஷின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாத்துலயும் ஒரு 10 நிமிஷம் 30 நிமிஷம் கார்டியோ பண்ணுவானுங்க. ஸோ இது என்ன கணக்கு, ஒரு கார்டியோ எப்படி ஆரம்பிக்கணும் பிகினர்ஸ், இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஒரு இன்சைட் கொடுங்க. நீங்க ஆர்பிட்ரிக் சொன்னீங்களே எலக்ட்ரிக்கல் ட்ரெயினர், அது அதிகமா நிறைய பேர் வீட்டுல துணி காய போடுற மிஷின் அது. ஆமாங்க, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் வீட்ல
துணிதான் அதுல காஞ்சிக்கிட்டு இருக்கும் வேர்வை அதுல. கூட வராதுங்க எனக்கு தெரிஞ்சு. அதுல நான் பண்ணிருக்கேன், ம், இல்லன்னு சொல்லல. ஆனா அதுல எனக்கு ம். பெருசா வேர்வை கூட வராது. அப்புறம் ஏன்டா அதை பண்ணணும் நானு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல அது ஆக்சுவலி ஜாலியாவும் இருக்கும், மோடு இருக்கு அதுல. ஈஸியாவும் இருக்கும். ம். அதுல ம். மோட்ஸ் இருக்கு. நீங்க அது கரெக்டா வச்சு ம். நம்ம பண்ணலாம். எப்படி அதுலயும் கோவம் வர மூடு டிஃபிகல்ட்டி வந்தா கிரியேட் கோவம் பண்ணலாம். வர மூடு மாதிரி வச்சுக்கலாம், சிரிக்கணும்னா சிரிக்கிற வச்சுக்கலாம், அந்த மாதிரி மோடா இல்ல எப்படி? இல்ல இல்ல சரி, மூடு ஓகே. இல்ல மோடு மோடு. மோடு, சரி, ஓகே, மோடு. அதான் அது வந்து இப்போ ஒண்ணும் இல்ல. கார்டியோ அப்படிங்கிறது நம்ம நடக்கிறோமே, அதுவே கார்டியோ தான். நடக்கிறது, லைட்டா ஓடுறது, ஜாகிங் பண்றது, தென் ஜம்பிங் ஜாக்ஸோ குதிக்கிறது, இது பண்றது எல்லாமே கார்டியோ தான். ஸ்பெசிஃபிக்கா வந்து இப்போ என்னுடைய பர்சனல் சாய்ஸாவும் சொல்றது வந்து, நீங்க ஒரு லைஃப் ஸ்டைலுக்காக நீங்க பண்றீங்க, இல்ல நீங்க இப்போ ஒரு கோலுக்காக நான் மசில் பில்ட் பண்றேன், ஃபேட் லாஸ் பண்றேன், ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ண போறேன், எதுவா இருந்தாலும் கார்டியோ அப்படிங்கிறத உங்களுடைய வெயிட் ட்ரைனிங் அப்புறம் ஒரு லாஸ்ட் செஷனா ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 ஓகே. நிமிஷம். நான் 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் சொன்னதே வந்து ஒரு ட்ரெட்மில்ல நீங்க அப்படியே ஒரு பாட்டை போட்டு நடந்துகிட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க ஏதாவது ஒரு பரத்வாஜரங்க வீடியோ பார்த்துட்டு நடக்கிறீங்க, இந்த மாதிரி. தேவையில்லாத அது ரொம்ப ஒரு கண்டென்ட். கேஷுவலா. சரிங்களா? சோ அந்த அந்த நீங்க மாதிரி பண்றதெல்லாம் இங்க சொருவாதீங்க, அதெல்லாம் யாரு பொதுவா சொல்லுங்க. இல்லங்க. கடைசியா பார்த்த அந்த வீடியோ வந்து டக்குன்னு ஞாபகம் வந்து ரெட்ரோ இன்டர்வியூ. அதனால அத நான் சரி, சொன்னேன் நானு. சரி, ஓகே. அதனால அந்த மாதிரி கேஷுவலா பண்றது. இல்லன்னா கொஞ்சம் ஹை இன்டென்ஸா இருக்கிறது. எக்ஸாம்பிள் இந்த ஜம்பிங் ஜாக்ஸோ, பர்ஃபீஸோ, இல்லன்னா ட்ரெட்மில்லே ரொம்ப ஹை ஸ்பீட்ல ஓடுறது. இதெல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் இவ்வளவு வச்சுக்கிட்டாலே போதும். ஏன் அப்படின்னா, ஒரு வெயிட் ட்ரெய்னிங் ரொட்டீன் ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா, அதுவே நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்தும், நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தையும் ப்ராப்பரா பில்ட் பண்ணும். நம்ம அடாப்ட் ஆக ஆரம்பிச்சுருவோம். எக்சர்சைஸ் ஓகே. பண்றதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளவு மூச்சு வாங்குதோ, அது நீங்க ஓரளவுக்கு எக்சர்சைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, பாடி கொஞ்சம் அடாப்ட் ஆகி, அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகும். படிக்கட்டு ஏறுறது சுலபமாகும். ஏன் நீங்க சும்மா படி ஏறி இறங்குறதுமே கார்டியோ தான். ஸோ அதனால கார்டியோக்கு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா, அது அவங்களுடைய இது பேஸ் பண்ணது. ஏன்னா நான் வந்து இல்ல, உட்கார்ந்தேன்னா எனக்கு ஃபுல் உட்கார்ற வேலை. ம், நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இப்ப காலையில நீங்க ஒர்க் அவுட் முடிச்சுட்டு போயிட்டீங்க, சரியா? ம், நீங்க வந்து உங்க ஆபீஸ்க்கும் உங்க வீட்டுக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு அப்படின்னா, ஆபீஸ் முடிச்சுட்டு நீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் வாக்கிங்ல நடந்து வாங்க, சரியா? ஒரு பாட்டு கீட்டு போட்டுட்டு, இல்ல வந்து குக்கு எஃப்எம்ல கிங்கு கேக்குறீங்கன்னா கிங்கு கிங்கு கேட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் வாக்கிங்ல நீங்க அந்த பேக் வச்சு நடந்து வரதே ஒரு பெரிய கார்டியோ தான். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்க அந்த ஒரு ஃபாஸ்ட் வாக்கிங்ல கவர் பண்றீங்க. ஃபாஸ்ட்னா சும்மா வந்து இந்த சின்ன பையன் மாதிரி வேகமா குடுகுடுலாம் நடக்கக்கூடாது. ஓரளவுக்கு பேஸ்ல நடந்து நீங்க வந்தீங்கனாலே போதுமானதுன்னு நான் பாக்குறேன். அது எந்த அளவுக்கு ஓகேங்கிறத நீங்க சொல்லுங்க பாப்போம். ஏன்னா இப்ப நான் என்ன இல்ல பண்ணுவேன் அது அப்படின்னா, கரெக்ட் தான். என்னோட ரொட்டீன், டெய்லி ரொட்டீன் முடிச்சுட்டு சாயந்தரம் ஒரு டீ போட்டுட்டு இந்த சுண்டல் கிண்டல் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு, இப்ப கொஞ்சம் அந்த பல்க் வேணுங்கிறதுனால வந்து பீனட் பட்டரும் ப்ரௌன் பிரெட்டும் எடுத்துக்குவேன். ஒரு செட்டு, ம், ஒரு செட்டு, சரியா? ஆனா ம், 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 என்னன்னா பீனட் பட்டர் பிரெட் எடுத்து சாப்பிட்டு சுண்டல்லாம் சாப்பிட்டாலே வயிறு ரொம்ப ஃபுல்லா ஹெவியா இருக்கும். அந்த ம், நேரத்துல படுத்துக்க தான் தோணும் எனக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, சரி அப்படியே சாயந்தரம் ஒரு உலா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறது. அப்படி டிஸ்கார்ட்ல வந்து பேசணும் அப்படின்னா நடந்த மாதிரியும் இருக்கும், வயிறு கொஞ்சம் லேசான மாதிரியும் இருக்கும் எனக்கு. அந்த ஹெவினஸ் ம், இருக்காது, பீனட் பட்டர் சாப்பிட்ட ஹெவினஸ் இருக்காது. ஸோ அதனால அப்ப நான் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுவேன் டெய்லியும். ஈவினிங் வாக் அப்படின்றது கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாவும் மென்டலி எனக்கு ஒரு பூஸ்டை கொடுக்கும். சரி, நான் ரூம்குள்ளேயே இல்லை, கொஞ்சம் வெளியே அப்படி இப்படி சுத்திட்டு வண்டியில பாத்தீங்கன்னா அந்த கவருக்குள்ள தண்ணி பாட்டில் வச்சுட்டு போயிடுவேன். போயிட்டு ம். வந்துட்டு ஒரு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே திரும்பி ரூமுக்கு வந்துடுவேன். ஸோ இதுவே கொஞ்சம் எஃபெக்டிவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இல்ல இது போதும். கார்டியோங்கிறது அவ்வளோதான். ம், நீங்க அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா டைம் ம், ஸ்பெண்ட் பண்ணி, இது பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அத நீங்க ஜிம் டைம்ல உங்களுக்கு அதாவது அவுட் சைட் ஆஃப் த ஜிம் இந்த மாரி கேஷுவலா வாக் பண்றதுக்கு, உங்களுடைய ஒர்க்கே ரொம்ப ஹைலி ஆக்டிவ். ஒரு இடத்துக்கு போறீங்க, வர்றீங்க, அதிக நேரம் உட்கார முடியாது, நடந்துட்டு இருக்கீங்க, மூவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அதுவே நல்ல கார்டியோ தான். அதுவே போதுமானது. ம், இல்ல ம், அப்படிலாம் கிடையாதுன்னா மட்டும் இந்த மாரி உங்க ஜிம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் அதனால தான் அந்த டைம் சொன்னேன். ஒரு கேஷுவலான ஒரு ம், வாக்கு, சைக்கிளிங் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ம், கேஷுவலா ரொம்ப லைட்டா இல்ல. கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்க வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாதிரி, ஓரளவுக்கு நீங்க பேசும்பொழுது, லைட்டா நீங்க கொஞ்சம் ம், மூச்சு வாங்கி பேசுற மாரி இருக்கிறது ஒரு மாடரேட் இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த லெவல்ல நீங்க பண்ணீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் போதும். இல்ல ரொம்ப ஹை ம், இன்டென்ஸா பண்ணணும் எனக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுவுமே வந்து வாரத்துல ஒரு 2 தடவ, 3 தடவ அப்படி பண்ணாலே ம், போதும். ஹை இன்டென்ஸ் ம். அப்படிங்கும்பொழுது, நீங்க ரொம்ப மூச்சு வாங்க உங்களால பேச முடியாது. தொடர்ந்து உங்களால பேச முடியாது. அந்த அளவுக்கு மூச்சு வாங்குச்சுன்னா ஹை இன்டென்சிட்டி. அது ஒரு 10 நல்லா 10 நிமிஷம் அந்த கேட்டுக்கங்கடா, மாரி பண்ணா போதும்.
டெய்லியும் காலையில நான் வந்து ஜாகிங் போய் கிளம்பக்கூடாது, புரியுதா? கார்டியோ இட்ஸ் லைக் ஃப்ரெண்ட்லி ஒர்க் அவுட், பட் யூ ஷுடன்ட் என்ன சொல்றது, என்ன சொல்றது, டெய்லி பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. டெய்லி காலையில ஷூ அவசியம் மாட்டிட்டு கிடையாது. ஓடுவானுங்க, எதுக்கு ஓடுறானுங்கன்னு அவனுக்கும் தெரியாது. இதுல சில கேட்டகரி இருக்கு இல்லையா, சும்மா அதுவே பொழுது போலயே சரி கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸா மைண்ட் ரிலாக்ஸா வாக்கிங் பண்ணி போற நேரத்துல 8 மணிக்கு ஓடுவாங்க நைட்டு. குடு 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 குடுன்னு அப்படியே ஒட்டம்லாம் வேர்த்து புறுத்து 10 மணிக்கெல்லாம் ஓடுவானுங்க. ரேஸ் கோர்ஸ்ல போனீங்க அப்படின்னா 10 மணிக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க சட்டையை கழட்டிக்கிட்டு. எதுக்குடா ஓடுறீங்க, 10 மணிக்கு ஏன்டா ஓடுறீங்க? இந்த இது பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வரும். நான் வந்து கரெக்டா காலேஜ் ஜாயின் பண்ணேன். இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணும் பொழுது பஸ் ஏறதுக்கு ஒரு இடத்துக்கு வந்து நிக்கணும். நான் கரெக்டா வந்து நிக்கிற அந்த ஸ்பாட் தான் வந்து ஒரு வாக்கிங் ஏரியா. நல்லா நடந்து சுத்தி ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. சரிங்களா? மதுரையில வந்து தெப்பக்குளம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது நல்ல நல்ல பெரிய இடமா இருக்கும். அதான் ஃபுல்லா வாக் பண்றவனு ஓடுறவனு எல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது ஒரு கப்பிள்ஸ் பார்த்தேன். அவங்க ஒரு அந்த டைமிங்ல அவங்க ஒரு 30+ இருந்திருப்பாங்க. சரி. அவங்க அதே மாதிரிதான் இருந்தாங்க. ஃபைனல் இயர் நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கடைசி நாள் நான் பஸ் ஏற நிக்கிறேன். அன்னைக்கு அவங்க வந்தாங்க. அவங்க அதே நிலைமையில தான் இருந்தாங்க. ஆனா டெய்லி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அதுல சில பேர் வந்து லைக் தெரிஞ்சவங்க அவங்க அப்படின்னு தெரியும். இந்த எல்லாரும் ஓடுறதும் நடக்கிறதும் எல்லாம் ஆரம்பிக்கிறது எங்கன்னா, இது பண்ணா உடம்பு குறைஞ்சிரும் அப்படின்னு. பட் சாரி டு பிரேக் திஸ் அப்படிலாம் பண்ணாலும் உடம்பு குறையாது. அதுவும் இல்லாம இதோடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப மினிமல். ஸோ அதனாலதான் நான் டைம் பேஸ் பண்ணி சொன்னதே கம்மியான டைமிங் தான். ஒன்னு அப்படி பண்ணலாம். இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேஷுவல் வாக் அப்படின்னா ஜாலியா பாட்டு கேட்டு யார்ட்டையா ஃபோன் பேசிட்டு நடக்கிறீங்கன்னா நீங்க அதுக்கு எப்ப வேணாலும் பண்ணலாம். அதுக்குன்னு நீங்க ஒரு டைம் அலோகேட் பண்ணி ஷெட்யூல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அது வந்து உங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காவும் இருக்கும். நீ வந்து ஒரு 4 ரூம் அடைஞ்சிட்டு ஜிம்லயே வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி ஃபீலும் இருக்காது. லைக் யூ ஆர் எக்ஸ்ப்ளோரிங் சம்திங் த அவுட் சைடு வேர்ல்டுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது பலருக்கு செட் ஆகும், சிலருக்கு செட் ஆகாது. அப்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்கவங்க நாங்க என்ன பண்றது ப்ரோ, போய் மொட்டை மாடியில ஒரு 4 ரவுண்ட் அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. அதுக்காக திரும்பி எங்க வீட்டுல மொட்டை மாடி இல்ல ப்ரோனா மொட்டை மாடி போ அப்படிங்கிறேன் நான். வழிதான்டா சொல்ல முடியும், வழியை நீ தான் உருவாக்கிக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல நீ வந்து அந்தந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எடுத்துட்டு போய்க்கணும் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ கார்டியோட ஒர்க்கிங் மட்டும் அப்படியே மேலோட்டமா ஒரு எக்ஸ்பிளனேஷன். லைக் நம்ம இப்போ ஓடுறோம், என்ன நடக்குது நம்ம உடம்புல, அதிர்வலைகள் வருது, அந்த அதிர்வலைகள் என்ன பண்ணுது? நீங்க மூவ் பண்ணும்பொழுது பாடிக்கு எனர்ஜி தேவைப்படுது. அது மேக்ஸிமம் ஆக்சிஜன் தான் அது வந்து எனர்ஜி சோர்ஸா யூஸ் பண்ணும். ஸோ அதனால நம்ம நல்லா மூச்சு இழுத்து விடுவோம். அப்ப என்ன ஆகும்னா ஹார்ட் அதிகமா பிளட் பம்ப் பண்ணும், உடம்புக்கு ஃபுல்லா நமக்கு எனர்ஜி போகும். ஸோ மேக்ஸிமம் ஆக்சிஜன் வந்து சுகர்ல இருந்து நமக்கு ஒரு இனிஷியல் ஸ்பார்க் ஆகுது, அதுல இருந்து பிளட் சர்க்குலேஷன் போய் இனிஷியல் ஸ்பார்க் வந்து இது சுகர் வரும். அது ஆக்சுவலி இப்போ இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நான் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் நீங்க அதை செட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு. நம்ம பாடியில எனர்ஜி சிஸ்டம்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த எனர்ஜி சிஸ்டம்ன்றது ஸ்டெப் 1, 2, 3 அப்படிதான் அது ஒர்க் ஆகும். நான் இந்த ஸ்டெப்பை நான் இப்படி மாத்துறேன், இந்த மெத்தடை நான் அப்படி கொண்டு வர்றேன் அப்படின்னு ஒன்றும் நடக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய ஏடிபி யூஸ் ஆகும். அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டும்பாங்க. அதுதான் இமீடியட்டா எனர்ஜி கொடுக்கும். என்ன எனர்ஜினா டக்குன்னு ஒண்ணுல வீட்டுல சிலிண்டர் கொண்டு வந்து போறாங்க, சிலிண்டர் டக்குன்னு தூக்கி கொண்டு போய் நம்ம வைக்கிறோம்ல, அப்படி வெடுக்குன்னு ஒரு வெயிட்டான பொருளை நம்மளால தூக்கவோ ஒரு விஷயத்த டக்குன்னு தள்ளவோ இதுக்கு யூஸ் ஆகுறது அந்த ஏடிபி அப்படிங்கிறது. இது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எனர்ஜி. இது வந்து ஃபியூ செகண்ட்ஸ் தான் நமக்கு கொடுக்கும். இவ்வளவுதான் ஃபியூ செகண்ட்ஸ் தான் எனர்ஜி தரும். தென் அதோடைய பார்ட் முடிஞ்சிடும். அடுத்த பார்ட் தான் வந்து நமக்கு வந்து நம்ம இப்ப நீங்க சொன்ன உடம்புல அந்த சுகர் இது அந்த நம்மளுடைய மசில்ல ஸ்டோர் ஆகக்கூடிய கிளைகோஜன்ஸ் இதெல்லாமே பிரேக் ஆகி நமக்கு வந்து எனர்ஜி கொடுக்கறது. அது இதெல்லாம் வந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அந்த இதுல வரும். இது முடிச்சதுக்கு அப்புறமேல் வந்து உங்களுக்கு வந்து இது வர ஆரம்பிச்சிடும், நம்மளுடைய பாடியில கூடிய ஃபேட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எனர்ஜி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் 1, 2, 3 இப்படிதான் போகும். இதுல இந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா உடனே நடக்கிறது அந்த ஏடிபி, கொஞ்ச நேரம் டைம் எடுத்து பண்ணா கார்போஹைட்ரேட் வரும், அதுக்கப்புறம் நீங்க அதிக டைம் எடுத்து பண்ணீங்கன்னா ஃபேட் யூஸ் ஆகும். இப்போ இப்போ டைம் லைனா வச்சுக்கோமே, ஃபர்ஸ்ட் எனர்ஜி சிஸ்டம் ஒரு 2 செகண்ட் யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 செகண்ட் யூஸ் ஆகுது. ரெண்டாவது எனர்ஜி சிஸ்டம் ஒரு 1/2 மணி நேரம் யூஸ் ஆகுது. மூணாவது எனர்ஜி சிஸ்டம் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் யூஸ் ஆகுது. 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேல ஃபுல்லா அதான் யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோமே. இவங்க எப்படி தப்பா போர்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, நீங்க ஒரு 3/4 மணி நேரம் நடந்தீங்கன்னா உங்க
பாடியில் இருக்கிற ஃபேட் எல்லாம் பேர்ன் ஆகும். நீங்க ஒரு 1 மணி நேரம் ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா பாடியில் இருக்கிற ஃபேட் எல்லாம் பேர்ன் ஆகும்னு தப்பா அதை இன்டர்பிரேட் பண்ணி சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப் 1 and 2 நடந்துதான் தீரும். இப்போ இந்த ஸ்டெப் 1 and 2ல இருக்கக்கூடிய எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா, இந்த எனர்ஜிக்கு வந்து ஆக்சிஜன் தேவையில்லை. நம்ம பண்ணக்கூடிய வெயிட் ட்ரைனிங்ல எல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு ஆக்சிஜன் தேவைப்படாது. நம்ம அவ்வளவு பிரீத் பண்ணி நல்ல மூச்சு இழுத்து விட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஒரு கண்ட்ரோல்டு பிரீத்ல பண்ணுவோம். அப்ப அது அது ஒண்ணு. இன்னொன்னு அதிகமான வெயிட்டை நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ அப்போ இமீடியட் எனர்ஜி அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் 2 எனர்ஜி சிஸ்டம் அந்த ஏடிபியும் சரி கார்போஹைட்ரேட் எனர்ஜி சிஸ்டத்தையும் நீங்க வெயிட் ட்ரைனிங்ல யூஸ் பண்ணீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். தென் அது ஒரு நீங்க 30 minutes to 40 minutes யூஸ் பண்ணிடுவீங்க அந்த எனர்ஜியை. அதுக்கப்புறம் ஃபேட் தான் யூஸ் ஆகும். நீங்க அந்த டைம்ல கார்டியோ செட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டயர்டா இருப்பீங்க, எஃபர்ட் போட வேண்டியது இல்ல. நீங்க கேஷுவலா வாக் பண்ணவோ நடக்கவோ ஓடவோ பண்ணீங்கன்னா ஃபேட்டும் உங்களுக்கு எனர்ஜியா யூட்டிலைஸ் ஆகிக்கிறோம். நீங்க 3 எனர்ஜி அது யூஸ் ஆன மாதிரி ஆகும். இது அப்படியே ரிவர்ஸ்ல போடுவோம். எடுத்த உடனே நான் கார்டியோ பண்றேன், 3/4 மணி நேரம் பண்றேன். அப்ப என்ன ஆகும்? இனிஷியலா வெயிட் ட்ரைனிங்க்கு நம்ம கொஞ்சம் ஈஸியா யூஸ் பண்ணப்படக்கூடிய எனர்ஜி சிஸ்டம்ஸ் ரெண்டும் கார்டியோ டைமிங்ல ஸ்பெண்ட் ஆகும். நீங்க வந்து ரொம்ப இது பண்ணா அந்த டைமிங்ல அவ்வளவு புஷ் பண்ணி நீங்க பண்ண மாட்டீங்க. ஏடிபி அந்த இனிஷியல் ஃபியூ செகண்ட்ஸ்ல மட்டும் தான் யூட்டிலைஸ் ஆகும். நீங்க அந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணலன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகாது. அப்ப அது அந்த அந்த எனர்ஜி சிஸ்டத்தை நீங்க ஆப்வியஸா நீங்க நெக்லெக்ட் பண்றீங்க. ஸோ இதனாலயும் தான் ஒரு முக்கியமான காரணம். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கார்டியோ ரொம்ப நேரம் பண்ணிட்டு அடுத்து வெயிட் ட்ரைனிங் பண்ணாதீங்கன்றது. இதுல இன்னொன்னு இருக்கு. மாங்கன்னு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நடந்துட்டு போய் வெயிட்டை தூக்கினா தூக்க முடியாது, டயர்டா இருக்கும். அப்ப எப்படி நம்ம கரெக்டான ஃபார்ம்ல பண்ணுவோம், ஒழுங்கா பண்ணுவோம், நம்ம தூக்க முடியாம கீழே தான் போடுவோம். ஸோ இதனாலையும் தான் ப்ரியாரிட்டைஸ் பண்றப்பையும் சரி வெயிட் ட்ரைனிங் முன்னாடி வச்சுக்கோங்க. உடனே கார்டியோ பண்ண நினைச்சீங்கன்னா கடைசியில பண்ணிக்கோங்க. இல்லையா கேஷுவலா அப்புறமேல் வேற ஒரு டைம் நடந்துக்கோங்க. கரெக்ட், அவ்வளவுதான். இப்போ இதெல்லாமே வந்து நம்ம இவ்வளவு தூரம் இப்போ காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு ஒரு மேட்டர் கரெக்டா? இப்போ காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஒரு ஐடியா இருக்கு, இப்போ வந்து ப்ராப்பரா மூமெண்ட்டை வந்து பேஸ் பண்ணி வைக்கிறதான் காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸுங்கிற மாதிரி நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அதுதானா இல்லை அது வேற ஏதாவது ஒரு இது இருக்கா? இல்லைங்க, உங்களுக்கு மோர் மசில் குரூப்ஸ் இன்வால்வ் ஆகி ஒரு எக்ஸசைஸ் பண்ண யூட்டிலைஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து காம்பவுண்ட் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஸ்குவாட் பண்றீங்கன்னா என்னதான் அது லோவர் பாடி எக்ஸசைஸா இருந்தாலும் அப்பர் பாடியோட கான்ட்ரிபியூஷன் வேணும். உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியில இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குவாட் மசில்ஸ் லெக் எடுத்துக்கிட்டீங்கன்னா லெக்ல இருக்கிற எல்லா மசில்ஸுமே உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். குவாட்ஸ், க்ளூட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அந்த ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது. பிளஸ் அப்பர் பாடியுமே நீங்க நல்ல கரெக்டான போஸ்டர், நீங்க கரெக்டா பிரேஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய கோர், உங்களுடைய ஆப்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இப்படி மோர் மசில் குரூப்ஸ் வந்து காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ்ல ஆக்டிவேட் ஆகும். மல்டிபிள் மசில் குரூப்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு ஒர்க் அவுட் தான் காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்றது. ஆமா, அதான் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. ஆமா, மோர் தென் ஒன். ஸ்குவாட்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த த்ரஸ்டர் அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஸ்குவாட் போடுறதுமே அந்த இதுல வரும். அதாவது மெயினா என்ன சொல்லுவாங்கன்னா பெஞ்ச் பிரஸ், டெட் லிஃப்ட், ஸ்குவாட், அப்புறம் இந்த பெண்ட் ஓவர் ரோ, பவர் ஒர்க் அவுட்ஸ்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா அந்த ராட வச்சு நம்ம பவர் லிஃப்டிங் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான 3 ஒர்க் அவுட். அப்புறம் இந்த சொன்ன இந்த பெண்ட் ஓவர் ரோ, இன்னும் ஒரு சில ஒர்க் அவுட்ஸ் இருக்கு. அதெல்லாம் காம்பவுண்ட் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க, காம்பவுண்ட் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் நல்லா பில்ட் ஆகும். நீங்க செஸ்ட் பிரஸ்ஸே பெஞ்ச்ல பண்றீங்க, நல்ல பார்பல் செஸ்ட் பிரஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் நல்லா பில்ட் ஆகும். சிமிலர்லி ஸ்குவாட் நீங்க நல்லா பார்பல் ஸ்குவாட் பண்றீங்கன்னா ஸ்ட்ரென்த் நல்லா பில்ட் ஆகும். இப்போ அதே செஸ்ட் பிரஸ் நீங்க டம்பிள்லயோ மெஷின்லயோ பண்றீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு பில்ட் ஆகும் கம்பேரிட்டிவ்லி லோவர். ரொம்ப ரொம்ப நினைச்சுக்க வேணாம், பட் இதை விட கொஞ்சம் கம்மின்ற மாதிரி. ஸோ நீங்க ஸ்ட்ரென்த்தை ஃபோக்கஸ் பண்றீங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த எக்ஸசைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு ஸ்ட்ரென்த் லைட்டா இம்ப்ரூவ் ஆனா போதும், அட் சேம் டைம் எனக்கு முக்கியமா நான் வந்து எனக்கு மசில் குரோத் தான் தேவை, ஹைப்பர்ட்ராபி தான் தேவை அப்படின்னா ஒரு தம்பிள் மெஷின் இந்த மாதிரி நம்ம போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கோல் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த கேட்டகரியில கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க் கேட்டகரி என்ன? ஆல்மோஸ்ட் எல்லா பேசிக்ஸ் கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா HIIT, ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ்னு சொல்லுவாங்க. அதனோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் டைமிங்கா? ஆமா, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் டைமிங். ட்ரைனிங். ஓகே, டைமிங் சொல்றேன், சாரி, ட்ரைனிங். ஸோ இப்போ இந்த HIIT அப்படின்றப்போ எனக்கு சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா HIIT அப்படின்றது மேக்ஸிமம் ஓவரால் HIITயோட ஒர்க் அவுட்டே 25 minutes. ஏன்னா அதுக்கு மேலே பண்ண முடியாது, அது ஒன்று இருக்கு. ஸோ அதுலேயும் வந்து காம்பினேஷன் ஆஃப் இது சொல்லி நமக்கு கொடுப்பாங்க.
ஸோ இந்த ஹை இன்டென்சிட்டி அப்படின்றப்போ நம்மளோட ஹார்ட் ரேட்டை இமீடியட்டா ஒரு 180 டு அந்த 180 டு 200 அந்த ரேஞ்சுக்கு ஸ்பைக் பண்றதுதான் வந்து அதனோட மெயின் இதா இருக்கு. கரெக்டா? ஸோ அதை பத்தி அப்படியே கொஞ்சம் விலாவரியா விளக்குங்க. இப்ப அந்த அதான் ஹெச்ஐஐடி ஹிட்டும்பாங்க, ம். அதுவுமே Hit. கார்டியோ ம். தான். ம். அதுவும் கார்டியோ தான். ஹை இன்டென்சிட்டி ம். இன்டர்வல் ட்ரைனிங்ன்றப்ப லைக் மத்த கார்டியோஸ் எல்லாம் ஒரு இன்டர்வலோ இதுவோ எப்படி அது எப்படி ஒரு ஓவரால் டைம் லைன் வச்சு சொன்னேனோ 20 நிமிஷம் 1/4 மணி நேரமோ, இது ம். வந்து பிரேக் விட்டு பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் மூவ்மெண்ட்டை வந்து நல்ல ஃபாஸ்டா பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு தொடர்ந்து இப்போ ஒரு ட்ரெட்மில்ல நிமிஷம். ஓடுறது ம். ஒரு நிமிஷம் கூட வேணாம், மினிமம் ஒரு 30 செகண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு 30 பிகினர்ஸ்க்கு 30 செகண்டுக்கு செகண்ட். 30 செகண்டுக்கு நல்லா ஸ்பீடா ஓடிட்டு அடுத்து ஒரு 30 செகண்ட் நடக்கிறது. ஓகே. அப்ப நம்ம ஓடின 30 செகண்ட்ல வந்து உங்களுக்கு அந்த மூச்சு வாங்குறது எல்லாமே அந்த 30 செகண்ட்ல அப்படி லைட்டா லோவர் ஆகும். தென் 30 செகண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் டக்குன்னு திரும்பி ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்க ரன் பண்றது, திருப்பி 30 செகண்ட்ஸ் வாக் பண்றது, ஓகே. இப்படி ஸ்பெசிபிக் இன்டர்வல்ல ரொம்ப ஹை இன்டென்ஸா போயிட்டு நம்ம லோ பண்றோம்ல, இந்த மாதிரி தான் இருக்கும் ட்ரைனிங். இது நீங்க எதை இது வச்சு வந்து வேணாலும் பண்ணலாம். ஓகே, இதுக்கு உங்களுக்கு பெருசா வெயிட் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம பாடி வெயிட்ல கூட வந்து அதை ஹையா இன்டென்சிட்டியை கிரியேட் பண்ணி நம்ம இது அவ்வளவுதான் பண்ண முடியும். அவ்வளவுதான். ஸோ ஜம்பிங் ஜாக்ஸ் 25 ஒரு மினிட்ஸ் ஆவரேஜ், 30 ஜம்பிங் ஜாக்ஸ் வச்சுக்கோங்களேன். 25 மினிட்ஸ் ஆவரேஜ் ஹை இன்டென்சிட்டி இல்லைங்க ஒர்க் அவுட் அன்னைக்கு நம்ம இல்லைங்க அது இல்ல கூட இல்ல நான் சொல்ல எல்லாத்தையும் சேர்த்து மாட்டேன். சொல்றேன். ரெஸ்ட் எல்லாத்தையுமே சொல்றேன் நான். இல்ல ஓவராலா அதுவும் நம்ம இன்னைக்கு ஹெச்ஐடி பண்ண போறோம்னா 25 மினிட்ஸ் தான் அதனோட டைம்ன்றாங்க. பேசுறது இல்ல எல்லாத்தையும் சொல்றேன். அதையும் குறைச்சிடுறேன். ஆக்சுவலி ஹிட்டுடைய ப்ராப்பரான இது எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னா, க்ளோசர் ஷார்ட் டியூரேஷன் மட்டும்தான். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான். ஓகே ஏன்னா ஓகே. நீங்க நீங்க ஒரு பேசுறீங்க, ஒரு ரெஸ்ட் எடுக்கிறீங்க, நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது இன்னமும் உங்களுக்கு அதாவது அது 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 எப்படி சொல்றது, அந்த ஹிட்டுடைய கான்செப்ட் கொஞ்சம் விட்டு போகும். ஓகே சரிங்களா? ஓகே அது ஓகே. ஹிட் எதுக்காக அதை இது பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன்ல கார்டியோ பண்றோம், ஆமா. ஒர்க் ட்ரைனிங் முடிச்சுட்டுன்னு அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டரா பண்றதுக்கும், பிளஸ் டெய்லி ம். கார்டியோ பண்ண டைம் இல்லை அப்படிங்கும்பொழுது ஹிட் ஒரு நாளைக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா அதோட எஃபெக்ட் உங்களுக்கு அடுத்து இன்னும் 1-2 நாளைக்கு இருக்கும். உங்க பாடி கரெக்ட். ரெக்கவரி வந்து ரொம்ப குறையும். ம் ஸோ ம் ம். அப்படின்ற காரணத்தினால அதை பண்றது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பண்ணக்கூடாது. தென் அது கொடுக்கக்கூடிய டயர்ட்னஸும் அது கொடுக்கக்கூடிய ஹெவியா பாடி இருக்கும். பிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஹை. கரெக்ட். ஹை. ஆமா, ஹெவியா இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்க அதை நிறைய வந்து தண்ணி நீங்க குடிக்கணும்னு ஒரு பார்த்து மேட்டர் தான் பண்ணணும். சொல்லுவானுங்க. அது என்ன மேட்ரு? ஹெச்ஐடி பண்ணீங்கன்னா இல்லங்க நீங்க நிறைய தண்ணி டீஹைட்ரேஷன் குடிக்கணும் தான். அப்படின்னு. ஹெச்ஐடி ஓகே. மட்டும் கிடையாது. நீங்க ஒரு ஹிட் அதாவது கார்டியோ பேஸ்டு எது பண்ணாலும் தண்ணி குடிக்கிறது முக்கியம். காரணம் வந்து ரொம்ப அதிகமா டீஹைட்ரேட் ஆகும். ஜென்ரலாவே ஓகே. நம்மளுடைய ட்ரெய்னிங் ஒரு 3/4 மணி நேரம், 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் அதுக்கு மேல போகுது அப்படின்னாலே, நம்ம தண்ணி குடிக்கிறது பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே குடிக்கணும். ஸோ வந்து ஓகே. டீஹைட்ரேட் ஆனோம் அப்படின்னா, மினரல் லாஸ்ல இருந்து நம்மளுடைய ஒர்க்ல இருந்து நம்ம டெய்லி ஃபோக்கஸ் பண்றது இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப நீங்க ரொம்ப வேலை முக்கியம். பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வினோதமா தெரியும். லைட்டா தலை சுத்துற மாதிரி வரும். நீங்க அப்படியே டொப்புன்னு கீழே விழுகிற மாதிரி சென்சேஷன் வரும். அப்ப நீங்க எப்படி வேண்டாம், அது டீஹைட்ரேஷன் தான். டக்குன்னு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தெளிவாயிட்டு பக்கத்துல மெடிக்கல் ஷாப் இருந்ததுன்னா போய் ஒரு ஓஆர்எஸ் பாக்கெட்டோ இல்ல ஒரு 2 ஓஆர்எஸ் ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸோ வாங்கி உள்ள குடிச்சீங்கன்னா தான் ஒரு தெளிவுக்கு வர முடியும். அந்த நேரத்துல போயிட்டு நான் டீ குடிக்கிறேன் ப்ரோ குடிச்சீங்க அப்படின்னா சுருணுவீங்க. இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதனால வந்து மோஸ்ட்லி நீங்க வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல எப்பவுமே வந்து நீங்க ஒரு ஓஆர்எஸ் பாக்கெட் வாங்கி வச்சுக்கிறது வே மச் பெட்டர். இந்த 5 ரூபா பாக்கெட் இருக்குங்க லெமன் ஃபிளேவர்ல, சரியா? அந்த அது நீங்க போதும். வாங்கி அது சூப்பராகவும் இருக்கும். நீங்க வாங்கி ஒரு குடி குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அது வந்து ஒரு பூஸ்டை வந்து கிளப்பி விடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஓஆர்எஸ் பாக்கெட் என்னைக்குமே நமக்கு ஒரு நண்பன் மாதிரிடா, அவனை எதிரி மாதிரி பார்க்காதீங்க. டயரியா வந்தாதான் ஓஆர்எஸ் குடிக்கணும்னு கிடையாது, டீஹைட்ரேட் ஆனாலும் ஓஆர்எஸ் குடிக்கலாம். ஸோ ஓஆர்எஸ் பாக்கெட் எடுத்துக்குவது ஓரளவுக்கு உங்க பாடியை நல்ல கண்டிஷன்ல வச்சிருக்கும் என்று சொல்கிறேன். சொல்லிட்டீங்களா ஹெச்ஐடி பத்தி? அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஹெச்ஐடி. அதாவது எப்படி ஹெச்ஐடி வந்து ஷார்ட் டைம் அது மாதிரி எக்ஸ்பிளனேஷன் அவ்வளவுதான். ஆமா, ஹெச்ஐடி மினிமல் அவ்வளவுதான். வச்சுக்கிறது நல்லது. அதுக்கு மேல நீ வந்து ஈகோ எடுத்து போட்ட அப்படின்னா அப்படின்ட்டு போய் சேர்ந்துட வேண்டியதான். இன்ஜுரி ரொம்ப ஹை ஹார்ட் ஒரு லெவலுக்கு. இன்ஜுரிக்குங்க. ஆமா, ஹார்ட் சொல்ல ஒரு லெவல் வரைக்கும் தான் ப்ரோ நீங்க ஸ்பைக் பண்ண முடியும். ஒரேடியா ஸ்பைக் பண்ணி அப்புறம் எங்கேயாவது கார்டியா அரெஸ்ட்ல போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது டக்குன்னு ஒரு செகண்ட் எல்லாமே லாக் ஆகுறதா. அது சொல்லுவானுங்க இந்த ஜிம்ல, பெரிய மித்தா சொல்லுவானுங்க அதை. ப்ரோ ஜிம்முக்கு போய் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சாம் ப்ரோ. அது ஹார்ட் அட்டாக் இல்லடா, அது கார்டியாக் அரெஸ்ட். சரியா? ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நீ முத நாள் நல்லா நான் ஒரு 4 மணி நேரம் தான் எனக்கு தூக்கம் இல்லை அப்படின்னா தயவுசெய்து அடுத்த நாள் ஜிம்முக்கு போகாத.
ஒர்க் அவுட்டே பண்ண வேண்டாம், நீ ஆணியே பிடிக்க வேண்டாம், வீட்டுல படுத்து தூங்கு. சரியா? ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாம இஷ்டத்துக்கு தூங்கி எந்திரிச்சு ஜிம்முக்கு போனேன் அப்படின்னா கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது நீங்க தான் அதுக்கு சான்ஸ் கொடுக்குறீங்க. புரியுதா? தூக்கம் கெட்டு நைட்டு லேட்டா தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு தூக்கமே இல்லாம போய் ஒர்க் அவுட் பண்ணணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. நீட்டா அந்த நாள் தூங்கிட்டு அந்த நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் பொறுமையா கூட நீங்க போய் பண்ணிக்கலாம். ஒரு நாள்ல உங்க மசில் ஒன்றும் சுருங்கி போயிடுறது கிடையாது. அந்த ஒரு நாள் பண்றதுனால நீ அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர் ஆக போறது கிடையாது. நீ பிரிடேட்டர் படம் நடிக்க போறது கிடையாது. நீ உன் உடம்புல சேர்த்த பூசிக்கிட்டு எக்ஸ்ரேஷன்ல இருந்து தப்பிக்க போறது கிடையாது. புரியுதா? அதனால வந்து ரொம்ப போட்டு அதெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காம ஜாலியா பண்ணுங்கிறதுக்கான ரீசன் தான் இதை எடுத்தது. ஓகே, இப்ப நம்ம வந்து இந்த எபிசோடோட இறுதி கட்டத்துக்கு, சரியா? இவ்வளவு நேரம் வந்து நம்ம ஒர்க் அவுட்டை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த இம்பாக்ட் ஆஃப் மியூசிக் அப்படிங்கிறதையும் வந்து எந்த அளவுக்கு மியூசிக் வந்து நம்மளோட மைண்ட் லெவலை வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றதையும் பேசிடுவோம். ஜாலியான ஒரு டாபிக் தான் அது. ஒரு ஷார்ட்டா அதை அப்படியே முடிச்சுட்டு நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மியூசிக் அப்படின்றப்போ எனக்கு இருக்கிறதுலே எரிச்சலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜிம்முக்குள்ள ரொமான்ஸ் பாட்டு போட்டுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்றது. இவனுங்க கையில இந்த நான் எப்பவுமே ஹெட்செட் போட்டுக்குவேன். ஏன்னா இந்த சவுண்ட் சிஸ்டம் நம்பி போனோம்னு வச்சுக்கோங்களேன், பார்த்த முதல் நாளே உன்னை எங்க பாய்ஸ் ஜிம்ல போட்டுக்கிட்டு இருப்போம் அந்த பாட்டை. எதுக்குடா அதை போட்டுக்கிட்டு இருக்க பாய்ஸ் ஜிம்ல? யூனிசெக்ஸ் ஜிம்ல இருக்கு, நம்ம ஒர்க் அவுட் பண்றது பாய்ஸ் ஜிம், அங்க ஏன்டா இந்த பாட்டு வருது சிம்ரன் எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. டென்ஷன் ஆகும். இது யூனிசெக்ஸ் ஜிம்ல இந்த வடக்கு நண்பர் வந்து ஓனரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஹிந்தி தெரிஞ்ச ஒரு ஆள் ஓனரா இருக்காரு அப்படின்னா இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. ஓ ஹனதரி ஹொக்கா 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 அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், கேட்டிருக்கீங்களா? இல்லைங்க, நான் அந்த மாதிரி ஜிம் இந்த 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 பாட்டை ரெகுலரா போடுவானுங்க. இல்ல எனக்கு என்ன புரியல அப்படின்னா, ரொமான்ஸ் பாட்டு கேட்டுட்டு எப்படா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண தோணுது அப்படின்றதுதான். இல்ல, எனக்கு அது புரிஞ்சது கிடையாதுங்க. நான் வந்து ரொமான்டிக் சாங் கேட்டது இல்ல. உங்களோட பிளேலிஸ்ட் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க. அப்படியே பிளேலிஸ்ட் என்னென்னலாம் போகுது, எதை பார்த்து வெறியாவீங்க, ஐ மீன் எதை கேட்டு வெறியாவீங்க, இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். ஓகேங்க. இல்ல முதல்ல வந்து ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன மாதிரி ஜென்ரல் ஜிம்முடைய சவுண்ட் சிஸ்டம் தான் ஓடிட்டு இருந்துச்சு. முதல்ல ஹெட்ஃபோன்லாம் பெருசா நான் யூஸ் பண்ணல. நான் பாட்டுக்கு போவேன், ஒர்க் அவுட் பண்ணுவேன்ற மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. அது பெருசா டிஸ்டர்ப் பண்ணது என்ன அப்படி எப்பன்னா, அவனுக்கு பிடிச்ச பாட்டை நடுவுல மாத்துவானுங்க. இப்ப என்னதான் ரொமான்டிக் பாட்டே ஓடினாலும் வேற வழி இல்லாம ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்மளும் வைப் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளும் பார்த்த முதல் நாள் நம்மளும் போய்கிட்டு இருப்போம். டப்புன்னு மாத்துவேன் அடுத்த லிரிக்ஸ். ஓகே, இந்த ஸ்டான்ஸா நல்லா இருக்குன்றப்போ ஒருத்தன் மாத்துவான். சொல்லு இப்ப என்ன புண்டைக்கு மாத்தின, இப்ப என்ன புண்டைக்கு மாத்தின, நான் ஒரு வைப்புக்கு வந்தேன் என்ன புண்டைக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த பாட்டே போட்டுக்கிட்டு இருப்பான். டக்குனு ஓகே அர்ஜுனல் வந்துருச்சுன்னா அதை போட்டு 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 சலிக்க வச்சிருவான். டேய் நிறுத்துங்கடா, டேய் ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு. அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வரவும் தான் வந்து நான் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் நானு. அதுவும் எனக்கு வந்து ரொம்ப அதிகமா பாதிச்ச ஒரு பாட்டுனா வந்து இந்த ஒரு மலேசியன் ராப் சாங் ஒண்ணு இருக்குங்க, வெள்ளிக்கிழமை உன்னை நான் பார்த்த உடனேன்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். அத ஒருத்தர் இருப்பான் எங்க ஜிம்ல, அவன் ஜிம்முக்குள்ள நுழைஞ்சிட்டான்றதுக்கான இண்டிகேஷன் இந்த பாட்டை போட்டுருவான். இத போட்டுருவான். அப்படி இரிட்டேட் ஆகும். நான் வந்து அரசல் புரசலா எங்கேயோ இந்த பாட்டை கேட்டுட்டு நான் ஏதோ குட்டி குட்டி ஸ்டான்ஸா மட்டும் கேட்டு நல்லா இருக்கும் போல அப்படின்னு விட்டது. அதை வெறுக்க வச்சிட்டாங்க. சோ இப்படி ஒரு பாயிண்ட் போகதான் வந்து மாத்திட்டுங்க. வெள்ளிக்கிழமை பார்த்த முதல்ல கூட ஓகே தான். எங்க ஜிம்ல ஒருத்தன் போடுவான் பாருங்க, உன்னோடு என்னடா பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன், எரிச்ச அடி பெண்ணே உன்னோடு அந்த மாதிரிதான் வரும் அந்த லிரிக்ஸே கரெக்டா தெரியல. இத போடுறப்ப எப்படி இருக்கும் என் மனநலன் நீங்க யோசிச்சு பாருங்களேன். சரியா? இப்போ நான் வந்து ரீசெண்டா கிங்ல வந்து பாக்கெட் எஃப்எம்ல வந்து கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெயின் ராட் கண்டென்ட் கேட்டுக்கிட்டு இருக்கேங்க ஐயா. சரியா? அந்த இதுல கூட அதுல ஹரிஸ்ங்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து மெயின் கேரக்டர். அந்த கேரக்டர் எப்படின்னா, ஹரிஸ் தனது கை முஷ்டிகளை மடக்கி 4 பேர்த்தையும் தூக்கி போட்டு மிதித்தான், அதில் ஒருத்தனின் தவடாவை உடைத்தான் அப்படின்லாம் வரும். அதை கேட்கிறப்ப கூட இல்ல, இன்னும் போடு பைசப்ஸ் கால் போடு, ஒழுங்கா போடு அப்படின்னு கூட வந்து ஒரு மாதிரி நல்ல இதாகும் அந்த கதையை கேட்க கேட்க. சரியா? நரம்பு புடைக்கும் நமக்கு. ஹரிஸ் ராஜேஸ்வரன் கமான் அப்படிங்கிற மாதிரி அந்த இது
ஆனா இவனுங்க போடுற ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, இந்த ஜிம் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க ஐயா. சரியா, டெய்லி வந்து அந்த பிளேலிஸ்டே 2 மணி நேரம் அந்த பிளேலிஸ்டே போட்டுக்கோங்க. சாரி தீரம் பூரட்டு போராடம் பல்லாயிரம். சரி, முதல் நாள் ஓகே. சரியா, திரும்பி 2வது நாள் வசபாதங்கள் பெற்றதால் தினமுனமும் ஒருமே. ஆமா, அதுக்கப்புறம் இந்த மெர்சல் பாட்டு ஒண்ணு, ஒரு கண்ணு வரவு கண்ணு சுத்தம் மூட்டு நீ ஜிம்ம விட்டு வெளில கிளம்பு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஏன்டா, ஏன் அதே பாட்டை போட்டு ஏன்டா சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. நான் இப்ப சொன்னேன் இல்லையா அந்த டாக்கு மகராஜோட பாட்டு, அதுவே ஒரு தடவை தான் கேட்பேன். திடீர்னு வந்து மைண்ட் ஸ்டக் ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் மட்டும் லூப்ல இருக்கும். அதுக்கப்புறம் கேப் விட்டு 2 நாள் அந்த பாட்டே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ஒன் போயிடுவோம். சரியா, அதுக்கப்புறம் பத்திக்கிச்சு போகும். சரியா, இவனுங்க என்னடானா டெய்லி ஓயாம பத்திக்கிச்சே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. டேய், பத்திக்கிச்சே போட்டு வெறுக்க வச்சிடாதீங்கடா, தயவு செய்து வேற பாட்டை மாத்துக்கடா அப்படின்னா, உன் விழிகளில் விழுந்த நாள் முதல் எதுக்குடா இப்ப அதை போடுற, நம்ம யூனிசெக்ஸ் ஜிம் இல்லடா, புரிஞ்சுக்கடா பரமா, நம்ம பாய்ஸ் ஜிம் வந்துகிட்டு இருக்கோம்டா அப்படின்றது. சரியா, யூனிசெக்ஸ் ஜிம்ல எந்த அளவுக்கு கொடுமை பண்ணுவானுங்க, அங்க உட்காந்து ஐட்டம் சாங் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஆளான நாள் முதலா யாரையும் வச்சது இல்ல வேணான்னு சொன்னீங்களே அப்படின்றப்ப இந்த சைடு ஆன்டிகள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க, இந்த சைடு வந்து இவனுங்க வந்து வெறி கொண்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. சரியா, காம்பினேஷனை பாருங்க, எந்த பாட்டை எங்க போடக்கூடாதோ எந்த பாட்டை எங்க போடணுமோ அந்த பாட்டை அங்க போட மாட்டாங்க. சரியா, இப்ப என்னோட பிளேலிஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த ப்ரோ இந்த மெட்டல் கேளுங்க ப்ரோ, இப்படி கேளுங்க ப்ரோ, அப்படி கேளுங்க ப்ரோலாம் நான் வந்து எனக்கு வந்து ஹாரிஸ் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஹாரிஸ் பாட்டு எப்பவுமே போட்டு விட்டுருவேன். சரி, ஹாரிஸ் வந்து எனக்கு எப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி. சரியா, ஒரு தாய் வீடு அப்படின்னு சொல்லிக்கலாம். போயிட்டு கரு கரு விழிகளால் நல்ல பாடல், அந்த நெருப்பே சிக்கி முக்கி நெருப்பே அந்த பாட்டு போட்டுக்குவேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதை விட்டா அதுக்கப்புறம் வந்து இந்த இது வீக்கெண்ட்ல ஒரு 2 பாட்டு கேட்பேன். அதுக்கப்புறம் பாப் மார்லியோட சோல் ரெபல்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த ஒரு பாட்டு மட்டும் தான் எனக்கு தெரியும் அவரோட இதுல, அது கேட்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரே இதுல இல்லாம ஒரு செட் இல்லாம மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இதுதான் பிளேலிஸ்ட் அப்படின்றது கிடையாது. இன்னொன்னு அந்த மியூசிக் போட்டுக்கிட்டு ஆடுவானுங்க ஒரு கேட்டகரி, பார்ட்டி மியூசிக் போட்டுக்கிட்டு டிஜே மியூசிக் மாதிரி இருக்கும். அது டுன் டூன் 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 டூன். எதுக்கு இப்ப இந்த மியூசிக் ஓடுது, நம்ம ஏன் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும்னு கூட வந்து தெரியாது. அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறது. எதுக்கு இது நம்ம இப்ப கேட்கணும், ஏன் நம்ம இந்த ஒர்க் அவுட் பண்ணணும், இந்த பாட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்த புண்டை, அதுல பாட்டு கூட இல்லையே, மியூசிக் தானே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு இதா இருக்கும். பிரெயின் ராட் பாட்டுகள், இப்ப தாக்கு மகராஜ் எல்லாம் பிரெயின் ராட் பாட்டுகள். சரியா, அது கேட்கறப்போ நல்ல ஒரு வைப் இருக்கும். அந்த தீம் மியூசிக் கேட்கறப்ப நமக்கு வந்து ஒரு ரச்சகன் மாதிரி வந்து நரம்பு புடைக்கும். அந்த மாதிரி கேட்கறப்ப நம்ம அதோட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்றப்ப எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு 2 பம்ப் பண்றதுக்காக 2 செட், 2 செட் இல்ல 2 கவுண்ட் அதிகமா. கரெக்டா? சோ இதுதான் நான் மியூசிக் பின்னாடி இருக்கிறதா பாக்குறேன். இப்ப நீங்க அதை எப்படி அப்ரோச் பண்றீங்க, என்ன மாதிரியான பிளேலிஸ்ட் நீங்க யூஸ் பண்றீங்க? நான் வந்து பிளேலிஸ்ட்னு இது பண்ண மாட்டேன். ஆனா ஒரு 4-5 பாட்டு இருக்கும். ரேண்டமா எங்கேயோ போய் ஸ்டக் ஆயிருக்கிறப்ப டக்குன்னு அந்த பாட்டுல ஏதாவது ஒண்ணு ப்ளே பண்ணேன்னு வைங்களேன், அதை அப்படியே திருப்பி நம்ம எங்கேயோ போயிருப்போம் ஏதோ தாட்ல, திருப்பி பிடிச்சி கூட்டு வந்து நிறுத்துற மாதிரி. அது வந்து நான் மெயினா வந்து ரெடி ஆயிட்டு எக்ஸசைஸ் பண்ண போறோம், வார்ம் அப் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ன உடனேயுமே மை நேம் இஸ் ஜான் பாட்டை தான் ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணுவேன் எப்பவுமே. இது துருவ நட்சத்திரம்ல வந்து மை நேம் இஸ் ஜான் அதை ப்ளே பண்ண உடனே அப்படியே அந்த மியூசிக் அப்படியே டன் 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 ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே அப்படியே லைட்டா வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், பாட்டு முடியறதுக்குள்ள நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி செம இதுவா இருக்கும். இன்னொன்று வந்து மெயினா எனக்கு வந்து ரேப் இருக்கக்கூடிய சாங்ஸோ இல்ல ரேப் சாங்ஸோ ஜென்ரலா பிடிக்கும். ஏன்னா அது கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த அட்ரினல் ரஷ் வந்து பிடிக்கும். ஸோ அதனால வந்து பாடல்கள்லாம் சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ எமினம் பாடல்கள் ஜென்ரலா போட்டு டக்குன்னு ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணி விட்டுருவேன் நான். சிங் ஃபார் த மொமெண்ட்டை போட்டு 7 நிமிஷத்துக்கு ஆர்காசம் அடைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. கரெக்டா? அந்த மாதிரி. ஸோ இது போகும். இல்ல ஒருவேளை இப்படி இந்த ரூட்ல அது வேற எங்கேயாவது போயிருச்சு அப்படின்னா வந்து திருப்பி வர்றதுக்கு வந்து ஒரு பாட்டு வந்து நம்ம ஒரு 2 பாட்டு கொஞ்சம் முக்கியமா யூஸ் பண்ணுவேன் நான். ஒண்ணு வந்து பிரியாணி படத்துல வந்து ரன் ஃபார் யுவர் லைஃப்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும். கார்த்தி நடிச்ச பிரியாணி படத்துல. இது மலேசியன் சிங்கர்ஸ் சைக்கோ யூனிட்னு சொல்லி அவங்களும் கானா பாலாவும் பாடிருப்பாங்க அந்த பாட்டு. செம்மையா இருக்கும் அந்த பாட்டு. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் அந்த பாட்டு. ஸோ அது வேணா ட்ரை பண்ணி பாருங்க, அது பாட்டு சூப்பரா இருக்கும்.
அது ஓகே. இன்னொன்னு வந்து இந்த படம் என்ன படம் அது ஹிப்பா பாதி ஒரு ஹாக்கி பிளேயரா நடிச்சிருப்பாரு. எங்க அதேதான். உத்தம ஆஹ் வர்றாங்கன்னு. இது வந்து நீங்க எப்பெல்லாம் வந்து டவுன் ஆகுறீங்களோ உங்களுக்கே என்னடா அது சரியா தூக்கலே நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு ஹைப் கொடுத்துக்கலாம். போட்டோன்னு இந்த சரியா பாட்டு தூக்குனா உங்களுக்கு மாத்திரை வாங்கி போடுங்க. இது அந்த தூக்குறது இல்ல, சரி ஓகே, ஒர்க் அவுட் வெயிட் தூக்கல். வெயிட் தூக்குறதுக்கு. அதனால சரி எய்தர் ஓகே. இந்த பாட்டு இல்லைன்னா இந்த கடைசி உலகப் போர்ல இருந்து இந்த பம்பாஸ்டிக்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், இப்பா பாதியான ஆஹா. பாட்டு. அது ஆக்சுவலி கேட்கறதுக்கு காரணமே வந்து ஆதி ரேப்பை விட அந்த சின்ன பொண்ணு அவங்களுடைய இது சூப்பரா இருக்கும் பாடுறது. நான் அந்த பாட்டு கேட்டதில்ல. நான் ட்ரை இப்ப பண்ணி ஒரு பாருங்க. பாட்டு சொல்லுவேன். ஆனா சொல்லுங்க. சொன்னா எல்லாரும் என்ன கடிப்பாங்க, இதுதான் உங்க முற்போக்கா ப்ரோன்னு. அனிமல் படத்துல அர்ஜுன் பாட்டு இருக்கும் சரியா, அர்ஜுன் வள்ளி ஹே அப்படின்றப்ப அப்படியே வந்து ஒரு ஒரு ம். வந்து அந்த பாட்டு நல்லா இருக்கும் ஆக்சுவலி. அந்த அந்த ஆல்பமே சூப்பரா இருக்குங்க. அதை விட அந்த ஆமா அதான் இந்த சொல்றேன். மியூசிக்கே நல்லா இருக்கும். கொலை பண்ணுவான் தெரியுமா, ஒரு 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 மியூசிக் ஒன்று வரும், இவன் தான் ஆமா தன்னுடைய ஆமா ஆமா. அக்கா ஹஸ்பண்ட் தான் அது பண்ணான்றப்போ ஒரு ஒரு ஜீஜா மியூசிக் ஒன்று ஸ்டார்ட் ஜீஜா ஆகும். ஜீஜா ஆஹ் ஸ்கில்லிங் அதுதான் அந்த மாதிரி ஒரு மியூசிக் வரும். அது. அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த வில்லனோட கடைசியா ரன்பீர் வருவான் இல்லையா, அந்த ஆமா ரன்பீரோட ஆமா. ஒரு என்ட்ரி இருக்கும். அந்த என்ட்ரியும் சூப்பரா இருக்கும். அந்த மியூசிக்லாம் போட்டீங்கன்னா ஒரு மாதிரி பேடாஸா இருக்கும் சரியா. கரெக்ட். நல்லா இன்னொன்னு இந்த இருக்கும் மாதிரி அதெல்லாம். பேடாஸ் சாங்ஸ் அப்படின்னா நீங்க அனிருத் பாடல்கள் போட்டு விட்டு நீங்க பிஜிஎம்மா போட்டு விட்டு உட்காந்தீங்க அப்படின்னா ஹீஸ் அ பேடாஸ். அதுக்கப்புறம் அது அந்த ஆர்டினரி பர்சன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கறப்ப உங்களை ஒரு ஆல்பா மேலாக நீங்க அந்த இடத்துல உணர்ந்துட்டு ஒர்க் அவுட் பண்றப்ப மட்டும் சொல்றேன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ட்ரைட்ல சொல்லல சரியா. அந்த நேரத்துல மட்டும் நீங்க வந்து உங்களை ஒரு புளுத்தியாக நினைத்து கொண்டு ஒர்க் அவுட் பண்ணலாம் என்பதுதான் இது. ஆக்சுவலி அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் பிளேலிஸ்ட் வந்து. கண்டிப்பாங்க. ம். நீங்க இது பண்ணீங்க சில நேரம்லாம் வந்து நான் ரொமான்ஸ் பாட்டு கேட்டுட்டு கூட இது பண்ணியிருக்கேன், ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருக்கேன். அது ஏன் அப்படின்னா நீங்க அந்த ஜிம்முக்குள்ள போன உடனே மைண்ட் அங்க இருக்கவே இருக்கு. நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா, நிறைய நாள் வந்து ஒர்க் அவுட்டுக்கும் நம்ம நம்ம மைண்ட் தாட் ப்ராசஸ் ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்கும், ஒர்க் அவுட் அடிச்சுக்கிட்டே இருப்போம். அது நம்ம லாங் லாஸ்டிங்கா பண்றதுனால அந்த மசில் மெமரிக்கு அந்த ஒர்க் அவுட் வந்து அந்த மசிலுக்கு வந்து இதாயிடும். ஆனா நம்ம பிரெயின் வந்து தாட் வைஸ் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும் சரியா. அப்ப வந்து ஜிம்முக்குள்ளேயே நம்ம இருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல சில பாட்டுகள் அது பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்கோம், பண்ணிக்கிட்டு இருப்போம், தாட்டு பாட்டுக்கு ஒரு இடத்துல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காமன் தான். அதை நினைச்சு வந்து டிப்ரெஸ் ஆக வேண்டாம்னு சொல்றதுக்கு தான் இந்த பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா அதை எனக்கு நினைச்சு டிப்ரெஸ் ஆகிற அதிகபட்சம் நம்ம போரிங் தான். நண்பர்கள் இருக்காங்க. எனக்கு அதிகபட்சம் போரிங் ஃபேக்டர் தான். உள்ள இருக்கும் பொழுது டக்குன்னு ஏதாவது ஒரு தாட்ல லாஸ்ட் ஆயிருவோமா, அதுவோ இல்ல ஒரு மாதிரி ஒரு போரிங் ஃபேக்டருக்குள்ள நான் போக ஆரம்பிச்சிருவேன் நானு. ஓகே. அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து எனக்கு வந்து சாங் வந்து ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்கோ இல்ல நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்புறம் பார்த்துக்கோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு வைங்களேன், தேவையில்லாம அந்த தாட் இப்போ வரும். ஐயோ இதை பண்ணணுமே பண்ணணுமே பண்ணணுமே, இதை சீக்கிரம் முடிக்கணும் அப்படி இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்லாம் வந்து இந்த மியூசிக் வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி இருக்கும். சரி ஓகே இல்ல கொஞ்சம் நான் நேரம் மெயினா தான் அப்புறம் சொல்றேனே அது பண்ணுவோம் மெயினா சொல்றேனே ஜிம்ல இருக்கிற கிரிஞ்சு குதியானுங்களெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு இவன்ட்டெல்லாம் நம்ம ஆஹ் பேசணுமா அப்படிங்கிறதுக்காக நாம அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாங்க. இல்ல இல்ல இதை வந்து முத ரீசனா வச்சுக்கலாம், யாருக்கிட்டையும் ஆமா. பேச வேண்டாம். இவன் ஏன்டா வந்து நம்ம நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், என் ஜிம்ல என்ன சுத்தி அதேதான். சங்கிகளா தான் இருப்பானுங்க, என்னத்தையாவது உளறிக்கிட்டு இரு, நான் பாட்டுக்கு பாட்டு கேட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த சைடு போயிடுவேன். அந்த மாதிரி நான் பார்ட்னர் வச்சுக்கிறது இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க ஆனா பார்ட்னர்ஸ் இருக்க மாட்டானுங்க. ஏன் அப்படின்னா லாங் டேர்முக்கு நான் இல்ல ரொம்ப வருஷமாவே அப்படிதான் இருக்கு. டச்சுக்கு நான் அதான் கூப்பிட்டுக்குவேன் ஆள. லாங் டேர்ம் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய எல்லாருமே பார்ட்னர்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க மேக்சிமம். அதாவது ஏன்னா அப்படிதான் அவன் இருக்கும். நம்மளோட இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். இப்ப நம்ம வந்து எல்லா நாளும் அவனை டக்குன்னு கூப்பிட்டோம்னா அன்னைக்கு அவன் வரமாட்டேன்மா சரியா, அது டென்ஷன் ஆகும் மைண்ட் லெவல்ல சரியா. அதனால ஐ ஷுட் ஐ கேர், நான் ஒர்க் அவுட் பண்றேன் சரி எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறேன், டேய் வாடா வந்து 2 செட்டு டச் விட்டு கொடுறானா வந்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. இல்ல சப்போஸ் சேஃப்டிக்கு வந்து பார் மேல விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக டக்குன்னு பிடிச்சி மேக்கி வைடா அப்படின்னு சொல்லி தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் இருக்கு. அந்த அளவுக்கு இருந்தா போதுமானது. அப்புறம் ஒரு சிஎஸ்கே ஃபேன் இருப்பான், அவனை போட்டு வம்பிழுப்பேன், அவன் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பான், அப்புறம் அவன் கத்திக்கிட்டு மட்டும் போய் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி இருக்கும். நான் சீக்கிரம் ட்ரிகர் ஆகக்கூடிய விஷயங்களும் இருக்கும். ஸோ நான் கத்திக்கிட்டு இருப்பேன், அவன் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பான், அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால வந்து எல்லாமே வந்து ஒரு இதுதான் இல்லையா, பிளெண்டட் கிரீம் பிஸ்கட் மாதிரி தான். போர்பன் பிஸ்கெட்டுக்குள்ள எப்படி அந்த சாக்லேட் கிரீம் ரொம்ப முக்கியம்,
அது மாதிரி தான் நம்ம அந்த போர்பன் பிஸ்கட் மாதிரி நம்ம ஒர்க் அவுட்னா அதுல க்ரீம் மாதிரி இருக்கிறதா நம்மளோட மியூசிக். அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பேசியாச்சு. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? ஒர்க் அவுட்ஸ் பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ஏதாவது இருக்கா? ஒரே விஷயம் தாங்க. ஒரு ம். ஒர்க் அவுட்ட ரொம்ப பிளான் பண்ணி மைண்டுக்கு ஏத்தி பெர்ஃபெக்ட் பண்ணி தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு யோசிக்காதீங்க. எடுங்க, ஓகே. ஆரம்பிங்க, லைட்டா வச்சுக்கோங்க. போக போக அது ம். உங்களுக்கு ஏத்த மாரி கஸ்டமைஸ் ஆயிடும். நெறைய பேர் ஓவர் ஓகே. திங்க் பண்ணுவாங்க. ஓகே இது இப்படி பண்ணலாமா? அது அப்படி பண்ணலாமான்ற அனாலிசிஸ்லயே நெறைய டைம் வேஸ்ட் பண்ணி, எனர்ஜி வேஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. ம். அவ்வளோலாம் இது பண்ணிக்க வேணாம். பண்ணணும்னா ஆரம்பிங்க. அது போக போக உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்களே மாத்திக்குவீங்க. ஸோ இது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னன்னா அந்த ஓகே. ப்ராசஸ்க்குள்ள போயிட்டாங்கன்னா போதும். அதனால ம். நெறைய பேர் பயப்படவும் செய்வாங்க. ஒருவேளை இப்படி ம். ஆயிட்டா? ஒருவேளை அந்த மாரி ஆயிட்டா? ஒரு பெரிய செல்ஃப் ம். டவுட்லாம் இருக்கும். ஆக்சுவலா ம். பெர்ஃபார்ம் பண்றப்ப அந்த டவுட்லாம் அதுவாவே கிளாரிஃபை ஆயிரும். அதனால ஒர்க் அவுட்ட ஓகே. பத்தி ரொம்ப அனலைஸ் பண்ண வேண்டாம். நிஜ வாழ்க்கையில இருந்து எஸ்கேபிசமா தப்பிக்கணும் தான்டா நான் ஓவர் திங்க் பண்றேன், தப்பிக்கணும் தான்டா ஜிம்முக்கு வரேன். ஜிம்முக்கு வந்து ஓவர் திங்கிங் பண்ணா எப்படிடா அப்படிங்கிற கேள்வியோட இந்த கேள்வி வந்து ஒரு தீக்குச்சி மாதிரி. அதை நான் உங்க முன்னாடி கொளுத்தி போடுறேன். அதை தீப்பந்தமாக்குறதும் அதை இதாக்குறதும் அணைக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு என்னது நிமிர்ந்த நெல் படத்துல வர கோபிநாத் மாதிரி இந்த எபிசோட வந்து கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் ஆக்சுவலி ஒரு ஒர்க் அவுட் அப்படின்றப்போ அதுல என்னென்ன இருக்கு, அதனோட பேசிக்ஸ் என்னென்னங்கிறத ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அவரும் வந்து உங்களுக்கு எல்லாமே எளிமையான விஷயத்துல சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு. லைக் வந்து ஒவ்வொரு கோச்சஸ் இருப்பாங்க. அந்த கோச்சஸோட ஒர்க் அவுட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து உட்காந்து கச 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 கசன்னு இருக்கும். எல்லா ப்ரோக்ராமையும் எடுத்து பண்ண முடியாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு கோச்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு அட்வான்ஸ்டு லெவல்ஸ்ல வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங் அப்படின்றப்ப எனக்கு அது கொடுத்தாங்க. அதுல வந்து இது இருக்கு இல்லையா, நம்ம பெஞ்ச் பிரஸ் இருக்கு இல்லையா, பெஞ்ச் பிரஸ் மட்டுமே 10 செட்டு போடணும். அதுல 10 செட். கவுண்ட் கம்மியா 10 செட்டு போடணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு தேவையில்லை. இன்னும் வரும் காலங்கள்ல அடுத்தடுத்த சீரியஸ்ல அது என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பேசிக்ஸ் இவ்வளவுதான் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மேஜர் ஒர்க் அவுட்ஸ். மீதி எல்லாத்தையும் வந்து மூட்டை கட்டி வச்சுட்டு ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங்லாம் ஜெர்மன்லயே இருக்கட்டும். நம்ம வந்து முதல்ல நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அடாப்ட் ஆகும். அதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் முதல்ல நார்மலுக்கு வாடா, அதுக்கப்புறம் ராணி கால்மனை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடை வழக்கம்ப வந்து சிறப்பித்து கொடுத்த நம்மளது சீஃப் ஸ்பெஷல் ஸ்பீக்கரான கோச் ஜகாக்கு ஒரு நன்றிகள் சொல்லிடுவோம். ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றிங்க. ரொம்ப நன்றி. நன்றி. முடிஞ்ச அளவுக்கு புரியிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எந்த இல்ல ரொம்ப கேள்விகள் சிம்பிளாவே இருந்தாலும் நீங்க எக்ஸ்பிளைன் கேளுங்கள். பண்ணிட்டீங்க. ரொம்ப ஓகே சிம்பிளாவே ஓகேங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ம். லிசனர்ஸ் யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கிறது, நேராக அவர் டிஎம்ஐ தட்டவும். என்னோட டிஎம்ஐ தட்டினீங்க அப்படின்னா நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் சொல்லி உங்களை கழட்டி விட்டுருவேன். டீட்டெயில்டா தெரியல அப்படின்னா தெரிலன்னு சொல்லிடுவேன். அதனால நீங்க அவரது டிஎம்ஐ தட்டுவதே மிக உசிதமான ஒரு விஷயமா பார்க்குறேன். அதே மாதிரி வந்து நீங்க வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும், நான் வந்து இப்பதான் கோச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ப்ரோ, எனக்கு நீங்க ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அவருடைய இன்பாக்ஸை எப்ப வேணாலும் தட்டலாம். அதுக்கும் அவர் ரெடியாகத்தான் இருக்கிறார். இப்பவுமே அவர் ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவரு ஸ்லாட்ஸ் ஏதாவது ஓபன் பண்றீங்களா, அந்த மாதிரி தான் நீங்க இது வச்சிருக்கீங்களா? அதை பத்தி அப்படியே கொஞ்சம் நம்ம ஃபேன்ஸுக்கு சொல்லிருங்க பார்ப்போம். என்ன மாதிரி நீங்க வந்து ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னு. இல்ல ஆக்சுவலி கம்ப்ளீட்லி ஆன்லைன் ட்ரைனிங் தான். நியூட்ரிஷன் அண்ட் ட்ரைனிங்க்கு. ஓகே. அது தனியா நியூட்ரிஷன் தனி பேக்கேஜ் 8 வீக்ஸ் 12 வீக்ஸ்ன்னு. ஓகே. ஸோ டயட் பிளான் அப்படின்னா லைக் எப்படி ஃபுட் ஆப்ஷன்ஸ்ல இருந்து லைக் உடனே ரொம்ப ஹைலி ரெஸ்ட்ரிக்டிவ் இல்ல அப்படி அரிய வகை காய்கறி இதை தான் சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் தினமும் மத்தியானம் ரைஸ் தாங்க சாப்பிடுனா ஓகே ரைஸா ஓகே அப்போ இவ்வளோ சாப்பிடுங்க அப்படின்னு அதில் குவான்டிட்டி செட் பண்ணுறதுல இருந்து தென் அதை அப்படி ப்ராப்பராக வாக் த்ரூ பண்ணி அப்புறம் ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்றத வந்து ஃபுட்லேயும் சரி எக்ஸசைஸ்லையும் சரி எக்ஸ்பிளைன் ஓகே. பண்ணி ஒரு ஒர்க் அவுட் பிளான் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களால எத்தனை நாள் போக முடியுது, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் அவைலபிள் இருக்கோ அதை பேஸ் பண்ண ஒரு எக்ஸசைஸ் பிளானு, அவங்க பார்க்கறதுக்கு தேவையான ஃபார்ம் வீடியோ, தென் அவங்களுடைய ஓகே. ஃபார்ம் கரெக்ட் பண்ணுறது. வீடியோ எடுத்து ஓகே. ஃபார்ம் சென்ட் பண்ணாங்கன்னா ஓகே நீங்கள் கையை ரொம்ப கொண்டு போறீங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான எங்க கொண்டு கரெக்ஷன்ஸ்ல போறீங்க? இருந்து ரொம்ப முன்னாடி கொண்டு போறீங்க, எக்ஸசைஸ்க்கு ஓகே. எவ்வளோ தேவையோ ஓகே. அதை விட்டு கொண்டு போறீங்க அந்த மாதிரி. ஓகே. ஓகே. ஸோ தெளிவா இந்த சொல்லுங்க. மாதிரி எல்லாமே இது பண்ணிக்கிறது. ஆக்சுவலி ஸ்லாட் இவ்வளோ பேர் தான் அப்படின்னு
ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு நான் அதிக பேர் நான் பண்றது கிடையாது. ஸோ அதனால ஓகே. அது எப்பவுமே ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸ்டா தான் இருக்கும். ஸோ அதனால அது பிரச்சனை ம். கிடையாது. அவங்க எப்ப வில்லிங்ல எப்ப அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அப்ப அவங்க இது ம். பண்ணிக்கிற மாரி தான். அதுக்காக வந்து மீதி யாரும் வந்து ப்ரோ ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கு. இப்போதைக்கு சும்மா அப்படியே உங்ககிட்ட இது பண்றேன் அப்படி வர வேண்டாம். ஒரு மாசத்துல ஸ்டார்ட் பண்றாங்க. கொஞ்சம் இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு 10 நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த கேப் இருந்தா ஓகே. இமீடியட்டா அடுத்த வருஷம் ஓகே. 1 ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. இப்ப இருந்தே நீங்க மைண்ட் செட் பண்ணுங்கன்னு யாரும் வர வேண்டாம். முன்னாடியே சொல்லிக்கிறேன். இல்ல இருக்காங்க அதனால சொல்ல வரல. இப்ப இருந்தே மைண்ட் செட் பண்ணுவானுங்க. 6 மாசமாவே மைண்ட் செட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 ஆனா படுத்து தூங்கிடுவானுங்க. அதுக்கப்புறம் திரும்பி எப்ப வந்து எப்ப டெஸ்டோஸ்டெரான் கிக் ஆகுதோ அந்த நாள் மெசேஜ் மட்டும் போட்டுட்டு அடுத்த நாள் டவுன் ஆயிடும். திரும்பியும் இதாயிடுவானுங்க, அப்ஸ்காண்ட் ஆயிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கானுங்க. ஸோ எது பண்ணாலும் ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு டிசிப்ளின் தான் மெயின்டைன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த லேக் ஆஃப் டிசிப்ளின், ஐ மீன் வந்து ஜிம்முக்கு வரப்போ டிசிப்ளின் லேக் ஆகிறதுமே ஒரு கைண்ட் ஆஃப் டிசிப்ளின் தான். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே அட்டம்ப்ட்லாம் வந்து கல் அடிச்சு மாங்காய் அடிச்சிட முடியாது. ஸோ எல்லாருமே போயிட்டு பல ஃபெயிலியர்கள் பார்த்துட்டு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உட்காந்துருக்கோம். ஸோ அது மாதிரி வந்து அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ண பழகுங்க. கேப் விட்டாலும் பிரச்சனை இல்லை, திரும்பி வந்து அதை ஆரம்பிச்சுக்கலாங்கிற ஒரு ஹோப்போட அதை வந்து நீங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இது. ஸோ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆப்வியஸ்லி அவருக்கு இன்பாக்ஸ் கதவை தட்டி நீங்க அவர்கிட்ட தேவையான டீட்டெயில்ஸ்கள் கேட்டு அதுக்கான ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சீரீஸ் பண்றதன் மூலம் ஒரு 2-3 பேர் கூட வந்து புதுசா ஜிம் ஸ்டார்ட் பண்றீங்க, ஃபிட்னஸ் இது ஸ்டார்ட் பண்றீங்கனாலுமே இந்த சீரீஸ்க்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஏன்னா வந்து ஜிம்முக்கு போறது எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளரான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்தோட ஆரம்பிச்சது தான் இந்த சீரீஸ். ஸோ அதனால ஹோப்ஃபுல்லி இந்த ஒர்க் அவுட் சீரீஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவரும் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த எபிசோடில் அடுத்த வாரம் வந்து டயட்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல உங்களை வந்து நாங்க 2 பேருமே சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஓபிட்டோ உச்சிகா மற்றும் கோச் ஜெகா. நன்றி ஜெகா. அப்படியே ஆடியன்ஸ்க்கு ஒரு வணக்கம் சொல்லிருங்க. நன்றிங்க. கேட்ட அனைவருக்கும் நன்றி. இந்த பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு தெளிவும் அந்த குழப்பம் இல்லாம ஓரளவுக்கு ஒரு ஈஸியான அப்ரோச்சபிளா ஜிம் மாறுச்சு அப்படின்னா அதுதான் ஒரு ஆக்சுவலி ஃபோக்கஸ் பண்ற விஷயமே. அதுதான் ஒரு சக்சஸாகவும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நேரம் நம்ம பேசுறோம், ஓகே அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, குழப்பம் இருந்துச்சு, இப்போ நான் கிளாரிஃபை ஆயிட்டேன் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட் சேஞ்சே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பெரிய அவுட்கம்மே. ஸோ வி ஹோப் அதை நாங்கள் பண்ணுவோம், நம்புறோம். அந்த அவுட்கம் தெரியணும் அப்படின்னா 2 பேர்த்தையும் டேக் பண்ணி நீங்க ஃபீட்பேக் கொடுக்கணும். கண்டிப்பா ஃபீட்பேக் கொடுத்தாதான் எங்களுக்கு அவுட்கம் தெரியும். நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப எனக்கு வந்து நான் தெளிவாயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்க மனசுக்குள்ள இருக்கிறத நான் வந்து பார்த்தா பார்க்க முடியும், அதெல்லாம் பார்க்க முடியாது. அதனால வந்து மரியாதையா ஃபீட்பேக் கொடுங்க. எல்லாரும் வந்து டிஸ்கார்ட்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ வந்து ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கும் அடுத்து வந்து எப்படி இதை டிசைன் பண்றதுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இது விளையாட்டா ஓகே இப்படி பேசிக்கா டிசைன் பண்ணலாம்னு சொல்லி டிசைன் பண்ணதான். ஸோ அதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் சொல்லிடுவேன், அவர் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துருவாரு. அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் நீங்க எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்க தான் எங்களால வந்து இன்னும் எப்படி அதை வந்து கச்சாட் பண்றதா இல்ல வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் வேற லெவல்ல எடுத்துட்டு போறதா அப்படின்றத ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றோம். ஸோ மற்றபடிக்கு வேற ஒன்றும் இல்லைங்க. ஜாலியாக போய் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்குங்க, வேலைக்கு போங்க. சாப்பிட்டு தூங்குறது மட்டும் இல்லாமல் வேலைக்கும் போயிட்டு அப்படியே ஜாலியாக பண்ணுங்க. ஸோ ஜாலியா ஒரு ஜிம் கண்ணா அப்படிங்கிற எபிசோடில் இந்த வாரம் ஒர்க் அவுட் அண்ட் மியூசிக் இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி.